welcome back to my channel guys. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம், இந்த ஸ்ட்ரீம்ல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா it's going to be an amazing Twitter clone. So நம்ம சேனல்ல நம்ம lot of clone applications பண்ணிருக்கோம். So இன்னைக்கு இந்த particular streamல Twitter ஓட clone application தான் ரெடி பண்ண போறோம் and என்னென்ன stacks யூஸ் பண்ண போறோம் அப்படிங்கறத ஆல்ரெடி நம்ம வீடியோ டைட்டிலே கொடுத்திருக்கோம். பட் இருந்தாலும் இன்னொரு வாட்டி சொல்றேன். We are going to build this Twitter clone. எதை வச்சலாம் அப்படின்னா Next.js யூஸ் பண்ண போறோம். We are going to use TypeScript, TailwindCss styling-காக யூஸ் பண்ண போறோம் as a utility CSS. And then of course we are going to use our famous and our lovable Sanity.io complete backend manage பண்றதுக்கு. ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் இன்னைக்கு நம்ம இந்த அப்ளிகேஷனை பில்ட் பண்ண போறோம். ஸோ இதுல என்னென்ன விஷயங்கள் இருக்க போகுது அண்ட் இதுல வந்து எப்படி நம்ம போஸ்ட் ஆட் பண்றது, கமெண்ட் பண்றது, மாதிரி லாட் ஆஃப் திங்ஸ் இருக்க போகுது. ஸோ வித்வுட் வேஸ்டிங் எனி டைம் லெட்ஸ் கெட் இன் தி வீடியோ. பட் ஸ்ட்ரீம் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்றேன். ஸோ நீங்க யாராவது ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் ஆகணும், இல்லை ஒரு ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர் ஆகணும், இல்லை ஒரு பேக் அண்ட் டெவலப்பர் ஆகணும், ஒரு ஜாபுக்கு போகணும், இல்லை ஜாப் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஸோ நீங்க டைரக்டா என்கிட்ட இருந்து ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் லேர்ன் பண்ணலாம், அதுவும் தமிழ்ல. ஸோ நீங்க ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் ஆகணும்னு நினைச்சீங்க அப்படின்னா டேரக்டா என்கிட்ட இருந்து ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் லேர்ன் பண்ண நினைச்சீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க ஃபர்ஸ்ட் கூகுள் ஃபார்ம் லிங்க் செக் பண்ணி பாருங்க. ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் ஆர் க்ளோசிங் சூன். ஸோ சீக்கிரமா செக் பண்ணி பாருங்க. ஸோ வித்வுட் கெட்டிங் எனி லேட் லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், இதான் நம்ம பில்ட் பண்ண போகிற ட்விட்டர் க்ளோன் அப்ளிகேஷன். ஸோ இதில் பார்த்துக்கோங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் இட்ஸ் கம்ப்ளீட்லி ரெஸ்பான்சிவ். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும் எனக்கு இது கம்ப்ளீட்லி ரெஸ்பான்சிவாக இருக்கும். அண்ட் அதே மாதிரி என்ன அப்படின்னா வந்து ஐ காட் த லாகின் அண்ட் லாட் ஆஃப் ஸ்டஃப். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இது வரைக்கும் நம்ம சேனலில் பண்ண க்ளோன்ஸில் ஒரு அப்ளிகேஷன்ஸ் வந்துட்டு ஆத்தென்டிகேஷன்ஸ் பண்ணியிருக்கோம். லைக் எய்தர் வந்துட்டு ஒரு நார்மல் இமெயில் பாஸ்வேர்ட் ஆத்தென்டிகேஷனாக இருக்கலாம், இல்லை அப்படின்னா ஒரு கூகுள் ஆத்தென்டிகேஷனாக இருக்கலாம். பட் இன்னைக்கு இந்த பில்டில் பிகாஸ் அஃப்கோர்ஸ் இது ட்விட்டர் க்ளோன் கரெக்டாக, ஸோ அப்போ ட்விட்டர் லாகின் இருந்தால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்றதுக்காக இந்த அப்ளிகேஷனில் we are going to use ட்விட்டர் லாகின். ஸோ இங்கே நான் சைன் இன் கொடுத்தேன் அப்படின்னா சைன் வித் ட்விட்டர் அப்படின்னு கேட்குதா. ஸோ இங்கே சைன் வித் ட்விட்டர் அப்படின்னு கொடுத்தோன்னே ஸோ இங்கே எனக்கு என்ன அப்படின்னா பிகாஸ் நான் இந்த அப்ளிகேஷன் நேம் தான் கொடுத்துருக்கேன் ட்விட்டர் Next.js க்ளோன் அப்படின்னு. ஸோ என்னோட ட்விட்டர் அக்கௌண்ட் வச்சு லாகின் பண்ணவான்னு கேட்குறாங்க. ஸோ ஒன்ஸ் ஐ சே ஆத்தரைஸ் ஆப், ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் லாகின் பண்ண யூஸரோட அந்த ப்ரொஃபைல் அண்ட் இங்கே அந்த சைன் அவுட் இது எல்லாமே எனக்கு கிடைச்சிருக்கும். ஸோ இது மட்டும் இல்லாமல் இந்த சைடில் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ட்வீட்ஸ் இதெல்லாமே டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னா வந்து லைக் என்னோட ட்விட்டர் அக்கௌண்ட்ல இருந்து நான் பண்ண ரீட்வீட்ஸ் அண்ட் ட்வீட்ஸ் இதெல்லாம் தான் இங்கே எனக்கு டிஸ்பிளே ஆயிருக்கு. ஸோ இப்போ இதுலேருந்து என்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா டேரெக்டாக ஒரு ட்வீட் இது பண்ண முடியும், போஸ்ட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் guys build is gonna be awesome. Okay, tweet. ஸோ ஒன்ஸ் ட்வீட் போஸ்ட் பண்ண என்ன அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் எனக்கு மேலே வந்து சின்னதாக அந்த ட்வீட் போஸ்டட் அப்படின்றது வரும். அண்ட் இதில் என்ன அப்படின்னா வந்து வி ஆல்சோ ஹேவ் ஒன் மோர் ஸ்டஃப் விச் இஸ் இந்த ட்வீட் என்ன அப்படின்னா ட்வீட் மட்டும் கிடையாது, நமக்கு வந்துட்டு இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு சின்னதாக ரீஃப்ரெஷ் இது உண்டு. ஸோ ஃபீட் அப்டேட் பண்ணுறதுக்கு ஸோ இந்த மாதிரி லாட் ஆஃப் திங்ஸ் நமக்கு இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட்ல அவைலபிளாக இருக்குது. ஸோ அதே மாதிரி என்ன அப்படின்னா வந்துட்டு இப்போ லாகின் பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னா ஸோ அதில் சின்ன சின்ன ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுக்குறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு. அண்ட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் போஸ்ட் ட்வீட் போஸ்ட் பண்ணலாம் அண்ட் தென் அதில் கமெண்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி லாட் ஆஃப் திங்ஸ் இருக்க போது அண்ட் இந்த பர்டிகுலர் பில்ட் ஸோ கம்ப்ளீட்லி என்ன அப்படின்னா உங்களுக்கு ஜாபுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த பில்டை பண்ணி நீங்கள் உங்களோட ரெஸ்யூமில் போட்டிருந்தீங்க அப்படின்னா ஸோ நிறைய பேர் யோசிக்கிறது என்ன அப்படின்னா வந்துட்டு ப்ரோ இதே பில்டை பார்த்து நான் என்னைய மாதிரி நிறைய பேர் வந்துட்டு பண்ணுவாங்கல்ல அப்படின்னு. பட் நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இப்போ இதே பில்டை பார்த்து இதே மாதிரி பில்ட் பண்ணாலும் இட்ஸ் ஃபைன் பிகாஸ் அட் எண்ட் ஆஃப் த டே என்ன அப்படின்னா வந்து இப்போ ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர்ஸ் அப்படின்னா 100 ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர்ஸ் இருக்காங்க அப்படின்னா 100 பேருக்கும் அட் எண்ட் ஆஃப் த டே ஒரே ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் தான் தெரிய போகுது. ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கோ இல்லை மெக்கானிக்கல் ஒர்க்கோ பண்ண போறது இல்லை. ஸோ எண்ட் ஆஃப் த டே நீங்களும் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் இன்னொருத்தர் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர்னா 2 பேருக்கும் ஒரே கைண்ட் ஆஃப் நாலேஜ் தான் இருக்க போகுது. ஸோ அதே மாதிரி தான் இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட் இந்த பில்ட்ஸ் எல்லாமே. ஸோ இல்லை ப்ரோ என் ஃப்ரெண்ட் இதே மாதிரி வச்சிருக்கான் நான் இதை வச்சிருந்தா அவனுக்கு ஜாப் கிடைக்குமா, எனக்கு அப்படி அந்த கம்பேரிசன் கிடையாது. ஸோ எண்ட் ஆஃப் த டே பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்கோட யார் அந்த ப்ராஜெக்டை பண்ணியிருக்காங்களோ ஸோ தட் மேட்டர்ஸ். ஸோ இந்த பில்ட் அந்த மாதிரி தான். ஸோ நீங்கள் ஜாப் ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா டெஃபினெட்லி இந்த பில்டை ட்ரை பண்ணி உங்க ரெஸ்யூம்ல ஆட் பண்ணுங்க. தட் வில் பி ரியலி ஹெல்ப்ஃபுல். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், உங்களுக்கு ரெஸ்யூம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் தெரியல, போர்ட்ஃபோலியோ எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் தெரியல, நீங்க போற ஜாப்ல எதாவது கேட்கறாங்க அப்படின்னா டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க ஃபர்ஸ்ட் கூகுள் ஃபார்ம் லிங்க்ல போயிட்டு உங்க டீடைல்ஸை கொடுங்க. நான் உங்களுக்கு கம்ப்ளீட் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் வித் ஜாப் அப்ளை பண்றது எப்படி, எந்த மாதிரி ஜாபை கிராக் பண்ணும் எல்லா டிப்ஸும் கொடுப்பேன்.
ஸோ ஹியர் ஸோ நிறைய பார்த்தாச்சு. ஸோ இந்த அப்ளிகேஷன் எப்படி ஒர்க் ஆகும் எல்லாமே இது பண்ணியாச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நான் போஸ்ட் பண்ண ட்வீட் இது எல்லாமே எனக்கு இருக்குது. ஸோ வித்வுட் வேஸ்டிங் எனி டைம் லெட்ஸ் கிரியேட் அப்ளிகேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா வந்துட்டு விஷுவல் ஸ்டுடியோ கோட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அண்ட் இங்கே Next.js application create பண்ண போகிறோம் with the TailwindCss. ஸோ என்ன பண்ண வந்து I can just go to Google and search for Next.js with Tailwind அப்படின்னு. ஸோ ஒன்ஸ் இப்படி சர்ச் பண்ணோன்னே இங்கே என்ன அப்படின்னா எனக்கு டேரெக்டாக லிங்க்ஸ் கிடச்சிருக்கும். ஸோ இதில் போயிட்டு இன்ஸ்டால் TailwindCss with Next.js அப்படின்னு கொடுத்தோன்னே ஸோ இங்கே எனக்கு ஒரு கமாண்ட் இருக்கும். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் கமாண்ட் என்ன பண்ணுங்க, ஜஸ்ட்டு காப்பி பண்ணிவிட்டு யூ கேன் பேஸ்ட் இட் ஓவர் ஹியர். அண்ட் இது என்ன பண்ணும் அப்படின்னா வந்து டேரெக்டாக எனக்கு ஒரு நெக்ஸ்ட் அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணும் வித் TailwindCss டெம்ப்ளேட்டோட. ஸோ என்ன அப்படின்னா TailwindCss நான் மேனுவலாக செட்டப் பண்ண வேண்டாம். என்ன அப்படின்னா வந்து டேரெக்டாக எனக்கு TailwindCssஸும் சேர்ந்து கான்ஃபிகர் ஆகிடும். ஸோ தட் இஸ் த அட்வான்டேஜ். ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் TailwindCss அண்ட் தென் என்ன பண்ண வந்துட்டு இங்கே ப்ராஜெக்ட் ஃபோல்டர் நேம் என்ன அப்படின்ற கொடுக்கலாம். ஸோ ஐ வில் கிவ் as Twitter Chrome. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா வந்து எனக்கு கம்ப்ளீட் அப்ளிகேஷனையும் கிரியேட் பண்ணும் இந்த மொமெண்ட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் ட்விட்டர் க்ளோன் அப்படின்னு. ஸோ இல் வெயிட் ஃபார் சம்டைம்ஸ் அது இன்ஸ்டால் ஆகிற வரைக்கும். இந்த மீன் டைம் சில கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கீங்க, அது என்ன கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ காய்ஸ் அதுக்கு முன்னாடி 11 லைக்ஸில் இருக்கும். ஸோ யாராவது லைக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. இதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பிகாஸ் we are almost there at 11 likes, just 9 likes away 20 ரீச் பண்ணுறதுக்கு. ஸோ யாராவது லைக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் லைக் பண்ணிடுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, ஸோ பிரபாகரன், பிரதீபன் ஹாய், சுமேகன் ஹாய், மனோஜ் ஹாய். டே டு டே இந்த ப்ராஜெக்ட்டுக்கு ப்ரீ ரிக்வெஸ்ட் என்ன ப்ரோ? ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, என் சேனல்ல பண்ற எல்லா பில்ட்ஸுக்குமே என்ன அப்படின்னா வந்து ப்ரீ ரிக்வெஸ்ட் தெரிஞ்சுட்டு தான் நீங்க அந்த பில்டை பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா வந்து அந்த ப்ரீ ரிக்வெஸ்ட் இருந்துச்சுன்னா டுடே யூ வில் பி அட் அ ஜாப். ஸோ அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நான் பண்ற எல்லா பில்டுமே அந்த மாதிரி ஒரு பில்டு தான். இந்த பில்டில் நான் யூஸ் பண்ற எல்லாமே தெரிஞ்சாதான் அந்த பில்டை நீங்க அந்த பர்டிகுலர் ப்ராஜெக்டை நீங்க பண்ண முடியும் அப்படின்ற ஐடியாவில் வந்துட்டு இந்த பில்ஸ் கிடையாது. ஓகேயா? ஸோ நீங்க வந்துட்டு இப்போ சப்போஸ் இப்போ நான் அந்த ப்ராஜெக்ட்ல பண்ற எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா டுடே யூ வில் பி அட் அ ஜாப். ஸோ தட் இஸ் த ட்ரூத். ஸோ அப்படி இருக்கும்போது என்னன்னா இப்போ இந்த ப்ராஜெக்ட் பில்ட் பண்றதுக்கு உங்களுக்கு எதுவுமே பெருசா எதுவுமே உங்களுக்கு வந்துட்டு ரியாக்டோட பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும், Next.jsோட பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். இந்த ரெண்டும் இருந்தாலே போதும் இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட்டை நீங்க என் கூட சேர்ந்து பில்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ இதை தாண்டி அஃப்கோர்ஸ் இதில் நம்ம நிறைய அடிஷனல் திங்ஸ் யூஸ் பண்ண போறோம். பட் பேஸ் இதுதான், பேசிக் ரியாக்ட் அப்ளிகேஷன் எப்படி ஒர்க் ஆகும், ரியாக்ட்னா என்ன, ஸோ அந்த பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். அண்ட் தென் Next.jsனா என்ன, Next.jsோட பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சுன்னா இந்த பர்டிகுலர் பில்டை என் கூட சேர்ந்து நீங்களும் கடைசி வரைக்கும் பில்ட் பண்ணி முடியலாம். ஸோ நம்ம மற்ற சேனல்ல இருக்கிற மாதிரி வீடியோ ஆல்ரெடி ரெக்கார்ட் பண்ணி அப்படியே வந்துட்டு கட் பண்ணி வர எரர்ஸ்லாம் தூக்கி அப்லோட் பண்ணல. we are doing it live, உங்க கண்ணு முன்னாடி டைரக்டா லைவ்ல தான் உட்காந்து பண்றேன். ஸோ எனக்கு எந்த எரர் வந்தாலும் அதே எரர் உங்களுக்கும் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ அப்போ அதை நான் எப்படி ஃபிக்ஸ் பண்றேன் அப்படின்றத பார்த்துட்டு நீங்களும் இனிமேல் ஃபியூச்சர்ல பண்ற ப்ராஜெக்ட்ஸ் தான் அந்த எரர் வந்தா எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நீங்க பாத்தீங்க அப்படின்னா தெரியும் எனக்கு அஃப்கோர்ஸ் ப்ராஜெக்ட் கிரியேட் ஆயிட்டு let me go here and நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் எனக்கு என்னோட கம்ப்ளீட் கோட் இருக்குது. ஸோ இதுல போயிட்டு yarn run dev அப்படின்ற கமாண்ட் கொடுத்தேன் அப்படின்னா இது எனக்கு localhost 3001ல எனக்கு அப்ளிகேஷனை ஸ்டார்ட் பண்ணிட்டு ஸோ இங்கே போயிட்டு localhost 3001 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ பாத்தீங்க அப்படின்னா தெரியும் என்னோட first Next.js application with TailwindCss. So guys, நீங்க யாரா TailwindCss learn பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நினைச்சீங்கன்னா இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பிகாஸ் இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட்ல நம்ம TailwindCss கம்ப்ளீட்டா யூஸ் பண்ண போறோம். TailwindCssல இருக்க plugins and then எப்படி ரெஸ்பான்சிவ் கோட் ரைட் பண்றது with the help of TailwindCss, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த ப்ராஜெக்ட்ல நம்ம பார்க்க போறோம். So stay tuned till the end. So இப்போ என்ன அப்படின்னா வந்து we got this one. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கோடை வந்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்துட்டு நமக்கு டிஃப்ரெண்ட் ஃபைல்ஸ் இருக்கு. அஃப்கோர்ஸ் tailwind.config வந்துட்டு tailwind கான்ஃபிகரேஷன் ஃபைல் அண்ட் tsconfig TypeScript கான்ஃபிகரேஷனுக்காக அண்ட் மற்ற எல்லா ஃபைல்ஸுமே இருக்கு. ஸோ Next.jsஐ பொறுத்த வரைக்கும் எப்போதுமே பேஜஸ் அப்படின்ற ஃபோல்டரில் தான் வந்து எனக்கு பேஜஸ் கிரியேட் ஆயிருக்கும். ஸோ எப்படின்னா வந்து ஆல்ரெடி பிஹெச்ல ஒர்க் பண்ணியிருக்கவங்களுக்கு தெரியும். ஸோ ஃபோல்டர் பேஸ்ட் ரவுட்ஸ் அப்படின்வாங்க, ஃபோல்டர் பேஸ்ட் ரவுட்டிங் அப்படின்வாங்க, ஆர் ஃபைல் பேஸ்ட் ரவுட்டிங் அப்படின்வாங்க. அதாவது என்னோட ஃபைல் ஸ்ட்ரக்சர் எந்த மாதிரி இருக்குதோ அதுக்கு ஏற்ற மாதிரி எனக்கு ரவுட்டிங் கிரியேட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு வந்துட்டு ஜஸ்ட் localhost 3001 இருக்கா. இப்போ எனக்கு யூசர் அப்படின்னு புதுசாக ஒரு பேஜ் வேணும் அப்படின்னா all I need to do is just say user.tsx அப்படின்னு சொல்லிட்டு இதில் ஒரு ரியாக்ட் காம்பனன்ட் கிரியேட் பண்ணிட்டு
let's say இப்போ யூசர் அப்படின்னு சேவ் பண்ணேன் அப்படின்னா இப்போ இங்கே போயிட்டு நான் /user அப்படின்னு கொடுத்தோன்னே எனக்கு அந்த யூசர் பேஜ் கிரியேட் ஆகும். ஸோ இதான் வந்துட்டு Next.jsல இருக்கக்கூடிய ஒரு அட்வான்டேஜ் which is called as file based routing. ஸோ நான் ஃபைலில் டேரெக்டாக வந்துட்டு ஸோ அந்த பேஜஸ் ஃபோல்டருக்குள்ள ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணால் போதும் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக அது ஒரு ரவுட்டாக கிரியேட் ஆகும். ஸோ கமிங் பேக் ஹியர், ஸோ இது நமக்கு தேவையில்லை, remove this. ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வந்து we have a lot of code. ஸோ blah 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 அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான கோட் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா இவ்வளோ கோடை பார்த்தோன்னா யாருமே வரியாக வேண்டாம். பிகாஸ் அஃப்கோர்ஸ் நம்ம பில்ட் பண்ண போகிற ப்ராஜெக்ட் ரொம்பவே பெருசு. ஸோ அப்படி பார்க்கும்போது இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப சின்ன கோடாக தான் இருக்கணும். ஸோ இது என்ன இது அப்படின்றத ஐ வில் கம்ப்ளீட்லி எக்ஸ்பிளைன். ஓகேயா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா வந்து ஸ்டார்டிங் ஃப்ரம் ஹியர் இங்கே நெக்ஸ்ட் பேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் நேம் அசைன் பண்ணியிருப்பாங்க which is called as a next class based type. அதாவது இப்போ நம்ம கிரியேட் பண்ணியிருக்க காம்பனண்ட் வந்துட்டு ஒரு Next.js பேஜ் அப்படின்றதோட டைப் அப்படின்றத இங்கே டிஃபைன் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் as I already told நம்ம இந்த அப்ளிகேஷனை TypeScript வச்சு பில்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதனால என்ன அப்படின்னா வந்து எல்லா இடத்துலையும் டைப் மென்ஷன் பண்ணும். ஸோ சில இடங்கள்ல வந்துட்டு கண்டிப்பாக மென்ஷன் பண்ணி ஆகணும், சில இடங்கள்ல ஆப்ஷனல். ஸோ இந்த இடத்துல ஆப்ஷனல் பட் ஸ்டில் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா வந்து we have our head. ஸோ ஜென்ரலாக என்ன அப்படின்னா வந்து இந்த ஹெட் அப்படின்றது எப்படி HTML டேக்ல வந்துட்டு இப்போ ஒரு HTML ஃபைலில் நீங்கள் எப்படி ஒரு ஹெட் டேக் கொடுத்துட்டு அதுக்குள்ள டைட்டில் லிங்க் இதெல்லாம் ஆட் பண்ணுவீங்களோ அதே மாதிரி தான் Next.jsலையும். பட் என்ன அப்படின்னா ஹெட் அப்படின்ற காம்பனண்ட்டை இம்போர்ட் பண்ணி அதுல இருந்து என்ன பண்ணுவீங்க அப்படின்னா வந்து யூ வில் யூஸ் இட் as a head tag. And then இங்க என்ன அப்படின்னா ஒரு கம்ப்ளீட் மெயின் டேக் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எதுக்காக அப்படின்னா வந்து நம்ம அப்ளிகேஷன்ல இருக்க இந்த வெல்கம் டு Next.js கெட் ஸ்டார்டட் பை எடிட்டிங், ஸோ இந்த கண்டென்ட்ஸ் எல்லாமே இந்த மெயின் டேக்ல தான் இருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கிளாஸ் நேம்ஸ் இருக்கு. இதுக்கெல்லாம் கோட் எங்க ப்ரோ இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு கோட் எங்கேயுமே கிடையாது. பிகாஸ் இது எல்லாமே வந்து TailwindCss ஓட கிளாஸ் நேம்ஸ். ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் Next.jsல ஒர்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பை டிஃபால்ட்டாக நீங்கள் கிரியேட் பண்ணும்போது உங்கள் அப்ளிகேஷனில் கோட் இந்த மாதிரி இருந்திருக்காது. பட் அட் த சேம் டைம் TailwindCss டெம்ப்ளேட்டோட கிரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த மாதிரி இருந்திருக்கும். அது எதனால அப்படின்னா பை டிஃபால்ட்டாக உங்களுக்கு கிரியேட் ஆகும்போதே TailwindCss கான்ஃபிகர் ஆகி வரதுனால அதோட கிளாஸ் நேம்ஸை யூஸ் பண்ணி டிஃபால்ட் பேஜையும் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இதில் இருக்க ஒவ்வொரு கோடையும் நான் அப்படி ஹோவர் பண்ணும்போது அந்த ஒவ்வொரு கிளாஸ் நேமோட கோடையும் நான் இந்த மாதிரி பார்க்கலாம். ஸோ TailwindCss ஒரு கிளாஸ் நேம்ல, ஸோ இப்போ இந்த கிளாஸ் நேமுக்கு TailwindCssல என்ன CSS கோட் வச்சிருக்காங்க அப்படின்றத ஐ கேன் see it like this directly. ஸோ hi guys. ஸோ guys almost 15 likesல இருக்கும், just 5 likes away 20 ரீச் பண்றதுக்கு. ஸோ யாராவது லைக் பண்ணாம இருந்தீங்கன்னா ப்ளீஸ் லைக் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணால் எனக்கு இதில் இருக்க எல்லா கோடும் தேவை அப்படின்னா கண்டிப்பாக தேவை கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த நெக்ஸ்ட் பேஜ் அப்படின்றத ரிமூவ் பண்ணிடுறேன். அண்ட் அது போல் இங்கே இருக்கிற கம்ப்ளீட் மெயின் டேக் அண்ட் ஃபூட்டர் இதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு ஜஸ்ட் இதை மட்டும் வச்சுக்கிறேன். அண்ட் இங்கே என்ன அப்படின்னா வந்து ஐ வில் ஹேவ் அ மெயின் டேக். அண்ட் இந்த மெயின் டேக்ல என்ன அப்படின்னா வந்து அஃப்கோர்ஸ் நம்ம டிஸ்பிளே இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது என்ன அப்படின்னா கிரிட் டிஸ்பிளே. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன அப்படின்னா வந்து we have 3 set of things. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு சைட் பார் இருக்கு, அடுத்து ஒரு ஃபீட் பேஜ் இருக்கு, ஸோ ஒரு ஃபீட் இருக்குது, அடுத்து வந்து widgets இருக்குது. ஸோ இது என்ன அப்படின்னா வந்துட்டு we can directly split and show. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இதை கம்ப்ளீட்டாக ஒரு காம்போனண்ட்டாக கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ இது என்ன அப்படின்னா வந்து we can say சைட் பார் காம்போனண்ட். அண்ட் தென் என்ன அப்படின்னா வந்து இந்த என்டையர் திங்கையும் இன்னொரு காம்போனண்ட்டாக கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ இது என்ன அப்படின்னா வந்து ஃபீட் காம்போனண்ட்டாக வச்சுக்கலாம். ஸோ இதுக்கு அப்படின்னா நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி பண்ணும்போது நமக்கு இன்னொரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஸோ வந்து எப்படி இதை ஸ்ப்ளிட் பண்ணுறது, எதை காம்போனண்ட்டாக வைக்கலாம், எதை காம்போனண்ட் வைக்கக்கூடாது, ஸோ இந்த மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இஃப் யூ வாண்ட் டு பிகம் லைக் மோர் சக்ஸஸ்ஃபுல் டெவலப்பர் தர சர்டன் திங்ஸ் சொல்கிறேன். ஸோ இங்கே என்ன அப்படின்னா லாஸ்ட்டாக இதை வந்துட்டு இன்னொரு காம்போனண்ட்டாக நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ 3 டிஃப்ரெண்ட் மெயின் காம்போனன்ட்ஸ் இருக்க போகுது. ஓகேயா? ஸோ யோசிக்கலாம் ப்ரோ ஏன் ப்ரோ இது எல்லாத்தையும் ஒரே இதிலே பண்ணிடலாம்ல, எதுக்காக காம்போனண்ட்டாக ஸ்ப்ளிட் பண்ணுறீங்க இந்த மாதிரினா. ஸோ இதுக்காக தான் என்ன அப்படின்னா வந்து பிகாஸ் நான் ஆல்ரெடி சொன்ன நிறைய பேருக்கு என்ன அப்படின்னா இந்த பில்டை பார்த்து அப்படியே ப்ராஜெக்ட் பண்ண தெரிஞ்சிருக்கும். பட் எதுக்காக இதை பண்ணுறோம் இந்த மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங்லாம் வந்துட்டு சில இடத்துல கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ என்ன அப்படின்னா இதே பில்டை வந்துட்டு லைக் ஒரு 5 to 10 times பில்ட் பண்ணிங்கன்னா யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் லைக் இதில் இருக்க என்டையர் கோடையும். பட் அதுக்கு நிறைய டைம் எடுக்கும். இட் வில் டேக் லைக் லாட் ஆஃப் எப்படி சொல்ல பேஷன்ஸ் வேணும் அதுக்கு. பட் நீங்கள்
சீக்கிரமா வந்துட்டு ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட், ஸோ இந்த ப்ராஜெக்ட் மாதிரி இன்னும் டிஃப்ரெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் ட்ரை பண்ணி ஒரு கம்ப்ளீட் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் ஆகி ஒரு ப்ராப்பர் ரெஸ்யூம், ஒரு ப்ராப்பர் போர்ட்ஃபோலியோட ஒரு ஜாப் அப்ளை பண்ண நினைச்சீங்கன்னா I am there for you to help. ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க ஃபர்ஸ்ட் கூகுள் ஃபார்ம் லிங்கை செக் பண்ணி பாருங்க. ஸோ நான் உங்களுக்கு தமிழில் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் டீச் பண்ணுறேன். ஸோ நீங்கள் இதில் ஜாயின் பண்ண நினச்சிங்கன்னா மறக்காம கீழே டிஸ்கிரிப்ஷனுக்கு கூகுள் ஃபார்ம் லிங்கை செக் பண்ணி பாருங்க. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணா வந்து நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ இந்த 3 டிஃப்ரெண்ட் காம்பனன்ட்ஸ் நமக்கு இருக்க போகுது அப்படின்னு. ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து we can directly build these things up. ஓகேயா? ஹாய் மௌலீஸ்வரன், ஹாய் முகுந்தன், ஹாய். ஸோ இப்போ என்ன அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் இதில் ஸோ இந்த டிவுக்கு வந்துட்டு நிறைய கிளாஸ் நேம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா இது எல்லாத்தையும் எடுத்துறேன். அண்ட் டெய்ல்விண்ட் சிஎஸ்எஸ் பொறுத்த வரைக்கும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அது என்ன அப்படின்னா நீங்கள் எழுதக்கூடிய கிளாஸ் நேம்ஸ் எல்லாமே மொபைல் ஃபர்ஸ்டாக இருக்கும். அதுக்கு என்ன அர்த்தம் ப்ரோ அப்படின்னா மொபைல் ஃபர்ஸ்ட் இந்த சென்ஸ், இப்போ நீங்கள் வந்துட்டு பூட் ஸ்டாப் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் பூட் ஸ்டாப்ல எழுதக்கூடிய கிளாஸ் நேம்ஸ்லாம் என்ன ஆகும், அந்த ஸ்டைல்ஸ் எல்லாமே பை டிஃபால்ட்டாக அவங்க டெஸ்க்டாப் வியூக்கு, அதாவது டெஸ்க்டாப் ஒரு லேப்டாப் வியூக்கு அப்ளை ஆகும். மொபைல் ஸ்க்ரீனுக்கு நீங்கள் வந்து ரெஸ்பான்சிவ்க்கு லைக் பிரேக் பாயிண்ட்ஸ் வச்சு எஸ்எம் எக்ஸ்எல் இந்த மாதிரிலாம் வச்சு எழுதுவீங்க. பட் அந்த அதர் டெய்ல்விண்ட் சிஎஸ்எஸ் அப்படியே ஆப்போசிட்டாக ஒர்க் ஆகும். பை டிஃபால்ட்டாக நீங்கள் எழுதுறது எல்லாமே மொபைலுக்கு. உங்களுக்கு லார்ஜ் ஸ்க்ரீனுக்கு எப்படி வேணுமோ அதுக்கு நீங்கள் ரெஸ்பான்சிவாக கோட் எழுதுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ லெட்ஸ் சே நான் வந்து பை டிஃபால்ட்டாக பிஜி அப்படின்னு சொல்லிட்டு பேக்ரவுண்ட் கலர் வந்துட்டு லெட்ஸ் சே ரெட் 300 அப்படின்னு சொல்கிறேன். அண்ட் அட் த சேம் டைம் என்ன சொல்கிறேன், என் ஸ்க்ரீன் சைஸ் வந்து மீடியம் ஸ்க்ரீன் சைஸ்லேருந்து மினிமம் வித் அப்படிங்க பார்த்தீங்கன்னா தெரியும், மினிமம் வித் 768 பிக்சல், அதாவது 768 பிக்சல்ஸுக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா I will say BG blue 300. அதே இது LG அப்படின்றது 1024 பிக்சல்ஸுக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா என்ன சொல்கிறேன், BG green 300. ஸோ இப்போ இதை சேவ் பண்ணிட்டு அப்ளிகேஷனில் பார்த்தேன் அப்படின்னா ஏதாவது கண்டென்ட் வச்சுக்கலாம். ஹலோ வேர்ல்ட் சேவ். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு க்ரீன் கலர் இருக்குதா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபுல்லாகவே எனக்கு க்ரீன் கலர் இருக்குது. ஸோ எதனால, பிகாஸ் ஆல்ரெடி சொல்ல பை டிஃபால்ட்டாக எழுதுறது மொபைலுக்கு. நீங்கள் இந்த மாதிரி எல்ஜி அப்படின்னு கொடுத்து எழுதுறதா உங்களுக்கு என்ன ஆகும், அதுக்கு அடுத்தடுத்த ஸ்க்ரீன் சைஸ்க்கு வரும். இப்போ நான் வந்து எல்ஜின்னு கொடுத்தனால 1024 பிக்சல்ஸுக்கு மேலே இருந்தாலே எனக்கு க்ரீன் கலர் தான் அப்ளை ஆகும். இப்போ நான் அப்படியே சின்னதாக்குனேன் அப்படின்னா எனக்கு 768 பிக்சல்ஸ் தாண்டும் போது ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ப்ளூக்கு வந்துடும். பிகாஸ் இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா லெஸ் தென் 1024 பிக்சல்ஸ் இருக்கு பட் கிரேட்டர் தென் 768 பிக்சல்ஸ் இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ அதனால தான் என்ன இருக்குது, இப்போ எம்டிக்கு பார்த்தீங்கன்னா 768 பிக்சல்ஸுக்கு மேலே இருந்துச்சுன்னா இந்த ஸ்டைல்ஸ் அப்ளை ஆகும். எல்ஜினா கிரேட்டர் தான் 1024. அப்போ இப்போ எனக்கு லெஸ் தான் 1024 வந்துட்டு இப்போ 1000 இருந்துச்சு அப்படின்னா ஸ்டில் அது வந்து என்ன அர்த்தம், கிரேட்டர் தான் 768 பிக்சல்ஸ். கரெக்டா? பிகாஸ் 1000 பிக்சல்ஸ் அப்படின்ற போது நமக்கு 1024 லெஸ் ஆயிரும் பட் 768 ஸ்டில் கிரேட்டராக இருக்கிறதுனால எனக்கு ப்ளூ கலர் வந்துருக்கு. ஸோ நான் இன்னும் சின்னதாகிட்டே போனேன் அப்படின்னா எனக்கு 768 பிக்சல்ஸுக்கும் கம்மியாக போகும்போது என்ன ஆகுது, பை டிஃபால்ட்டாக இருக்க பிஜி ரெட் அப்ளை ஆகுது. ஸோ இந்த மாதிரி என்ன ஆகும் அப்படின்னா எனக்கு டெய்ல்விண்ட் சிஎஸ்எஸ் ஒர்க் ஆகும். ஸோ அதனால் டெய்ல்விண்ட் சிஎஸ்எஸ்ல வந்துட்டு சிஎஸ்எஸ் ரைட் பண்ணும்போது லைக் நீங்கள் ட்ரெடிஷ்னலாக இது வரைக்கும் பார்த்த அப்ரோச்சோட இது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும். பிகாஸ் இட்ஸ் ஆல்வேஸ் மொபைல் ஃபர்ஸ்ட். எழுதுறது எல்லாமே ஃபர்ஸ்ட் மொபைலுக்கு தான் அப்ளை ஆகும், அதுக்கு பிறகு தான் டெஸ்க்டாப் ஸ்க்ரீன்ஸ் எல்லாத்துக்கும். ஸோ இப்போ கமிங் பேக் ஹியர் எப்படியா வச்சுக்கலாம். ஓகே, ஃபைன். ஸோ இங்கே என்ன அப்படின்னா வந்து as a first step இதில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா வந்து ஐ வுட் சே இங்கே இருக்க கிளாஸ் நேம்ஸ் எல்லாத்தையும் மாற்றிடலாம். என்ன சொல்கிறேன் அப்படின்னா வந்து லார்ஜ் ஸ்க்ரீனுக்கு மேக்ஸ் வித் ஆஃப் 6 XL அப்படின்னு சொல்கிறேன். அண்ட் தென் MX ஆட்டோ அண்ட் தென் மேக்ஸ் ஹைட் ஸ்க்ரீன் அண்ட் தென் ஓவர்ஃப்ளோ. இப்போ வந்து எனக்கு டைப் பண்ணும்போது இங்கே வந்து இந்த மாதிரி சஜஷன்ஸ் வருது பார்த்தீங்களா, டெய்ல்விண்ட் சிஎஸ்எஸோட சஜஷன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வரல அப்படின்னா யூ டோன்ட் நீட் டு வரி. ஸோ என்ன அப்படின்னா உங்கள் விஷுவல் ஸ்டுடியோ கோடில் எக்ஸ்டென்ஷன்ஸ்க்கு போயிட்டு அண்ட் இதில் டெய்ல்விண்ட் சிஎஸ்எஸ் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்டென்ஷன் உண்டு. இதை இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஒன்ஸ் இந்த எக்ஸ்டென்ஷன் இன்ஸ்டால் பண்ணோம் உங்களுக்கும் அந்த மாதிரி என்ன ஆகும்னா அந்த ஆட்டோமேட்டிக்காக சஜஷன்ஸ் த்ரோ ஆகும். Go back here.
ஸோ இப்போ இங்கே என்ன அப்படின்னா வந்து டைட்டில் ட்விட்டர் அப்படின்னு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மெயின் டேக் என்ன அப்படின்னா வந்து as I already told நமக்கு 3 விஷயங்கள் வேணும். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா வந்து ஒரு சைட் பார் and then ஒரு feed component and then வந்து widgets component. இந்த 3 தான் என்ன அப்படின்னா நம்ம அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் நமக்கு தேவைப்படுது. ஸோ இதை ஒவ்வொன்றா வந்துட்டு நம்ம பில்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்டிங் வித் தி சைட் பார். ஸோ பிகாஸ் ஒன்ஸ் இந்த 3 கிடைச்சோடனே நம்ம ஸ்க்ரீன்ல என்ன ஆகும் அப்படின்னா வந்துட்டு இனிஷியலி எல்லாமே டிஸ்பிளே ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ கைஸ் வி ஆர் அட் 20 likes. ஸோ கிரேட் திங். ஸோ தேங்க்யூ லைக் பண்ண எல்லாத்துக்குமே ரியலி தேங்க்ஸ். அண்ட் லைக் பண்ணாமல் யாராவது இருந்தீங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி அண்ட் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஸோ கமிங் பேக் ஹியர். ஸோ இப்போ என்ன அப்படின்னா வந்து நமக்கு தெரியும் சைட் பாருக்கு ஒரு காம்பனன்ட், ஃபீடுக்கு ஒரு காம்பனன்ட், விஜெட்ஸ்க்கு ஒரு காம்பனன்ட் வேணும் அப்படின்னு. ஸோ ஃபர்ஸ்ட் சைட் பார் காம்பனன்ட் கிரியேட் பண்ணலாம். ஸோ ஹியர் ஐ வுட் சே காம்பனன்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ண போறோம். ப்ராஜெக்ட்ல ஃபோல்டர் காம்பனன்ட்ஸ் அண்ட் இதுல என்ன அப்படின்னா வந்து sidebar.tsx அப்படின்னு சொல்றேன். பிகாஸ் நம்ம TypeScript யூஸ் பண்றதுனால tsx அப்படின்ற எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ இங்கே RAFC கொடுத்துட்டு ஒரு இனிஷியல் ரியாக்ட் காம்பனன்ட் ஜென்ரேட் பண்றேன். ஸோ இப்போ இந்த RAFC உங்களுக்கு ஒர்க் ஆகலை அப்படின்னா ஸோ அதுக்கு யூ நீட் டு இன்ஸ்டால் ஒன் மோர் எக்ஸ்டென்ஷன் which is called as ES7 React Redux React Native Snippets. ஸோ இந்த எக்ஸ்டென்ஷன் இன்ஸ்டால் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த மாதிரி RAFCன்னு கொடுக்கும்போது ஒரு ரியாக்ட் காம்பனன்ட் ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகும். ஸோ இதை சேவ் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் என்ன அப்படின்னா வந்து feed.tsx இதுக்கு ஒரு காம்பனன்ட் கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கிறேன். அண்ட் லாஸ்ட்டாக என்ன அப்படின்னா வந்து widgets.tsx அப்படின்னு ஒரு காம்பனன்ட் அண்ட் இதுலேயே RAFC கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ என்ன அப்படின்னா வந்து இந்த 3 காம்பனன்ட் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளோட ஹோம் பேஜில் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இங்கே என்ன அப்படின்னா எல்லாத்தையும் இம்போர்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சைட் பார் காம்பனன்ட், next feed component and last வந்து widget component. சரி, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் சைட் பார், ஃபீட், விஜெட் மூணுமே எனக்கு என்ன ஆகுதுன்னா என் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகுது. ஸோ வி ஆர் ஓகே ஃபைன். ஸோ இப்போ என்ன அப்படின்னா தேவையான காம்பனன்ட்ஸ் எல்லாமே என் ஸ்க்ரீனில் நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கு பிறகு என்ன அப்படின்னா ஃபர்தராக மூவ் ஆகலாம். அண்ட் அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் ஐ வாண்ட் டு சே டு யூ கைஸ், கம் பேக். ஓகே, ஸோ என்ன அப்படின்னா வந்து நம்ம சேனலில் பண்ணியிருக்க எல்லா ப்ராஜெக்டோட கோடும் என்னோட கிட்டப்ல அவைலபிளாக இருக்கும். ஸோ எதுக்காக வந்துட்டு நீங்கள் யோசிக்கலாம், நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ப்ரோ கிட்டபோட லிங்க்கையும் சேர்ந்து கீழே ப்ரொவைட் பண்ணுங்க அந்த ப்ராஜெக்ட் ரெபாசிட்டரிக்கு அப்படின்னு. ஸோ நான் வந்து கிட்டப்ல ப்ராஜெக்ட் வந்து நான் அந்த ஸ்ட்ரீம் முடிச்ச பிறகு தான் அப்லோட் பண்ணுவேன். ஸோ சம்டைம்ஸ் நான் மறந்துடுறேன். ஸோ அதனால நான் ப்ராஜெக்ட் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு அது வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்டோட கோடு ஸோ கம்ப்ளீட்லி ஃப்ரீ ஆஃப் காஸ்ட், ஸோ கம்ப்ளீட்டாக ஃப்ரீயாக நான் பண்ணுற கோடை உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகேயா? ஸோ இந்த கோடை உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய என்னோட கிட்டப் அக்கௌண்ட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ கிட்டப் அக்கௌண்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க பட் கிட்டப் அக்கௌண்ட் இல்லை அப்படின்னா தட்ஸ் அ பிக் மிஸ்டேக். ஸோ கண்டிப்பாக as a டெவலப்பர் உங்கள்கிட்ட கிட்டப் அக்கௌண்ட் இருந்தாகணும். ஸோ கிட்டப்ல நான் ஃபாலோ பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள்ட்ட அக்கௌண்ட்ல கிட்டப் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா கிட்டப் அக்கௌண்ட் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ப்ராஜெக்ட் நான் அப்லோட் பண்ணோம் உங்களுக்கு டேரெக்டாக நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ ஃப்ரம் தேர் யூ கேன் see the entire code. பிகாஸ் நீங்கள் ஒர்க் பண்ணும்போது ஸ்டில் வீடியோ பார்த்து பண்ணும்போதும் எனக்கு தெரியும் லாட் ஆஃப் பீப்புளுக்கு ஸ்டில் வீடியோ பார்த்து பண்ணியும் சில இடங்கள்ல இஷ்யூஸ் வரும். பட் தட்ஸ் நேச்சுரல். ஓகேயா? ஸோ அதை பற்றி வரி பண்ண வேண்டாம். ஸோ இப்போ என்ன கோடில் என்ன மிஸ்டேக் பண்ணிருக்கீங்க அப்படின்ற தெரிஞ்சுக்கிறதுக்கு யூ கேன் see my code. ஸோ அதுக்காக தான் கிட்டப்ல இருக்குன்னு அவைலபிளாக சொல்கிறேன். Okay, so let me get back. ஸோ இதில் இப்போ என்ன அப்படின்னா வந்து சைட் பார் இது எல்லாமே வந்துட்டு ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா சைட் பார் காம்பனன்ட் வந்து பில்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சைட் பார்ல என்ன அப்படின்னா வந்து திஸ் பேஜ். ஸோ இப்போ நம்ம அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா தெரியும் we have a small logo and then என்ன அப்படின்னா வந்து இந்த ஐகான்ஸ் இது எல்லாமே இருக்கு. ஸோ இந்த ஐகான்ஸுக்கு என்ன அப்படின்னா வந்து we are going to install a package. ஸோ என்ன அப்படின்னா இன்னொரு டெர்மினல் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் என்ன அப்படின்னா வந்து யான் ஆட் ஹீரோ ஐகான்ஸ்
at hero icons /react. ஸோ இந்த பேக்கேஜ் ஜென்ரலாக எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா வந்து ஐகானுக்காக. ஸோ இதில் லாட் ஆஃப் ஐகான்ஸ் வந்து அந்த ஐகான்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கிறதுக்காக இந்த பேக்கேஜ் யூஸ் பண்ணுறோம். ஸோ கெட்டிங் பேக் ஹியர். ஸோ இப்போ என்ன அப்படின்னா எனக்கு தேவையான ஐகான்ஸ் எல்லாத்தையும் நான் இதுலேருந்து இம்போர்ட் பண்ண போகிறேன். ஸோ import from hero icon /react /outline அப்படின்னு சொல்லிட்டு இதுலேருந்து எனக்கு தேவையான எல்லா ஐகான்ஸையும் நம்ம இம்போர்ட் பண்ணலாம். ஸோ ஸ்டார்டிங் வித் ஹோம் ஐகான் இருக்குது. ஸோ அப்போ என்ன அப்படின்னா வந்து இதில் ஹோம் ஐகான் அப்படின்னு சொல்லிட்டு இம்போர்ட் பண்ணலாம். அண்ட் தென் என்ன இருக்குது, ஹேஷ்டேக் ஐகான் இருக்குது, ஹேஷ்டேக் ஐகான். அண்ட் தென் நோட்டிஃபிகேஷன் ஐகான் இருக்குது. ஸோ இட்ஸ் பெல் ஐகான். அண்ட் தென் வந்துட்டு மெயில் ஐகான் இருக்குது. ஸோ மெயில் ஐகான். அண்ட் தென் வந்துட்டு புக்மார்க் ஐகான் இருக்குது. ஸோ புக்மார்க் ஐகான். and then collections icon, வேற யூசருக்கு ஒரு ஐகான் இருக்கும், யூசர் ஐகான். and then வந்துட்டு டாட்ஸ் சர்க்கிள் ஐகான், சர்க்கிள் ஹரிசாண்டல் ஐகான். ஸோ இதெல்லாம் தான் நம்ம ப்ராஜெக்ட்ல நம்ம யூஸ் பண்ண போகிற ஐகான்ஸ். ஸோ இதெல்லாத்தையும் இம்போர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தென் என்ன அப்படின்னா வந்து நம்ம இதில் டேரெக்டாக நம்ம சைட் பார் கிரியேட் பண்ணலாம் வித் திஸ் லோகோ அண்ட் ஸ்டாப்ஸ். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் இந்த டிவர்ஸில் கிளாஸ் நேம்ஸ் ஆட் பண்ணுறேன், ஸ்டார்டிங் வித் ஃப்ளெக்ஸ் நெக்ஸ்ட் காலம். ஸோ நான் என்ன கிளாஸ் நேம்ஸ் ஆட் பண்ணுறோம் அதுக்கான ஸ்டைல்ஸை நீங்கள் அந்த கிளாஸ் நேம்களை ஓவர் பண்ணும்போதே பார்க்கலாம். ஸோ இஃப் யூ ஹேவ் எனி கன்ஃபியூஷன் அந்த மாதிரி செக் பண்ணிக்கோங்க, ஓகேயா. அண்ட் தென் என்ன அப்படின்னா வந்து காலம் ஸ்பேன் வந்து 2 அப்படின்னு கொடுக்குறேன். அண்ட் தென் ஐட்டம்ஸ் சென்டர் பேடிங் எக்ஸ் ஆக்சஸில் 4 அண்ட் மீடியம் ஸ்க்ரீன் சைஸாக இருந்துச்சு அப்படின்னா ஐட்டம் ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லுவேன். அண்ட் இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா இதில் ஒரு இமேஜ் டேக், சோர்ஸில் என்ன அப்படின்னா இந்த ட்விட்டர் லோகோ வந்துட்டு இது பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் ஜஸ்ட் கூகுளில் போய்ட்டு ட்விட்டர் லோகோன்னு சர்ச் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஐகான் கிடைக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன அப்படின்னா கிளாஸ் நேமில் இமேஜுக்கு i10 with 10 and then margin வந்து சுற்றி 3 கொடுத்துட்டு சேவ் பண்ணுறேன். ஸோ சேவ் பண்ணிவிட்டு அப்ளிகேஷனில் பார்த்தேன் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த ட்விட்டர் லோகோ கிடச்சிட்டு எனக்கு. ஸோ இப்போ என்ன அப்படின்னா வந்து நான் இந்த காம்பவுண்டில் பில்ட் பண்ணுறது எல்லாமே அப்ளிகேஷனில் வியூ ஆகுது பிகாஸ் நம்ம இங்கே அந்த காம்பவுண்ட்டை இம்போர்ட் பண்ணியிருக்கோம். Great. So இப்போ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா வந்து we need to build the icons. ஸோ இப்போ அதை ஐகான்ஸ் வந்துட்டு நம்ம பில்ட் பண்ணலாம். ஸோ guys ஆல்மோஸ்ட் 22 லைக்ஸில் இருக்கும். ஜஸ்ட் 3 லைக்ஸ் அவே 25 ரீச் பண்ணுறதுக்கு. ஸோ யாராவது லைக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் லைக் பண்ணிடுங்க. Let me get back. Okay. ஸோ ஒரு சின்ன வாட்டர் பிரேக் எடுத்துக்கிறேன். ஓகே ஃபைன். ஸோ இப்போ என்ன அப்படின்னா வந்து இமேஜ் கிடச்சிட்டு. ஸோ இந்த இமேஜுக்கு அடுத்து என்ன அப்படின்னா வந்து we need these icons. பட் இந்த ஐகான்ஸ் என்ன அப்படின்னா இப்போ நமக்கு ஸ்மால் ஸ்க்ரீனில் ஐகான்ஸ் மட்டும் தெரியுது. அதே இது ஸ்க்ரீன் பெருசாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ஐகான் அண்ட் டெக்ஸ்ட் ரெண்டுமே டிஸ்பிளே ஆகுது. ஸோ இந்த இதை என்ன அப்படின்னா வந்து பில்ட் பண்ணுறதுக்கு ஐம் கோயிங் டு கிரியேட் அனதர் செப்பரேட் காம்பனண்ட். யோசிக்கலாம் எதுக்காக அப்புறம் இவ்வளவு பண்ணுறீங்க, இதிலே பண்ணிடலாமே அப்படின்னு பண்ணலாம். பட் என்ன அப்படின்னா வந்து நம்ம கோட் எப்போதுமே மாடுலராக இருக்கணும், இந்த சென்ஸ் ரீயூசபிளாக இருக்கணும். அட் த சேம் டைம் என்ன அப்படின்னா பார்த்தோன்னே நமக்கு தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற மாதிரி இருக்கணும். ஸோ அதுக்காக தான் என்ன பண்ணுறேன், I'm creating one more separate component here called sidebar row.tsx. இது RAFC கொடுத்துட்டு ஸோ இதில் சில ப்ராப்ஸ் நம்ம கெட் பண்ண போகிறோம். அதை கெட் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போதைக்கு ஸ்டார்ட் பில்டிங் இட் ஹியர். ஸோ நம்ம பேசிக்காக கெட் பண்ண போகிறது 2 முக்கியமான ப்ராப்ஸ். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா ஐகான், அடுத்து என்ன அப்படின்னா வந்து டைட்டில். அண்ட் ஐகான் எதுக்கு ப்ரோ கேபிட்டலில் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலாக இந்த சைட் பார் ரோக்கு நம்ம பாஸ் பண்ண போகிற ப்ராப்ஸில் இந்த ஐகான் அப்படின்றது ஒரு காம்பனண்ட்டாக இருக்க போகுது. ஸோ எதுக்காகனா இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஐகான் எல்லாமே கேபிட்டலில் யூஸ் பண்ணியிருக்கோமா. அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க எப்போதுமே காம்பனன்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் கேபிட்டல் லெட்டர்லாம் ஸ்டார்ட் ஆகணும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு நீங்கள் அந்த ஃபுல் ஸ்டாக் பூட் கேம்ப்ல லேர்ன் பண்ணுவீங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் உங்களுக்கு ஜாப் இன்டர்வியூஸில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வித்வுட் வேஸ்டிங் எனி டைம் செக் த டிஸ்கிரிப்ஷன் ஃபர்ஸ்ட் லிங்க். ஸோ அதில் எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும்.
ஸோ இப்போ என்ன அப்படின்னா வந்து இந்த ஐகான் காம்போனன்ட்ஸ் தான் நம்ம இந்த காம்போனண்ட்டுக்கு ப்ராப்ஸ்ல பாஸ் பண்ண போறோம். ஸோ அதே காம்போனண்டா யூஸ் பண்றதுக்காக இங்கே நான் கேபிட்டல் லெட்டர்லேயே அதை கெட் பண்றேன். அண்ட் அஃப்கோர்ஸ் டைட்டில். ஸோ இங்கே எதனால ப்ரோ இங்கே வந்துட்டு இப்படி எரர் த்ரோ ஆகுது அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் நம்ம இங்கே TypeScript யூஸ் பண்றோம். ஸோ இங்கே அதுக்கான டைப்ஸை மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ இதுல இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராப்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்றேன். அண்ட் கைஸ் TypeScript பத்தி தெரிஞ்சுக்கணும்னு வச்சிங்க, உங்களுக்கு TypeScript பத்தி எந்த ஐடியாவும் இல்லை அப்படின்னா வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல டெக்கியோட கோர்சஸ் பிளாட்ஃபார்ம் லிங்க் அவைலபிளா இருக்குது. ஸோ அதுல நான் கம்ப்ளீட் தமிழ்ல உங்களுக்கு TypeScript கோர்ஸ் லீவ் பண்ணிருக்கேன். ஜஸ்ட் 149 ருபீஸ்க்கு நீங்க மோர் தேன் 25 to 30 கோர்சஸ் ஆக்சஸ் பண்ணலாம். அதுல TypeScript ஒன் ஆஃப் த கோர்ஸ், அதுவும் தமிழ்ல இருக்குது கம்ப்ளீட் TypeScript கோர்ஸ். ஸோ அதுல இந்த இன்டர்ஃபேஸ் பத்திலாம் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். உங்களுக்கு இது புரியல அப்படின்னா அந்த கோர்ஸ் எடுத்து ட்ரை பண்ணுங்க. ஸோ இங்க என்ன அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் ஐகான் காம்போனன்ட். ஸோ இதில் பெட்டராக இது எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இங்கே நான் ஹோவர் பண்ணும்போதே ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது என்னன்றதை கொடுத்துருப்பாங்க. அண்ட் அதே மாதிரி இப்போதைக்கு லெட்ஸே இதை கமெண்ட் பண்ணிட்டு இங்கே வந்து இந்த சைட் பார் ரோ காம்போனன்ட் அப்படி கொடுத்துட்டு இதில் இப்போ நான் வந்து இந்த டைட்டில் அண்ட் ஐகான் அப்படின்றத இப்போ கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. ஐகான் அப்படின்றதுல லெட்ஸே ஹோம் ஐகான் அப்படின்னு கொடுத்தேன்னா ஸோ இந்த இதில் என்ன அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் எனக்கு எரர் வரும். ஸோ டைட்டில் இஸ் மிஸ்ஸிங் அப்படின்னு. ஸோ இந்த டைட்டில் அப்படின்றதுல லெட்ஸ் சே ஹோம் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ இதில் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இதை ஹோவர் பண்ணும்போது இதோட டைப் என்ன அப்படின்றத இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க தெரியுதா. ஸோ இந்த ஹோம் ஐகான் அப்படின்ற காம்பவுண்ட் ஹோவர் பண்ணும்போது அதில் எனக்கு ஸோ அதில் பார்த்தீங்கன்னா தெரியும் என்ன டைப் ப்ராப்ஸ் ரியாக்ட் காம்பவுண்ட் ப்ராப்ஸ் எஸ்விஜி அப்படின்றது. ஸோ என்ன அப்படின்னா வந்து அதே தான் இங்கேயும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதில் இது ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராப்ஸ் எஸ்விஜி ப்ராப்ஸ் அண்ட் இதில் எஸ்விஜி எலமெண்ட் அண்ட் ரிட்டர்ன் பண்ணும்போது ஒரு ஜேஎஸ்எக்ஸ் எலமெண்ட்டை எனக்கு ரிட்டர்ன் பண்ணும். ஓகே அண்ட் தென் டைட்டில் அப்படின்றதுல அது ஒரு நார்மல் ஸ்ட்ரிங்காக தான் இருக்க போது. ஸோ ஸ்ட்ரிங் அப்படின்னு கொடுத்துரு. ஸோ இங்கே என்ன அப்படின்னா வந்து நம்ம டைரக்டா இதில் அந்த ப்ராப்ஸ் வந்து மென்ஷன் பண்ணலாம். ஸோ இல்லை அப்படின்னா இங்கே வந்து சைபர் ரோ வந்து ஒரு ஃபங்க்ஷனல் காம்பவுண்ட் அப்படின்றத மென்ஷன் பண்ணிட்டு இதில் ப்ராப்ஸ் அப்படின்னு சொல்லி இப்படி மென்ஷன் பண்ணலாம். ஸோ ஒன்ஸ் இப்படி மென்ஷன் பண்ண என்ன ஆகும் அப்படின்னா எனக்கு அந்த எரர்ஸ் எல்லாமே ரெக்டிஃபை ஆகும். பட் இங்கே நான் ஒன்ஸ் கொடுத்தோன்னே எனக்கு என்ன அப்படின்னா இங்கே எரர் த்ரோ ஆயிருக்கு. என்ன அப்படின்னா வந்து ஸோ icon is here declared by ஸோ என்ன அப்படின்னா வந்து டைப் ப்ராப்ஸ் எஸ்விஜி ப்ராப்ஸ் எஸ்விஜி. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இது வந்து எஸ்விஜி எலமெண்ட். பட் நான் கொடுத்தது வெறும் எஸ்விஜி எலமெண்ட். ஸோ அதனால தான் என்ன இருக்கான இந்த எஸ்விஜி எலமெண்ட் அப்படின்றத வந்துட்டு இந்த டைப்புக்கு அசைன் பண்ண முடியாது அப்படின்னு எஸ்விஜி எலமெண்ட் அப்படின்னு சொல்லி சேவ் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே எனக்கு எரர் போயிட்டு ஸோ இதை சேவ் பண்ணிட்டு இங்கே நான் பார்த்தேன் அப்படின்னா ஸோ சைட் பார் ரோ காம்போனன்ட் ஸோ இந்த div டிஸ்பிளே ஆகுது. ஸோ இதில் என்ன அப்படின்னா வந்து ஐ வில் டூ சர்டன் திங்ஸ். ஃபர்ஸ்ட் இதில் வந்து கிளாஸ் நேம் flex max with fit cursor pointer item center and space x-axis வந்துட்டு 2 padding x4 and then padding y3 and then rounded full so curved இதுக்காக and then வந்துட்டு ஓவர் பண்ணும்போது pg gray 100 and transition all அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு duration 200 seconds சேவ் பண்ணிடுறேன். ஓகே ஸோ இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா உள்ள வந்துட்டு ஸோ அந்த டிவுக்குள்ள நம்ம அந்த ஐகான் அண்ட் தென் மற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் டிஸ்பிளே பண்ணும். ஸோ அதை பண்ணலாம். ஸோ இதில் இந்த ஐகான் நம்ம டேரக்டாக காம்பனண்ட்டாக தான் யூஸ் பண்ண போகிறோம். இட்ஸ் ஐகான் காம்பனண்ட். இதில் கிளாஸ் நேமில் height 6 அப்படின்னு கொடுத்துட்றேன். அண்ட் தென் ஒரு பேராகிராஃப் டேக்கில் டைட்டில் டிஸ்பிளே பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் எனக்கு ஹோம் அப்படின்றது என் ஸ்க்ரீனில் எனக்கு வியூ ஆகுது. ஸோ திஸ் இஸ் எக்ஸாக்ட்லி வாட் ஐ வாண்ட். ஸோ அது எனக்கு கிடச்சிட்டு. ஸோ கைஸ் இது வரைக்கும் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இட்ஸ் கிரேட். ஸோ வி ஆர் ஆல்மோஸ்ட் தேர். நம்ம சைட் பார் வந்துட்டு ப்ராப்பராக ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு.
ஸோ இப்போ எப்படி இந்த இதில் கொடுத்தோமோ இதே மாதிரி என்ன பண்ணலாம், நம்ம அந்த சைட் பார் ரோ காம்பனண்ட்டை திருப்பி யூஸ் பண்ணிக்கலாம். பட் என்ன அப்படின்னா வந்து இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், நமக்கு இந்த இதாக இருக்கட்டும் இல்லை இப்படி இருக்கும்போதாக இருக்கட்டும், நான் இப்போ ஓவர் பண்ணும்போது நான் இப்போ ஜஸ்ட் இந்த ஐகான் மேலே ஓவர் பண்ணாலும் சரி இல்லை இதில் ஓவர் பண்ணாலும் சரி, அந்த டெக்ஸ்ட் எனக்கு ப்ளூ கலரில் மாறுது பாருங்க, தெரியுதா? ஸோ அந்த இதையும் நான் ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ எப்படி இப்போ இதில் நான் ஓவர் பண்ணால் இந்த ஐ மீன் லைக் இந்த டிவ்ல ஓவர் பண்ண அந்த பேராகிராஃப் டெக்ஸ்டோட கலரை மாத்துறது அப்படின்னா டெய்ல்விண்ட் சிஎஸ்எஸ்ல தேர் இஸ் சம்திங் கால்ட் அஸ் குரூப் அப்படின்ட்டு. ஸோ இதில் என்ன அப்படின்னா அந்த குரூப் அப்படின்ற கிளாஸ் நேம் ஆட் பண்ணுறேன். ஸோ என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த என்டையர் திங்கையும் ஒரே குரூப்பாக எனக்கு ஃபிக்ஸ் பண்ணிடும். ஸோ இப்போ நான் என்ன சொன்னேன் அப்படின்னா குரூப் இதில் கிளாஸ் நேமில் குரூப் ஓவர் ஆச்சு அப்படின்னா டெக்ஸ்ட் கலர் வந்துட்டு இப்போ லட்சே ப்ளூவில் வந்துட்டு 300 அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இப்போ நான் ஓவர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் கலர் சேஞ்ச் ஆகுதா? பட் இந்த டெக்ஸ்ட் கலரும் இந்த டெக்ஸ்ட் கலரும் சுத்தமாக மேட்ச் ஆகணும் பாருங்க. இஃப் யூ சி இது வந்து ட்விட்டரோட ப்ளூ கலர் மாதிரி அப்படியே இருக்கு. பட் இப்போ நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து லைக் ஏதோ ட்விட்டரோட டூப்ளிகேட் ப்ளூ கலர் மாதிரி தான் நமக்கு தெரியுது. ஸோ அப்போ அந்த எக்ஸாக்ட் ப்ளூ கலர் யூஸ் பண்ணுறதுக்கு we are going to do some changes. ஸோ எங்கே போய் அப்படின்னா வந்து tailwind config ஃபைலில் ஸோ இங்கே இந்த தீம் எக்ஸ்டென்ட் இருக்கு பார்த்தீங்களா, இதில் போயிட்டு நம்ம கஸ்டம் கிளாஸ் நேம்ஸ் கிரியேட் பண்ணலாம். இதில் என்ன சொல்கிறேன் அப்படின்னா கலர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதில் எனக்கு ட்விட்டர் அப்படின்ற நேமில் ஒரு எக்ஸ்போர்ட் வேல்யூ கொடுக்குறேன். ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா நான் இந்த கலரை டைரெக்டாக யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இதில் டெக்ஸ்ட் ப்ளூக்கு பதிலாக டெக்ஸ்ட் ட்விட்டர் அப்படின்னு சொல்லிட்டு சேவ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஓவர் பண்ணும்போது அந்த ப்ளூ கலர் கிடச்சிட்டா. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா தெரியும் எனக்கு எக்ஸாக்ட் கலர் கிடச்சி. ஸோ இப்போ என்ன அப்படின்னா எப்படி ரெட்டு க்ரீனு இதெல்லாம் வந்துட்டு ஒரு கலராக இருக்குதோ இது டெக்ஸ்ட்டுக்கு மட்டும் கிடையாது. ஈவன் வந்துட்டு பார்டர் பார்டர்லேயே என்னால் என்ன பண்ண முடியும் பார்த்தீங்கன்னா தெரியும், பார்டர் எக்ஸ் எல்லாத்துலேயும் இந்த ஆட்டோமேட்டிக்காக அந்த ட்விட்டர் அப்படின்றது ஜென்ரேட் ஆயிருக்கா. பிகாஸ் இப்போ அந்த ட்விட்டர் அப்படின்றது இது என்ன பண்ணுது, எப்படி நார்மலாக ரெட் ப்ளூ க்ரீன் இதெல்லாம் ஒரு கலராக கன்சிடர் பண்ணுதோ ட்விட்டர் அப்படின்றது அது கலராக கன்சிடர் பண்ணுது. ஓகேயா? ஸோ இதெல்லாமே வந்துட்டு லிட்டில் பிட் அட்வான்ஸ் டெய்ல்விண்ட் சிஎஸ்எஸ் கோடிங். ஸோ இருந்தாலும் என்ன அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட்டில் நீங்கள் டெய்ல்விண்ட் சிஎஸ்எஸ் லேர்ன் பண்ண நினச்சிங்கன்னா இது ஒரு பெஸ்ட் ப்ராஜெக்டாக இருக்கும். ஸோ வாட்ச் டில் தி எண்ட். டிபெண்ட் அப்படின்னா வந்து நமக்கு ஓவர் பண்ணும்போது அந்த ஸ்டைல்ஸ் இதெல்லாமே கிடச்சிட்டு ஸோ இது போக இதில் ரிமைனிங் திங்ஸ் ஆட் பண்ணலாம். பை டிஃபால்ட்டாக எனக்கு இந்த டெக்ஸ்ட் ஹிடனாக இருக்கணும்னு சொல்கிறேன். சேவ் பண்ணி பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் ஆயிடும். பிகாஸ் எனக்கு என்ன ஆகணும், மொபைல் ஸ்க்ரீனில் அந்த டெக்ஸ்ட் தெரியக்கூடாது, ஐகான் மட்டும் தான் தெரியணும். வேற மற்ற ஸ்க்ரீன்ஸ்லாம் எனக்கு டெக்ஸ்ட்டும் சேர்ந்து தெரியணும். நான் சொல்கிறேன் மீடியம் ஸ்க்ரீன் சைஸ்லேருந்து இன்லைன் ஃப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ அப்போ மீடியம் ஸ்க்ரீன் சைஸ்லேருந்து தான் எனக்கு டெக்ஸ்ட் வியூ ஆகும். அண்ட் இதுக்கு அடுத்தது டெக்ஸ்டோட சைஸ் வந்து பேஸ் அப்படின்னு சொல்கிறேன். அண்ட் ஃபாண்ட் கலர் வந்துட்டு லைட் அண்ட் லார்ஜ் ஸ்க்ரீனில் வந்துட்டு டெக்ஸ்டோட சைஸ் வந்து எக்ஸலுக்கு மாறணும்னு சொல்லிட்டு சேவ் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த ஹோம் அப்படின்றது தெரியும். அண்ட் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு சர்டைன் பாயிண்ட் வரைக்கும் சின்னதாக இருக்கும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெருசாகுதா. ஸோ எனக்கு வந்துட்டு கம்ப்ளீட்லி இந்த சைட் பார் ரோ எனக்கு எப்படி வேணுமோ அதே மாதிரி ஒர்க் ஆகுது. ஸோ இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா வந்து நெக்ஸ்ட் ஒன் ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ இப்போ இதில் சைட் பார் ரோ இப்போ எப்படி இந்த இதை ஆட் பண்ணுமோ இதே மாதிரியே நம்ம மற்ற விஷயங்களையும் ஆட் பண்ணலாம். Over here so just a second என்னோட டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட் ப்ளீஸ் ஆயிட்டு. ஓகே, ஸோ இப்போ என்ன அப்படின்னா இதே மாதிரி நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா வந்து மற்ற சைட் பார் எதையும் இது பண்ண போறேன். ஸோ இதுக்கு let me so next sidebar row and icon component hashtag icon sidebar row component and title என்ன அப்படின்னா explore அப்படின்னு சொல்றேன். Next இன்னொரு sidebar row component icon
bell icon and title வந்து notifications and இங்க வந்து sidebar row the same. So even வந்துட்டு maybe like இதை அப்படியே காப்பி பண்ணி திருப்பி கீழே பேஸ்ட் பண்றேன். ஜஸ்ட் இங்க ஐகான் நேம் மட்டும் மாத்துறேன். மெயில் ஐகான் and messages and bookmark icon, bookmarks and last collection icon and இங்க list அப்படின்னு சொல்லிடுறேன். ஸோ pretty much இந்த இது கிடச்சிட்டு இப்போ சேவ் பண்ணிட்டு பார்த்தோன்னா எல்லாமே இருக்குது. ஸோ இன்னும் இதில் என்ன வேணும் அப்படின்னா இந்த இது இது என்ன அப்படின்னா எனக்கு இப்போ யூசர் லாகின்ல இருக்காங்க அப்படின்னா எனக்கு சைன் அவுட் அப்படின்னு வரும். பட் யூசர் லாகின் பண்ணாமல் இருந்தாங்கன்னா சைன் இன் அப்படின்னு வரும். ஸோ இந்த இது டைனமிக்காக சேஞ்ச் பண்ணும். பட் இப்போதைக்கு என்ன அப்படின்னா வந்துட்டு நான் ஸ்டார்ட் கொடுத்துக்கிறேன். sidebar row ஐகான் வந்துட்டு யூசர் ஐகான், டைட்டில் வந்து சைன் இன் அப்படின்னு கொடுத்துறேன். அண்ட் லாஸ்டா இன்னொரு sidebar row, இதுல ஐகான் வந்துட்டு டாட்ஸ் சர்க்கிள் ஹாரிசான்டல் ஐகான் கொடுத்துட்டு தென் டைட்டில் என்ன அப்படின்னா வந்து மோர் அப்படின்னு சேவ் பண்ணிடுறேன். ஸோ எனக்கு அந்த பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாமே எனக்கு இதில் கிடச்சிட்டு. ஓகேயா? ஸோ நிஷாந்த் குமார் குட் கொஸ்டின். ஸோ என்ன அப்படின்னா வந்துட்டு லைக் ஆல்ரெடி வந்து நம்ம சேனலில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ என்ன அப்படின்னா வந்து ஒரு கம்ப்ளீட் இது பண்ண சொல்லி. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ ஐல் டாக் கம்ப்ளீட்லி அபவுட் திஸ். ஸோ ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட், பேக் அண்ட் டெவலப்மெண்ட், ஃபுல் ஸ்டாக், இது எல்லாத்துக்கான கம்ப்ளீட் ரோட் மேப். ஸோ இதை பற்றி நான் கம்ப்ளீட்டாக வந்துட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட் இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேயா? ஸோ இப்போது பிகாஸ் இந்த ப்ராஜெக்ட் ஒரு பெரிய ப்ராஜெக்ட். ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்துட்டு ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஸ்டே இன் ஃபோக்கஸ், அவ்வளோதான். ஓகேயா? ஸோ இப்போ என் ஸ்க்ரீனை என்லார்ஜ் பண்ண அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஹோம், எக்ஸ்ப்ளோர், நோட்டிஃபிகேஷன்ஸ் இதெல்லாமே கிடச்சிட்டு அண்ட் இட்ஸ் லுக்கிங் அப்சல்யூட்லி குட். ஸோ இப்போ என்ன அப்படின்னா வந்து நமக்கு சைட் பார் பர்ஃபெக்டாக ஃபினிஷ் ஆகிட்டு நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா வந்து ஃபீடு போகிறதுக்கு முன்னாடி வி கேன் ஃபிக்ஸ் தி விஜெட்ஸ். ஸோ இந்த விஜெட் என்ன அப்படின்னா வந்து இந்த விஜெட் காம்பனண்ட்டில் வி ஆர் கோனா யூஸ் சம்திங் ஸ்பெஷல், ஒரு பேக்கேஜ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் எனக்கு இங்கே என்னோட யூசர் நேம் கொடுத்துருக்கும் போது என்னோட யூசர் நேம்ல இருந்து இதை ஃபெச் பண்ணி கொண்டு வருது. ஸோ அதுக்கு என்ன அப்படின்னா வந்து வி ஆர் கோனா யூஸ் அ ஸ்பெஷல் பேக்கேஜ் which is called as React Twitter Embedder. ஸோ இந்த பேக்கேஜ் யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸோ பார்த்தீங்கன்னா வீக்லி மோர் தேன் 1 lakh டவுன்லோட்ஸ். ஸோ இதை யூஸ் பண்ணி டேரெக்டாக வந்துட்டு உங்கள் ட்விட்டரில் நீங்கள் ரீசெண்டாக பண்ண எல்லா ஆக்டிவிட்டீஸையும் டேரெக்டாக அங்கே டிஸ்பிளே பண்ணலாம். ஸோ இந்த பேக்கேஜ் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். லெட் வி யூஸ் இட். ஸோ இங்கே வந்துட்டு யான் ஆட் React Twitter Embedded அப்படின்னு சொல்றேன். ஓகே. ஸோ இப்போ என்ன அப்படின்னா அந்த இதை நம்ம இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஸோ ஹியர் ஸோ அதில் என்னெல்லாம் தேவைப்படுது அப்படின்னா வந்து இந்த விஜெட் காம்பவுண்டில் மேலே வந்து ஒரு சர்ச் பார் இருக்கு வித் சர்ச் ஐகான், சர்ச் ட்விட்டர் அப்படின்னு. அண்ட் இங்கே ட்வீட்ஸ் பை என்னோட நேம். ஸோ இதெல்லாமே பை டிஃபால்ட்டாகவே எனக்கு வந்துடும். ஸோ ஃபர்ஸ்ட் இங்கே ஒரு சர்ச் ஐகான் மட்டும் இம்போர்ட் பண்ணிக்கிறேன் ஃப்ரம் hero icon / outline. Okay. Search icon and import from React Twitter Embedded ல இருந்து Twitter timeline embedded அப்படின்றத இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே இந்த டெவலப்பர் சில கிளாஸ் நேம்ஸ் ஃபர்ஸ்ட் px2 margin top 2 and call span
2 கொடுத்துட்டு LG inline and by default hidden அப்படின்னு சொல்லிடுறேன். ஸோ பை டிஃபால்ட்டாக என்ன ஆகும், மொபைல் ஸ்க்ரீனில் எனக்கு இந்த விஜெட் ஹிட் ஆயிரும், மற்ற எல்லாத்துலேயும் இன்லைனில் இருக்கும். ஸோ இங்கே வந்து ஒரு வித் கிளாஸ் நேம் flex item center space x2 bg gray 100 padding 3 and then வந்துட்டு rounded full and margin top வந்து 2. ஸோ இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா வந்து இதில் இந்த சர்ச் ஐக்கான் with a width 5 height 5 text gray 400 அப்படின்னு சொல்றேன். ஸோ அதை சேவ் பண்ணிட்டு இந்த விஜெட் காம்பனண்ட் என்ன பண்ணலாம், இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கோமா. ஸோ இங்கே பார்த்தோன்னா தெரியும் இந்த சர்ச் பார் வந்துட்டு எனக்கு. ஸோ இப்போ இங்கே என்ன அப்படின்னா வந்து இந்த இதுக்கு அடுத்தது ஒரு இன்புட் ஃபீல்டு கிரியேட் பண்ணுறேன் with a placeholder, let's say search Twitter and class name என்ன அப்படின்னா bg transparent outline none and then flex 1. ஸோ இப்போ இங்கே பார்த்தேன் அப்படின்னா வந்து பிகாஸ் ஃப்ளெக்ஸ் 1 கொடுக்குறதுனால எனக்கு என்ன ஆகும்னா இந்த டிவ்வுக்குள்ள தான் அந்த ஐகான் அண்ட் இந்த இன்புட் ஃபீல்டு இருக்கு, பட் அந்த டிவோட என்டையர் ஸ்பேஸையும் அந்த இன்புட் ஃபீல்டு எடுத்துக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும் என்னால் என்ன அந்த இன்புட் டிவ் எவ்வளோ பெருசுக்கு இருக்கோ அவ்வளோ பெருசுக்கு என்ன என்னன்னா அந்த இன்புட் ஃபீல்டு எக்ஸ்டெண்ட் ஆகி இருக்கும். ஸோ அதில் ஒரு அட்வான்டேஜ். ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா வந்து we need to display the Twitter embedded. So here ஸோ முகமது ஜஃபீர் கேட்டிருக்கீங்க ப்ரோ, நீங்கள் எங்கே இருந்து ரியாக்ட் நெக்ஸ்ட் நோட் எல்லாம் படிச்சிங்க எனி கோர்ஸ். ஸோ நான் ஸ்பெசிஃபிக்காக எந்த கோர்ஸும் படிக்கல. ஸோ ஐ டிடன்ட் ஸ்பெண்ட் எனி லைக் டைம் கோயிங் த்ரூ அ கோர்ஸ். ஸோ என்ன பண்ணேன் அப்படின்னா வந்து ஐ கோ த்ரூ லாட் ஆஃப் பிளாக்ஸ் அண்ட் யூடியூப் வீடியோஸ், நிறைய டுட்டோரியல்ஸ், இன்னும் லைக் நிறைய வெப்சைட்ஸில் வந்துட்டு ரேண்டமாக இருக்கும். ஸோ அது எல்லாமே வந்துட்டு ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணி எப்படி சொல்ல ஒரு ஸ்கிராம்பிள்டாக இருந்ததை எடுத்து ஒரு ஃப்ளோவாக ப்ரிப்பேர் பண்ணாதான் வந்துட்டு ஐ ஜஸ்ட் தட் இஸ் ஹவ் ஐ லேர்ன்ட். ஓகேயா. ஸோ இது வந்துட்டு இன்னைக்கு லேர்ன் பண்ணி நான் வந்துட்டு இப்போ ஈவினிங் உட்காந்து பண்ணல. ஸோ இட் டேக்ஸ் மீ இயர்ஸ் அண்ட் இயர்ஸ் ஆஃப் ப்ராக்டிஸ் டு டூ வாட் ஐ எம் டூயிங் நவ். ஓகேயா. ஸோ இது வந்துட்டு லைக் எனக்கு இதை லேர்ன் பண்ணுறதுக்கு அஃப்கோர்ஸ் எனக்கு வந்துட்டு ஒரு 6 months ஆச்சு, ஒரு 5 to 6 months ஆச்சு. பிகாஸ் நான் எந்த கோர்ஸுமே லேர்ன் பண்ணல, எந்த பூட் கேம்பும் ஜாயின் பண்ணல, எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை. ஸோ அதனால அது கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. ஸோ அதனால தான் என்ன அப்படின்னா வந்து ஐ வாண்ட் டு ஹெல்ப் தி ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அதுக்காக தான் வந்துட்டு அந்த ஃபுல் ஸ்டாக் பூட் கேம்ப் கண்டக்ட் பண்ணுறேன். அதுவும் தமிழில் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து இன்னும் புரிகிற மாதிரி இருக்கணும் அப்படின்றதுக்காக. ஸோ யாரெல்லாம் ஃபுல் ஸ்டாக் பூட் கேம்ப் ஜாயின் பண்ண நினைக்கிறீங்களோ கீழே டிஸ்கிரிப்ஷனுக்கு லிங்கை செக் பண்ணி பாருங்க. ஓகே. ஸோ இப்போ இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா வந்து இந்த டிவ்வுக்கு வெளியே ஐ யூஸ் த ட்விட்டர் டைம்லைன் எம்பெடட் காம்போனன்ட். அண்ட் இதில் நம்ம முக்கியமாக சில விஷயங்கள் பாஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா வந்து சோர்ஸ் டைப் அப்படின்றது அண்ட் இதில் ப்ரொஃபைல் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறேன். அண்ட் ஸ்க்ரீன் நேம் அப்படின்றதுல ட்விட்டரோட யூசர் நேம். ஸோ நான் புதுசாக ஐ ஸ்டார்டட் ட்விட்டர் அக்கௌண்ட். ஸோ அந்த இதோட இது கொடுக்குறேன். அண்ட் ஆப்ஷன்ஸ் அப்படின்றதுல வந்துட்டு ஹைட் 1000 அப்படின்னு சொல்லிட்டு சேவ் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். ஸோ நான் போஸ்ட் பண்ண ட்வீட்ஸ் எல்லாமே இருக்குது, புரியுதா. ஸோ என்ன அப்படின்னா எனக்கு எல்லாமே இருக்குது. பட் சத்தியமாக இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம எதிர்பார்க்குற மாதிரி வியூ இல்லை. பட் அதே மாதிரி நான் சின்ன ஸ்க்ரீன் கொண்டு போனால் அந்த விஜெட் எனக்கு மறைஞ்சிரும். பிகாஸ் இங்கே நான் ஹிடன் கொடுத்துருக்கிறதுனால. ஓகேயா. ஸோ இப்போ என்ன அப்படின்னா இன்னும் ஃபர்தராக போகிறதுக்கு முன்னாடி இதோட ஸ்டைல்ஸை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு index.tsx ஃபைலில் இந்த மெயின் டேகுக்கு ஐ வில் சே கிளாஸ் நேம் ஆஃப் கிரிட். அண்ட் மேக்ஸிமம் என்ன அப்படின்னா கிரிட்ல வந்து காலம்ஸ் வந்து 9 காலம்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்றேன். ஸோ இப்படி 9 காலம்ஸ் அப்படின்னு சொல்லும் போது என்ன ஆகும்னா இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நான் சைட் பாருக்கு எவ்வளோ காலம்ஸ் எடுத்துக்க சொல்றேன், 2 காலம்ஸ் எடுக்க சொல்லியிருக்கேன். விஜெட்டுக்கு 2 காலம்ஸ் எடுக்க சொல்லியிருக்கேன். ஸோ 4 போயிட்டா அப்போ ரிமைனிங் 5 நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா என்னோட ஃபீட் காம்பவுண்ட் கொடுத்துருவேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் யோசிக்கலாம் அப்புறம் இப்போ இப்படி இருக்குது அப்படின்னு. எஸ், நான் ஒன்ஸ் என் ஃபீடுக்கு வந்து காலம்ஸ் அண்ட் 5 கொடுத்தோன்னா அதுவும் கொஞ்சம் ஸ்பேஷியஸாக இருக்குது. ஓகேயா.
ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நான் போஸ்ட் பண்ண இந்த ட்வீட்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது அண்ட் இட்ஸ் லுக்கிங் குட் யா. ஸோ இப்போ என்ன அப்படின்னா இந்த ஃபீட் காம்பனண்ட்டை பில்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கு ஃபீட் காம்பனண்ட்டுக்கு போகிறேன். அண்ட் ஃபீட் காம்பனண்ட்ல என்ன அப்படின்னா வந்து what I'm going to do is first இதில் ஒரு கிளாஸ் நேம் கொடுக்குறேன். பை டிஃபால்ட்டாக என்ன அப்படின்னா எனக்கு காலம் ஸ்பேன் வந்து 7 இருக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ டிஃபால்ட் அப்படின்ற போது மொபைல் ஸ்க்ரீனில் 7 இருக்கணும். பட் அதே இது வந்துட்டு டெஸ்க்டாப் ஸ்க்ரீன்ஸ் அப்படின்ற போது காலம் ஸ்பேன் 5 அப்படின்னு சொல்லிடுறேன். எதுக்காக இங்கே 7 கொடுத்துருக்கீங்க மற்ற இது கொடுத்துருக்கீங்க அப்படின்னா பிகாஸ் விஜெட்ல பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்கேன், என் எல்ஜி ஸ்க்ரீனில் தான் வந்துட்டு இன்லைன் வரும், அது வரைக்கும் ஹிடனில் இருக்குன்னு சொல்லியிருக்கேன்னா. ஸோ அப்போ இங்கே என்ன பண்ணுறேன், எல்ஜியில் மட்டும் எனக்கு 5 எடுத்தால் போதும், மற்ற எல்லாத்தையும் என்ன பண்ணிக்கலாம், அந்த விஜெட்டோட இந்த 2 காலமையும் சேர்த்து என்ன பண்ணிக்கிறேன், இந்த ஃபீடு கொடுத்துக்கிறேன். ஸோ அப்போ எனக்கு ரெஸ்பான்சிவ்னஸ் ப்ராப்பராக ஒர்க் ஆகும் அதுக்காக. ஸோ இங்கே இதுக்கு அடுத்தது I will have few more things. Border on left and right side and then maximum height வந்து screen height அப்படின்னு சொல்கிறேன். அண்ட் ஓவர்ஃப்ளோ வந்துட்டு ஸ்க்ரால் அப்படின்னு சொல்கிறேன். அண்ட் தென் இங்கே வந்து இன்னொரு div, the class name flex items center and then justify between. அண்ட் இதில் என்ன அப்படின்னா ஒரு h1 டேக்ல class name padding 55, padding bottom 0 and then text excel font bold and இதில் home அப்படின்னு சொல்கிறேன். இதுக்கு அடுத்ததுல என்ன அப்படின்னா வந்து I need a refresh icon. ஸோ refresh icon இங்கே கொடுத்துட்டு இதில் class name h8 w8 and cursor pointer and icon கலரை சேஞ்ச் பண்ணுறதுக்கு நம்ம டெக்ஸ்ட் கலர் கொடுத்தா போதும். இங்கே டெக்ஸ்ட் ட்விட்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ட்விட்டர் கலர் வரும். அண்ட் இங்கே ஒரு நீட்டான விஷயம் ஒன்று பண்ண போகிறது என்ன அப்படின்னா, இப்போ இந்த இதை பார்த்தீங்கன்னா தெரியும், ஓவர் படமும் அந்த இது அப்படி சுற்றுது பாருங்க, தெரியுதா அந்த ரீஃப்ரெஷ். ஸோ இதுக்கான அனிமேஷன் அண்ட் ஸ்டைல்ஸையும் சேர்த்து நம்ம டெய்லர்லேருந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே என்ன சொல்கிறேன் அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு டிரான்சிஷன் ஆல் அப்படின்னு சொல்கிறேன். அண்ட் தென் டியூரேஷன் 500 அண்ட் தென் ஈஸ் அவுட். ஈஸ் அவுட் அப்படின்னு சொல்லும் போது எனக்கு அனிமேஷன் ஸ்டார்ட் ஆகும்போது டிராஸ்டிக்காக ஸ்டார்ட் ஆகும், பட் முடியும் போது அடி ஸ்மூத்தாக முடியும். ஸோ அதான் ஈஸ் அவுட். அண்ட் தென் ஓவர் பண்ணும்போது என்ன சொல்கிறேன், ரொட்டேட் 180 டிகிரி அப்படின்னு சொல்கிறேன். அண்ட் ஆக்டிவ் அப்படின்னா அதை கிளிக் பண்ணும்போது ஸ்கேல் டு 125 அப்படின்னு சொல்கிறேன். அண்ட் மார்ஜின் ரைட் 5 அண்ட் மார்ஜின் டாப் 5 அப்படின்னு சொல்லிட்டு இதை சேவ் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த ஐக்கான் கிடச்சிட்டா. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் ஓவர் பண்ணும்போது இதாகும். அண்ட் அதை நான் கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா தெரியும் ஜூம் ஆகுது பாருங்க, தெரியுதா. ஸோ இந்த எஃபெக்ட் எனக்கு பர்ஃபெக்டாக கிடச்சிட்டு. ஸோ இதுக்கு அடுத்து இந்த டிவ்ல ஸோ இங்கே எல்லாம் ஒன் மோர் டிவ். ஸோ இந்த டிவ்ல என்ன வேணும் அப்படின்னா இந்த ட்வீட்டுக்கு இது இருக்கு பார்த்தீங்களா, வாட்ஸ்ஆப் பண்ணிங்க அந்த இமேஜ் இந்த ஐகான்ஸ். ஸோ இது கிரியேட் பண்ணும். ஸோ இதுக்கு இதில் என்ன அப்படின்னா வந்து லெட்ஸ் சே ட்வீட் பாக்ஸ் காம்பனண்ட் வந்து நமக்கு இதில் ஒன்று வேணும். அண்ட் இதுக்கு கீழே என்ன அப்படின்னா வந்து அஃப்கோர்ஸ் we need to display all our tweets. ஸோ என்னென்ன ட்வீட் இது பண்ணியிருக்கோமோ அந்த ட்வீட்டை டிஸ்பிளே பண்ணும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா வந்து இதில் ஒரு div அண்ட் இதில் என்ன அப்படின்னா அஃப்கோர்ஸ் நம்மளோட ட்வீட்ஸ் எல்லாத்தையும் டிஸ்பிளே பண்ணும். ஓகே. ஸோ இப்போ என்ன அப்படின்னா வந்து நமக்கு தெரியும் லைக் வந்து என்னென்ன இது பண்ணோம் அப்படின்னு. ஸோ இதுலேருந்து என்ன அப்படின்னா வந்து we can move further. ஸோ guys ஆல்மோஸ்ட் 23 லைக்ஸில் இருக்கும், ஜஸ்ட் 2 லைக்ஸ் அவே 25 ரீச் பண்ணுறதுக்கு. ஸோ ப்ளீஸ் யாராவது லைக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா லைக் பண்ணிடுங்க. சின்ன ஆர்டர் பிரேக் எடுத்துக்கிறேன். ஸோ சைட் பார் வந்துட்டு நம்ம கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் ஆகிட்டு. ஸோ சைட் பார் வரைக்கும் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா இட்ஸ் கிரேட். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இந்த ஸ்க்ரீனில் பார்க்கும்போது மொபைல்லையும் கம்ப்ளீட் ரெஸ்பான்சிவாக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இது ஓவர் பண்ணும்போது இந்த எஃபெக்ட்ஸ் எல்லாமே இருக்கும்.
and home in the effect and இங்கே search and of course இங்கே எனக்கு அந்த widgets வந்திருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நான் இதை வந்துட்டு ஸ்க்ரீன் சைஸ் சின்னதாகும் போது கம்ப்ளீட்லி ரெஸ்பான்ஸாகவும் இருக்கும். ஸோ இது வரைக்கும் பண்ணியிருந்தீங்கன்னா கிரேட். ஒரு சின்ன பிரேக் எடுத்துட்டு வெல்கம். ஸோ இப்போ என்ன அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் இந்த ட்வீட் பாக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ tweetbox.tsx or afc and இதை சேவ் பண்ணிட்டு இங்கே என்ன பண்ணுறேன், என்னோட ஃபீல்டில் போயிட்டு அந்த ட்வீட் பாக்ஸ் காம்பனண்ட்டை கொடுத்துருவோம். ஸோ ட்வீட் பாக்ஸ் காம்பனண்ட் வந்துட்டோம். ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து இதை பில்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்டிங் வித் ஃபர்ஸ்ட் இதில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஒரு இமேஜ், வாட்ஸ் ஹேப்பனிங், டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறதுக்கு அண்ட் ஒரு 5 டிஃப்ரெண்ட் ஐகான்ஸ் அண்ட் ட்வீட் பட்டன் அண்ட் ஒன்லி இதில் டெக்ஸ்ட் இருக்கும்போது மட்டும் என்ன ஆகுது. ஸோ என்ன அப்படின்னா இந்த இது பார்த்தீங்கன்னா இது ஒரு அமேசிங் ஃபீச்சர் இந்த அப்ளிகேஷனில். ஸோ என்ன அப்படின்னா இப்போ நான் லாகின் பண்ணாமல் இருந்தேன் அப்படின்னா என்னால் ட்வீட் ஆட் பண்ண முடியாது. ஓகேயா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஈவன் எதாவது டைப் பண்ணால் ட்வீட் பட்டன் எனக்கு டிசேபிள்டாக இருக்கும். பட் நான் ஒன்ஸ் லாகின் பண்ணேன் அப்படின்னா ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போவும் டிசேபிள்டாக இருக்கும். பட் நான் ஒன்ஸ் நான் டைப் பண்ண ஸ்டார்ட் பண்ண ட்வீட் பட்டன் எனக்கு எனேபிள் ஆகும். ஸோ இங்கே வந்துட்டு 3 டிஃப்ரெண்ட் வேஸில் ஸ்டேட்டை ஹேண்டில் பண்ணுறோம். ஸோ லெட் மீ டூ தட். ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் எனக்கு தேவையான அந்த 5 டிஃப்ரெண்ட் ஐகான்ஸ் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஃப்ரம் ஹீரோ ஐகான்ஸ் react/outline. ஸோ இதில் calendar icon, emoji happy icon, location marker icon, photograph icon and then search circle icon. ஸோ நான் கொடுத்துட்றேன். இப்போ இதில் என்ன அப்படின்னா வந்து we can start with the basic things நம்ம ட்வீட் காம்பனில் பில்ட் பண்ண. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த டிவுக்கு ஒரு கிளாஸ் நேம் கொடுக்குறேன், flex space x2 and then padding 5 அப்படின்னு. இதில் ஒரு இமேஜ் டேக். ஸோ அந்த இமேஜ் டேக் என்ன அப்படின்னா அஃப்கோர்ஸ் லாகின் பண்ணி தான் எனக்கு வேறு இமேஜ் வேணும், இல்லை அப்படின்னா அந்த யூசர் இமேஜ் டிஸ்பிளே பண்ணும். ஸோ இப்போதைக்கு அந்த இமேஜ் டிஸ்பிளே பண்ணிக்கிறேன், லேட்டராக அதை நம்ம சேஞ்ச் பண்ணலாம். ஸோ இங்கே வந்துட்டு கிளாஸ் நேமில் height 14 width 14 rounded full object cover and margin top 4 அப்படின்னு சொல்லிட்டு சேவ் பண்ணிடுறேன். அண்ட் இதுக்கு அடுத்தது ஐ வில் ஹேவ் certain div tags. இதில் கிளாஸ் நேம் என்ன பண்ணா வந்து flex and flex1 item center and then padding left 2 அப்படின்னு சொல்லிட்டு இதில் ஒரு ஃபார்ம் டேக் கிளாஸ் நேம் flex. அண்ட் இதுவும் எதுக்காக எல்லாத்துலேயும் flex1 flex1 கொடுக்குறீங்கன்னா பிகாஸ் மேலே இருக்க flex கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, அதோட என்டையர் வித்தையும் எடுத்துக்கணும் அப்படின்றதுக்காக தான் எல்லாத்துலேயும் flex1 கொடுக்குறேன். அண்ட் இங்கே வந்து flex column and I will have an input field, placeholder, what's happening and இதில் class name height 24 with full text cell outline none and placeholder text வந்து எக்ஸலுக்கு மாத்திரம் சேவ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வாட்ஸ் ஹேப்பனிங் இந்த இதோட ஸ்டஃப். ஸோ இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா வந்து ஆஃப்டர் திஸ் ஐ வில் கிரியேட் ஒன் மோர் div tag, class name flex and then item center
and then இன்னொரு div class name flex space x2 text Twitter and then flex1 and இதுல வந்து photograph so அந்த icons எல்லாத்தையும் நம்ம இது பண்ணலாம் so class name height 5 width 5 cursor pointer and transition transform so இதுல வேற என்ன இருக்கு so hover பண்ணவோ பாத்தீங்கன்னா zoom ஆகி வருது பாத்தீங்களா so அதுக்காக transition add பண்றேன் and then duration 150 ease out hover பண்ணும்போது scale to 150 அப்படின்னு சொல்லி சேவ் பண்றேன் so icon zoom பண்ணும்போது effect தெரியுதா so என்ன பண்றேன் இதே இத காப்பி பண்ணி I'll paste it 4 more times and just என்ன பண்ணலாம் அந்த ஐகான்ஸோட நேம் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கலாம் so இங்க வந்து search circle icon and then next one என்ன அப்படின்னா வந்து emoji happy icon and then calendar and place okay so இங்க calendar icon and இங்க location marker icon சேவ் பண்ணி இங்க பார்த்தேன் அப்படின்னா அந்த 5 ஐகான் எனக்கு கிடைச்சிட்டா ஸோ லாஸ்டால் என்ன இருக்கு அப்படின்னா அந்த ட்வீட் அப்படின்ற பட்டன் பட் அந்த ட்வீட் அப்படின்ற பட்டனோட ஸ்டேட் வந்து டிசேபிள்டா இருக்கா இல்லையா அப்படின்றது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக ஒர்க் ஆகுது நம்ம லாகின் பண்ணிட்டு டெக்ஸ்ட் டைப் பண்ணால் அந்த மாதிரி இருக்குது ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம் நான் டெக்ஸ்ட் டைப் பண்ணியிருந்தா மட்டும்தான் அந்த ட்வீட் பட்டன் எனக்கு எனேபிளாக இருக்குமா செட் பண்ணுவோம் ஓகேயா ஸோ ஃபர்ஸ்ட் அந்த பட்டனை கிரியேட் பண்ணிடலாம் ஸோ இதுக்கு அடுத்தது பட்டன் டைப் submit tweet and first name vg twitter px5 padding y2 font bold text white rounded full சேவ் பண்ணி பார்க்கலாம் ஸோ ட்வீட் பட்டன் வந்துட்டா பட் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் எனக்கு இங்கே ஏதாவது டைப் பண்ணியிருந்தா மட்டும் தான் ட்வீட் பட்டன் எனேபிளாக இருக்கணும் இல்லை அப்படின்னா பை டிஃபால்ட்டாக டிசேபிள்டாக இருக்கணும் அப்படின்னு ஸோ அப்போ அதை எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் ஸோ அதுக்கு ஸோ கைஸ் அதுக்கு முன்னாடி 24 லைக்ஸில் இருக்கும் ஜஸ்ட் 1 லைக் அவே 25 ரீச் பண்ணுறதுக்கு ஸோ ப்ளீஸ் யாராவது லைக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு லைக் பண்ணிருங்க ஸோ கெட்டிங் பேக் ஹியர் ஓகே ஸோ இப்போ என்ன அப்படின்னா வந்து இதுல அந்த இன்புட் வேல்யூ கெட் பண்றதுக்கு I'll create a state value so இங்க state variable create பண்றேன் first input அப்படினு and இதுல என்ன அப்படினா இதோட டைப் வந்து string அப்படின்றத மென்ஷன் பண்றேன் so இப்போ இந்த இன்புட் என்ன பண்ணலாம் அப்படினா data input ஃபீல்டுக்கு மேப் பண்ணலாம் வேல்யூ அப்படின்றதுல input and then என்ன அப்படினா on change event listener data செட் பண்ணலாம் on change e set inputல வந்து e dot target dot value அப்படினு okay so let me check this out so இப்போ என்ன அப்படினா input டைப் பண்ண அந்த input அப்படின்றதுல வேல்யூ வரும் so அதை வச்சு என்ன பண்றேன் இந்த பட்டனுக்கு என்ன சொல்றேன் disabled எப்போ அப்படின்னா எப்போ அந்த இது ட்ரூவா இருக்குன்னா when not input அதாவது இன்புட் இல்ல அப்படின்னா வந்து எனக்கு என்ன அர்த்தம் இந்த இதுல வந்துட்டு ட்ரூ அப்படின்ற வேல்யூ அப்ளை ஆகும் பட் டிசேபிள் அப்படின்றது ட்ரூ ஆயிடும் ஸோ பாத்தீங்கன்னா தெரியும் ஸோ நீங்க யோசிக்கலாம் ப்ரோ இங்க இன்னும் பட்டன் அதே மாதிரி தானே இருக்கு அப்படின்னு எஸ் பட் என்ன அப்படின்னா பட்டன் டிசேபிள்டா இருக்கு பாத்தீங்கன்னா தெரியும் இப்போ நான் மேல ஹோவர் பண்ணும்போது இந்த கர்சர் தெரியுதா நான் இப்படி டைப் பண்ணும்போது பாத்தீங்கன்னா தெரியும் கர்சர் மாறுதா பிகாஸ் இப்பதான் பட்டன் கிளிக்கபிளா இருக்கு எதுவுமே இல்லாதவோ பட்டன் கிளிக்கபிளா இல்லை ஸோ அதை இன்னும் காமிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் டெய்ல்விண்ட்ல டிசேபிள் ஸ்டேட்ல இருக்கும்போது I can say opacity 40 இருக்கணும் அப்படின்னு ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மாதிரி இருக்கும் opacity பட் ஒன்ஸ் டிசேபிள் வந்துட்டு போனதும் எனக்கு அந்த டெக்ஸ்ட் இது பண்ணலாம் ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ இந்த மாதிரி கூல் எஃபெக்டை நம்ம என்ன பண்ணலாம் டிஃப்ரெண்ட் ப்ராஜெக்ட்ஸ்ல நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம் ஓகேயா ஸோ ஹியர்
ஸோ கார்த்தி npx ஒர்க் ஆகணும் அப்படின்னா வந்துட்டு உங்கள் சிஸ்டமில் நோட் என்ன வெர்ஷன் யூஸ் பண்ணுறீங்கன்னு பாருங்கள், npm என்ன வெர்ஷன் யூஸ் பண்ணுறீங்கன்னு பாருங்கள். இஃப் இட்ஸ் அன் ஓல்டர் வெர்ஷன் கம்ப்ளீட்டாக npm அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு npm Node.js அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு திருப்பி Node.jsோட கரண்ட் LTS வெர்ஷன் இன்ஸ்டால் பண்ணிட்டு ட்ரை பண்ணுங்கள், npx will work. ஸோ இப்போ என்ன அப்படின்னா வந்து இந்த ட்வீட் பாக்ஸ் நமக்கு கம்ப்ளீட்டாக கிடச்சிட்டு, பட் இவ்வளோதானா இதில் அப்படின்னா நோப், இதில் இன்னும் சர்டைன் திங்ஸ் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியுது, கிளிக் பண்ணும்போது இந்த பாக்ஸ் ஒன்று டிஸ்பிளே ஆகுது பாருங்க, தெரியுதா? அந்த இமேஜ் ஆட் பண்ணுறதுக்கு அண்ட் தென் என்ன அப்படின்னா வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அந்த இமேஜோட யூஆர்எல் காப்பி பண்ணி இதில் கொடுத்துட்டு ஆட் இமேஜ் கொடுத்தா அந்த இமேஜ் டிஸ்பிளே ஆகுது பாருங்க. இந்த ஃபீச்சர் தான் இப்போ நெக்ஸ்ட் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே first அந்த இமேஜோட ஸ்டேட் ஹேண்டில் பண்றதுக்கு what we are going to do is we are going to have two different things. So இதுல வந்துட்டு first image அப்படின்னு ஒரு state variable and இது வந்துட்டு of type string. Have some water. Okay. So இங்க என்ன அப்படின்னா வந்து next step. So image and என்ன அப்படின்னா வந்து ஒரு user hook யூஸ் பண்ண போறோம். ஸோ இந்த யூஸ்ல ஹூக்கை பற்றி இதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்காதவங்க, ஸோ இந்த ஹூக் ஜென்ரலாக எதுக்காக யூஸ் பண்ணோம் அப்படின்னா வந்து ஒரு பர்டிகுலர் எலமெண்ட்டோட கம்ப்ளீட் ஆக்சஸ், ஒரு ஹெச்டிஎம்எல் எலமெண்ட்டோட ஆக்சஸ் நம்ம கெட் பண்ணுறதுக்கு, அந்த ஹெச்டிஎம்எல் எலமெண்ட்ல இருக்கக்கூடிய ஏபிஐ ஃபங்க்ஷன்ஸ் நம்ம கால் பண்ணுறதுக்கு நம்ம ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த ரெஃபரன்ஸ் வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த எலமெண்ட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையும் நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இதை பற்றி இன்னும் இன்டெப்த்தாக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா வித்தவுட் வேஸ்டிங் எனி டைம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க ஃபர்ஸ்ட் கூகுள் ஃபார்ம் லிங்க்ல உங்கள் டீட்டெயில்ஸை கொடுங்க அண்ட் ஐ வில் see you in my boot camp. ஸோ இங்கே என்ன சொல்கிறேன் அப்படின்னா வந்து இமேஜ் இன்புட் ரெஃப் அப்படின்னு சொல்கிறேன் அண்ட் இதில் நல் அப்படின்னு சொல்லிட்டு HTML இன்புட் எலமெண்ட் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ அந்த இதோட டைப் என்ன இருக்க போதோ அதை இதில் மென்ஷன் பண்ணுறேன். பட் இப்போதைக்கு யூஸ் ஆஃப் இன்னும் இம்போர்ட் பண்ணல, ஸோ அதை இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா வந்து we can do certain things. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறேன், இங்கே இந்த டிவுக்கு அடுத்தது இதில் என்ன சொல்கிறேன், இமேஜ் இன்புட் ரெஃப் இது இருக்குது. ஓகே ஓகே. ஸோ இதில் இன்னொரு இது வச்சுருக்கேன், இன்னொரு ஸ்டேட் டேட்டா. இது எதுக்காக அப்படின்னா வந்து இந்த இதை கிளிக் பண்ணும்போது அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணிட்டு திருப்பி அதை க்ளோஸ் பண்ணுறதுக்கு இந்த ஸ்டேட். ஸோ இதில் இமேஜ் யூஆர்எல் பாக்ஸ் இஸ் ஓப்பன் அப்படின்னு சொல்கிறேன் and by default இது false boolean and based on this தான் என்ன பண்ண போறோம், இங்க வந்து நம்ம டிஸ்ப்ளே பண்ண போறோம். இங்க என்ன சொல்ற, இமேஜ் யூஆர்எல் பாக்ஸ் வந்துட்டு ஓப்பன்ல இருந்துச்சுன்னா மட்டும் I need to do certain things. ஸோ இங்க என்ன சொல்ற, கண்டிஷனல் ரெண்டரிங் யூஸ் பண்ணிட்டு இதுல ஒரு div tag, the class name margin top 5 flex rounded lg bg twitter /80. ஸோ என்ன சொல்கிறேன் அப்படின்னா அந்த பிஜி ட்விட்டர் பட் வித் 0.8 ஒப்பாசிட்டியோட, அதாவது 80% ஒப்பாசிட்டியோட எனக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இது எல்லாமே TailwindCssல we can customize and do it. ஓகேயா? ஸோ இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா padding y2 and then padding x4 and next என்ன அப்படின்னா இதில் ஒரு import the type text and இதில் தான் என்ன அப்படின்னா ரெஃபரன்ஸ் அப்படின்றதுல நம்ம கிரியேட் பண்ண அந்த ரெஃபரன்ஸ் வேரியபிளை டேரெக்டாக அதில் பாஸ் பண்ணலாம். ஸோ இமேஜ் இன்புட் ரெஃப் அப்படின்றத அண்ட் வந்து இதில் பிளேஸ் ஹோல்டர் அப்படின்றதுல வந்து இமேஜ் யூஆர்எல் அப்படின்னு சொல்கிறேன் அண்ட் கிளாஸ் நேம்ல என்ன அப்படின்னா வந்து ஃப்ளெக்ஸ்1 பிஜி டிரான்ஸ்பரண்ட். ஸோ
So bg transparent and then padding to text white, outline none, and placeholder வந்துட்டு text white ன்னு சொல்றோம். ஸோ இப்போ என்ன அப்படின்னா வந்து இந்த இது கிடச்சிட்டு, ஸோ இப்போ இந்த இது எதையுமே என்னால் ஸ்க்ரீனில் பார்க்க முடியாது பிகாஸ் இது பை டிஃபால்ட்டாக இதாக இருக்கிறதுனால இப்போதைக்கு இதை ட்ரூக்கு மாற்றிட்டு அது எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, ஸோ அந்த இன்புட் ஃபீல்டு இருக்குது. ஸோ இதுக்கு அடுத்தது அதில் ஒன் மோர் பட்டன் டைப் சப்மிட் கிளாஸ் நேம் on bold text white and இதுல என்ன பண்ணா add image அப்படின்னு சொல்லிட்டு இதை சேவ் பண்றேன். ஸோ பாத்தீங்கன்னா add image அப்படின்றது கிடைச்சிட்டா. ஸோ இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா ஒன்ஸ் நான் இமேஜ் ஆட் பண்ணும்போது நான் ஃபங்க்ஷன் கால் பண்ணும் அண்ட் இன்னும் சர்டன் திங்ஸ் இருக்குது. ஸோ இப்போ என்ன அப்படின்னா இதை கிளிக் பண்ணும்போது அது ஓப்பன் ஆகணும், மற்ற டைம் க்ளோஸ் ஆகணும். ஸோ அதை பண்றதுக்கு இந்த போட்டோகிராஃப் ஐக்கான்ல ஆட் ஆன் கிளிக் ஈவென்ட் லிஸ்னர் அண்ட் இதுல என்ன சொல்றேன் செட் இமேஜ் யூஆர்எல் பாக்ஸ்ல கரண்டா என்ன வேல்யூ இருக்கோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட் வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணும் அப்படின்னு சொல்லிடுறேன். ஸோ இப்போ ட்ரூ இருந்தால் ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்ன் பண்ணும், ஃபால்ஸ் இருந்தால் ட்ரூன்னு சேவ் மாற்றும். ஸோ அப்போ இதை கிளிக் பண்ணும்போது எனக்கு ஐடாய் டிஸ்பிளே ஆகும். இப்போ இதை திருப்பி ஃபால்ஸ் மாற்றிடலாம். ஓகே கிரேட். ஸோ இப்போ என்ன அப்படின்னா அதில் இமேஜ் யூஆர்எல் கொடுத்துட்டு ஆட் இமேஜ் கொடுத்த உடனே எனக்கு அந்த இமேஜ் இதெல்லாமே டிஸ்பிளே ஆகணும். ஸோ தட் இஸ் வாட் வி ஆர் கோனா டூ நெக்ஸ்ட். ஸோ இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா வந்து அந்த இமேஜை வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஹேண்டில் பண்றதுக்கு ஸோ லெட்ஸ் சே const add image to tweet அப்படின்னு சொல்லிட்டு இதுல ஈவெண்ட் image to tweet அப்படின்றத இங்க அந்த பட்டன்ல வந்து ஆன் கிளிக்ல என்ன பண்றேன் கால் பண்றேன். ஓகே, ஸோ அப்போ என்ன அப்படின்னா இந்த இதை கிளிக் பண்ணும்போது இந்த இமேஜ் எடுத்து இந்த இமேஜ் அப்படின்றத ஸ்டோர் பண்ணும். ஸோ எதுக்காகனா நம்ம இந்த யூஆர்எல் இருக்க இமேஜை நம்ம யூசருக்கு ஃபர்ஸ்ட் டிஸ்பிளே பண்ணும். ஸோ யூசர் வாட்டி கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு அவங்க கொடுத்த யூஆர்எல் கரெக்டான இமேஜ் தானே அப்படின்றதுக்கு. ஸோ தட் இஸ் வாட் வி ஆர் கோயிங் டு டூ ஹியர். அண்ட் ஆஃப்டர் திஸ் ஸோ இதில் ஆஃப்கோர்ஸ் டைப்ஸ்கிரிப்டில் ஒர்க் பண்ணும்போது எல்லா இடங்களையும் டைப் மென்ஷன் பண்ணும். இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும் இதில் ஓவர் பண்ணும்போது இந்த எனி அப்படின்றது இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த ஆன் கிளிக் ஓவர் பண்ணும்போது அதில் என்ன டைப் ஆஃப் ஈவெண்ட் ஹேண்ட்லர் என்ன டைப் ஆஃப் ஈவெண்ட் அப்படின்றது தெரியும். ஸோ அதை என்ன பண்ணலாம் நான் இதில் போய்ட்டு கொடுக்கலாம். ஸோ இந்த அப்படின்றது இட்ஸ் கான பி அ மவுஸ் ஈவெண்ட் அண்ட் அதில் HTML பட்டன் எலமெண்ட்லேருந்து இது பண்ணுறேன் அண்ட் அது போக குளோபல் திஸ்ல இருந்து அந்த மவுஸ் ஈவெண்ட் அப்படின்றது எடுத்து இதை மென்ஷன் பண்ணிடுறேன். ஸோ this is it. மவுஸ் ஈவெண்ட் அப்படின்றத ஓகே. ஸோ இப்போ என்ன அப்படின்னா வந்து நான் இங்கே என்ன பண்ணலாம் இ டாட் அப்படின்னோன்னா அந்த ப்ரிவென்ட் டிஃபால்ட் அப்படின்றது அவைலபிளாக இருக்கும். ஸோ அதை கால் பண்ணிட்டு இங்கே எதுக்காக அப்படின்னா இப்போ டிஃபால்ட்டாக எனக்கு சப்மிட் பண்ணும்போது ஃபார்ம் ரீஃப்ரெஷ் ஆகும். அதை ஸ்டாப் பண்ணுறதுக்காக தான் இ டாட் ப்ரிவென்ட் டிஃபால்ட். அண்ட் தென் என்ன அப்படின்னா வந்து இந்த அப்படின்றது என்ன அண்ட் இந்த மவுஸ் ஈவெண்ட் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க கூகுள் ஃபார்ம் லிங்கை செக் பண்ணி பாருங்க. கம்ப்ளீட் ஃபுல் ஸ்டாக் பூட் கேம்ப், அதுவும் தமிழ்நாடு லெவலில் எங்கேயுமே ஈவன் இந்தியா லெவலில் கூட தமிழ் ஃபுல் ஸ்டாக் பூட் கேம்ப் எங்கேயுமே கிடையாது. ஐ ஆம் கண்டக்டிங் இட் ஃபார் யூ கைஸ். ஸோ நீங்கள் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் ஆகி ஒரு ஜாபுக்கு போகணும்னு நினச்சிங்கன்னா மட்டும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்ல ஜாயின் பண்ணுங்க. ஸோ இதில் என்ன சொல்கிறேன் அப்படின்னா வந்து இஃப் நாட் இமேஜ் இன்புட் ரெஃப்ல வந்து கரண்ட் அப்படின்ற ஃபீல்டில் வேல்யூ அப்படின்றதுல டேட்டா இல்லை அப்படின்னா ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லிடுறேன். அதாவது யூசர் எந்த இமேஜ் வரலும் கொடுக்காம இந்த பட்டனை கிளிக் பண்ணாங்கன்னா ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லிடுறேன். இல்லை யூசர் வந்துட்டு இமேஜ் செலக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா செட் இமேஜ்லேருந்து எடுத்து இமேஜ் இன்புட் ரெஃப்ல இருந்து கரண்ட் டாட் வேல்யூ அப்படின்னு சொல்கிறேன். அண்ட் தென் அந்த இதை வந்துட்டு திருப்பி எம்டியாக செட் பண்ணிடுறேன். இமேஜ் இன்புட் ரெஃப் டாட் கரண்ட் டாட் வேல்யூ வந்து எம்டி அண்ட் அந்த இமேஜ் பாக்ஸையும் என்ன பண்ணலாம் க்ளோஸ் பண்ணிடலாம். சேவ். ஸோ இப்போ என்ன அப்படின்னா எனக்கு அந்த இமேஜ் வந்துட்டு அஃப்கோர்ஸ் இமேஜ் ஸ்டோர் ஆகணும். ஸ்டோர் ஆகிற இமேஜ் என்ன அப்படின்னா நம்ம டிஸ்பிளே பண்ணலாம். ஸோ எங்கே இது பண்ண போகிறேன் அப்படின்னா இங்கே இதுக்கு அடுத்தது
இமேஜ் இருந்துச்சு அப்படின்னா வந்து இதுல இமேஜ்ல கிளாஸ் நேம்ல margin top 10 height 40 with full rounded excel object contain shadow lg pretty much this and then வந்துட்டு sourceல the image variable display பண்ணிட்டு சேவ் பண்ணிடுறேன். ஸோ இப்போ எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா நான் என்ன இமேஜ் கொடுக்குறேனோ அந்த இமேஜ் என்ன பண்ணணும் நம்ம ஸ்க்ரீனில் நம்ம பார்க்கணும். ஸோ லெட் வி டெஸ்ட் தட் அவுட். ஸோ இங்கே வந்துட்டு இதை செலக்ட் பண்ணிட்டு இமேஜ் யூஆர்எல்ல லெட்ஸ் சே ஸோ இப்போ இதுலேருந்து ஏதாவது ஒரு இமேஜ் செலக்ட் பண்ணிவிட்டு அந்த இமேஜோட இதை வந்துட்டு காப்பி இமேஜ் அட்ரஸ் கொடுத்து இதில் பேஸ்ட் பண்ணிட்டு ஆட் இமேஜ் கொடுத்தோம்னா அந்த இமேஜ் வருது பாருங்க, சரிதா? ஸோ அப்படியே சின்ன சின்ன அப்படின்னா அந்த இமேஜ் நீங்கள் கம்ப்ளீட்டாக அதில் பார்க்கலாம், புரியுதா? ஸோ என்னால் என்ன பண்ண முடியுது, எக்ஸாக்டாக எனக்கு என்ன வேணுமோ அதை என்னால் கொண்டு வர முடியுது, கரெக்டாக? ஸோ திஸ் இஸ் வாட் வி நீட் அண்ட் வி ஆர் ஏபிள் டு see this. ஓகே கூல். ஸோ இப்போ என்ன அப்படின்னா என்னால் இமேஜ் எல்லாமே கொண்டு வர முடியுது. ஸோ லாஸ்ட்டாக இப்போ என்ன இருக்கு, போஸ்ட் அப்லோட் பண்ணுறது, கரெக்டாக? ஸோ போஸ்ட் அப்லோட் பண்ணுறது நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், இது எல்லாமே நமக்கு கம்ப்ளீட்டாக சானிட்டி ஐஓஸ் தான் மேனேஜ் பண்ண போகிறோம் அப்படின்னு. ஸோ லெட் வி கோ டு சானிட்டி ஐஓ. ஸோ லாகின் அப்படின்னு கொடுத்துறேன். ஸோ ஆல்ரெடி உங்களோட அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் லாகின் பண்ணலாம், இல்லை அப்படின்னா வந்துட்டு யூ கேன் கிரியேட் ஒன். ஸோ இங்கே என்ன அப்படின்னா வந்து கிரியேட் நியூ ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லி நீங்கள் கிரியேட் பண்ணலாம், இல்லை அப்படின்னா வந்து இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் சானிட்டி இனிட் அப்படின்ற கமாண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதை வச்சு நீங்கள் உங்கள் கமாண்ட் லைனில் இருந்தே நீங்கள் என்ன பண்ணலாம், ப்ராஜெக்டை கிரியேட் பண்ணலாம். ஸோ இந்த ஃபஸ்ட்டு இந்த ட்விட்டர் க்ளோன் அப்படின்ற ப்ராஜெக்ட் ஃபோல்டரில் புதுசாக ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணுறேன் சானிட்டி அப்படின்னு. அண்ட் இதுலேருந்து என்ன பண்ண போகிறேன், என்னோட சானிட்டி ப்ராஜெக்ட் வந்துட்டு நான் கிரியேட் பண்ண போகிறேன். So what I'm going to do is இதுக்கு டெர்மினல் ஓபன் பண்ணிக்கிறேன். அண்ட் இதுல இருந்து என்ன கமாண்ட் ரன் பண்ண போறேன் அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் நீங்க சாண்டி தான் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்றீங்க, என்னோட ப்ரீவியஸ் பில்டை நீங்க எதுவுமே பார்க்கல அப்படின்னா என்னோட ப்ரீவியஸ் பில்ட்ஸை வாட்ச் பண்ணுங்க. சாண்டியோ யூஸ் பண்ணி ஐ ஹவ் கிரியேட்டட் லாட் ஆஃப் கண்டென்ட் பிகாஸ் சாண்டியோ அவ்வளோ வந்துட்டு ஒரு அமேசிங் சேமஸ் சிஸ்டம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணும் நீங்களும். ஸோ இங்கே என்ன அப்படின்னா வந்து ஐ வுட் சே npm install இதான் ஃபர்ஸ்ட் டைம் பண்றீங்க அப்படின்னா மட்டும் இந்த ஸ்டெப் பண்ணுங்க -g at sanity/cli அப்படின்றது. ஸோ இதை கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு சானிட்டி வந்து உங்க கமாண்ட் லைன்ல இன்ஸ்டால் ஆயிரும். ஒன்ஸ் அது பண்ணதுக்கு பிறகு sanity init அப்படின்ற கமாண்ட் கொடுங்க. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டா ஒரு புது ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ற எல்லா ஸ்டெப்பே பார்த்துக்கும். ஸோ இங்கே கிரியேட் நியூ ப்ராஜெக்ட் கொடுக்குறேன். and project name வந்துட்டு I'll say Twitter YT அப்படின்னு சொல்றேன். and use the default configuration yes அப்படின்னு கொடுத்துட்டு ஸோ இங்கே ப்ராஜெக்ட் அவுட்புட் பார்த்து கேட்குறாங்க. ஸோ இதில் என்ன அப்படின்னா வந்து ட்விட்டர் க்ளோனில் இருக்க சாண்டி ஃபோல்டர் அப்படின்னு கேட்குறாங்க. எஸ் அப்படின்னு கொடுத்துட்டு ஸோ ஸ்கீமா எப்போதுமே நமக்கு வந்துட்டு இதில் இருக்கிறத யூஸ் பண்ணலாம். பட் என்ன அப்படின்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நம்ம சேனலில் நம்ம எல்லாத்தையும் ஸ்க்ராட்சில் இருந்து பண்ணி காமிப்போம். ஸோ அதான் நம்ம சேனலோட ஸ்பெஷாலிட்டி. ஸோ மற்ற சேனல் இருக்கிற மாதிரி ஜஸ்ட்டு கோட் எடுத்து அப்படி கொடுத்துட்டு அவ்வளோதான் தட்ஸ் ஃபைன் ப்ராஜெக்ட் முடிஞ்சுன்னு சொல்ல மாட்டோம். கோயிங் த்ரூ ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப் through the development process. ஸோ இப்படி தான் வந்துட்டு நம்மளால ஒரு ப்ராப்பர் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பராக முடியும், ப்ராப்பராக எல்லா விஷயங்களையும் லேர்ன் பண்ண முடியும். தட் இஸ் வாட் we are going to do here. ஸோ clean project with no predefined schemas அப்படின்னு கொடுத்துட்டு ஸோ இங்கே எனக்கு என்ன அப்படின்னா வந்து கம்ப்ளீட்டாக கோட் இனிஷியலைஸ் ஆகுது. ஓகே ஸோ இது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஸோ அது வரைக்கும் we need to wait.
So it will take some time to create. So அதற்கு வெயிட் பண்ணுவோம். So you can have a small water break. So நிறைய பேசுறதுனால தொண்டை வந்துட்டு சீக்கிரமா வந்து காஃப் ட்ராஃப்ட் ஆயிடுது. Okay, I think we are almost there. So great time முடிய போகுது. Guys, we are almost there. So 26 likes are go. So first of all, thank you so much like பண்ண எல்லாத்துக்கும். So we are just 4 likes away 30 reach பண்றதுக்கு. So யாராவது லைக் பண்ணாம இருந்தீங்கன்னா please லைக் பண்ணிருங்க. And at the same time நீங்க ஒரு full stack developer ஆகணும்னு நினைக்கீங்க, இல்ல ஒரு front end developer ஆகணும்னு நினைக்கீங்க, இல்ல ஒரு back end developer ஆகணும்னு நினைக்கீங்க, ஒரு ஜாபுக்கு போகணும்னு நினைக்கிறீங்க, ஆல்ரெடி ஒரு ஜாப்ல இருக்கீங்க, இந்த ஜாப் உங்களுக்கு பிடிக்கல, ஒரு full stack developer ஆகணும்னு நினைச்சீங்க அப்படின்னா you are at the right place. ஸோ நான் உங்களுக்கு கம்ப்ளீட் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட், அதுவும் தமிழில் வித் மோர் தேன் 20 to 30 ஃபுல் ஸ்டாக் ப்ராஜெக்ட்ஸோட உங்களுக்கு கம்ப்ளீட்டாக நான் டீச் பண்ணுவேன் ஃப்ரம் ஸ்க்ராச். ஃப்ரம் பேசிக்ஸ்ல இருந்து உங்களுக்கு வந்துட்டு எந்த ஒரு ப்ரீ ரிக்வெஸ்டும் கிடையாது. ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ஆர்வம் இருந்தால் போதும். இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் ஒரு ஜாப் போகணும்னு நினச்சிங்கன்னா யூ கேன் ஜாயின் த ஃபுல் ஸ்டாக் புட் கேம்ப். அண்ட் அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் ஒரு லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் கூகுள் ஃபார்ம். ஸோ அந்த கூகுள் ஃபார்ம் லிங்கை செக் பண்ணி பாருங்க. Okay, so here we are back again. So இதுல இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா வந்து so you can see நமக்கு என்ன அப்படின்னா வந்து so first இந்த இதுல வந்து இந்த 10k அப்படின்னு சொல்லிட்டு இந்த இஷ்யூ த்ரோ ஆகும். ஸோ இது என்ன அப்படின்ற சொல்றேன். ஸோ என்ன அப்படின்னா பை டிஃபால்ட்டா நமக்கு இந்த சானிட்டியில இருக்க நோட் மாடியூல்ஸையும் என்ன பண்ணோம் அப்படின்னா கிட் வந்து கமிட் பண்றதுக்கு கன்சிடர் பண்ணும். ஸோ அதை எடுத்துக்கிறதுக்கு இங்க வந்து sanity/node_modules சேவ் பண்ணோன்னே ஸோ எனக்கு இந்த இது போயிடும். ஸோ இங்கே போயிட்டு இப்போ என்ன அப்படின்னா ஜஸ்ட் ஒரு ரீஃப்ரெஷ் பண்ண அப்படின்னா 27க்கு மாறும். 10,000ல இருந்து 20 இதுக்கு மாறிடும். ஓகேயா? ஸோ இப்போ என்ன அப்படின்னா வந்து சானிட்டி பர்ஃபெக்டாக இன்ஸ்டால் ஆகிட்டு. ஸோ சானிட்டி நம்ம செக் பண்ணி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஸோ இங்கே வந்து சானிட்டி மேனேஜ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் சானிட்டி ப்ராஜெக்ட் என்ன பண்ணா ப்ரௌசர்ல ஓப்பன் ஆகும். You can see here. Okay, so இங்க பாத்தீங்கன்னா தெரியும் இதான் என்னோட ப்ராஜெக்ட். இப்போ நான் கிரியேட் பண்ண ப்ராஜெக்ட் இருக்குதா ட்விட்டர் வைடி க்ளோன் அப்படின்னு. ஸோ இங்க என்ன அப்படின்னா வந்துட்டு ஸோ லெட் இட் பி. அண்ட் இங்க இருந்து என்ன அப்படின்னா வந்து சானிட்டி ஸ்டார்ட் அப்படின்ற கமாண்ட் கொடுத்தோம் அப்படின்னா okay, and project start ID localhost 3033. ஸோ எந்த அக்கௌண்ட் வச்சு நீங்க அந்த சாண்டியோ லாகின் பண்ணீங்களோ அதே அக்கௌண்ட் வச்சு இங்கேயே லாகின் பண்ணுங்க. ஸோ இங்கே என்ன அப்படின்னா வந்து இதை எடுத்துக்கிட்டு ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் என்னோட அப்ளிகேஷன் வந்துட்டு ஸோ நம்மகிட்ட எந்த ஸ்கீமாவே இல்லாதனால இங்கே வந்து வில் ஜென்ரேட் யூஐ ஆஸ் யூஸ் ஆஸ் பில்ட் யுவர் ஃபர்ஸ்ட் ஸ்கீமா அப்படின்னு வந்திருக்கு. ஸோ வித்வுட் வேஸ்டிங் எனி டைம் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்கீமாவை நம்ம பில்ட் பண்ணலாம். ஸோ இப்போ என்ன அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் லெட் மீ கோ டு த சானிட்டி ஸ்கீமாஸில் இந்த schema.json இருக்கு பார்த்தீங்களா, இங்கே தான் வந்து நம்ம ஸ்கீமா எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நான் எல்லாத்துக்கும் தனித்தனியாக ஸ்கீமாஸ் கிரியேட் பண்ண போகிறேன். ஸ்டார்டிங் வித் ஃபர்ஸ்ட் ஒரு புது ஃபைல் கிரியேட் பண்ணுறேன் tweet.js அப்படின்னு. அண்ட் இதில் என்ன அப்படின்னா வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்கீமா நம்ம கிரியேட் பண்ணலாம். ஸோ இதில் எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் பேஸ் கொடுத்துட்டு இங்கே name is gonna be tweet. so இதான் என்னோட ஸ்கீமாவோட நேம். அண்ட் ஸ்கீமாக்கு டைட்டில் வந்து tweet அப்படின்னு கொடுத்துட்டு of course type document type and then fields அப்படின்றது it's gonna be an array and இதில் ஒரு object and name அப்படின்றது text
அண்ட் டைட்டில் அப்படின்றது வந்து text and tweet அப்படின்னு கொடுக்குறேன். அண்ட் இந்த ஃபீல்டோட டைப் வந்து ஸ்ட்ரிங்கா இருக்கும். ஸோ இது ஏன் ப்ரோ எல்லாத்தையும் நேம் டைட்டில் ரெண்டு கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நேம் அப்படின்றது நம்ம டேட்டா பேஸ்ல ஸ்டோர் ஆகுற அந்த ஃபீல்டோட இதுதான் வந்துட்டு நேம். அப்போ டைட்டில்ன்றது என்னன்னா, இங்க ஒரு யூஐ இருக்கு பாத்தீங்களா, இந்த யூஐல அந்த ஃபீல்ட் நேமை டிஸ்பிளே பண்ணும்போது நம்ம டைட்டில் என்ன கொடுத்துருக்கோமோ அதை வச்சு எனக்கு டிஸ்பிளே பண்ணும். ஸோ தட்ஸ் டிஃபரன்ஸ். ஸோ நீங்க அதை பார்க்கும்போது இன்னும் உங்களுக்கு விஷுவலைஸ் பண்ணும்போது இன்னும் கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ இதுல என்ன அப்படின்னா வந்து ஐ வில் ஹேவ் a ஸ்பெஷல் ஃபீச்சர் கால்ட் as block tweet. அதாவது இப்போ வந்து சம்டைம்ஸ் ஏதாவது ஒரு இன்அப்ரோப்ரியேட் ட்வீட் வந்துட்டு போஸ்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா, ஈவன் இது வந்து ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலயுமே உண்டு. என்ன அப்படின்னா வந்துட்டு இப்போ ட்விட்டர்ல என்ன அப்படின்னா ஒரு இன்அப்ரோப்ரியேட் ட்வீட் இருந்துச்சு, ஒரு பொலிட்டிக்கல் ரிலேட்டடா இல்லை ஒரு டிஃப்ரெண்ட் சம்திங் ஒரு இன்அப்ரோப்ரியேட் கரண்ட் இருந்துச்சுன்னா டேரக்டா ட்விட்டர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ட்வீட்டை டவுன் ஆக்கிடுவாங்க. ஸோ அந்த ஆப்ஷன் தான் நம்ம இங்கேயே ஆட் பண்றோம். என்ன அப்படின்னா இப்போ ஏதோ ஒரு இன்அப்ரோப்ரியேட் ட்வீட் உங்க அப்ளிகேஷன் யாராவது ஆட் பண்ணிட்டாங்க, உங்களோட ட்விட்டர் யாராவது ஆட் பண்ணாங்க, உங்க ட்விட்டர் க்ளோன்ல வந்துட்டு யாராவது ஆட் பண்ணாங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் ஃபீச்சர் வச்சு யூ கேன் டைரக்ட்லி பிளாக் தட் பர்டிகுலர் ட்வீட். ஸோ இங்க என்ன பண்ணாது, அதுக்காக தான் இந்த பர்டிகுலர் ஃபீல்ட் ஆட் பண்றேன். ஸோ டைட்டில் பிளாக் ட்வீட் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்ல என்ன அப்படின்னா வந்து பிளாக் த ட்வீட் if it's inappropriate அப்படின்னு சொல்றேன். ஃபைன். ஸோ இப்போ என்ன அப்படின்னா வந்து இந்த இது கிடைச்சிட்டு, ஸோ இதுக்கு அடுத்து ட்வீட் போஸ்ட் பண்ண யூசரோட நேம் ஸ்டோர் பண்ணும். ஸோ நேம், யூசர் நேம் அண்ட் டைட்டில், யூசர் நேம், டைப் ஸ்ட்ரிங் அண்ட் நேம் வந்து ப்ரொஃபைல் இமேஜ், டைட்டில் வந்து ப்ரொஃபைல் இமேஜ் அண்ட் தென் வந்துட்டு டைப் ஸ்ட்ரிங். வேற ட்வீட்ல என்னென்ன இன்ஃபர்மேஷன் இருக்குன்னு பாருங்க. ஸோ ட்வீட் போஸ்ட் பண்ண யூசரோட நேம் அண்ட் தென் இமேஜ், அந்த ட்வீட் கண்டென்ட் அண்ட் சப்போஸ் ட்வீட்ல இமேஜ் இருந்துச்சு அப்படின்னா அந்த ட்வீட்டோட இமேஜ் pretty much அவ்வளோதான் இருக்கு. ஸோ அதை இதை மட்டும் கெட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து நேம் அப்படின்றது இமேஜ் அண்ட் டைட்டில் வந்து ட்வீட் இமேஜ், டைப் இஸ் கோனா பி ஸ்ட்ரிங் பிகாஸ் அந்த இமேஜோட யூஆர்எல் தான் பாஸ் பண்ண போறோம். ஸோ இப்போ இது கொடுத்துறோம். ஓகேயா? ஸோ இப்போ ட்வீட் இது பண்ணியாச்சு. இப்போ இது வந்துட்டு ப்ரோ இது ஓகே ஃபைன். இப்போ அந்த ஸ்கீமா எங்க பாக்குறது அப்படின்னா அந்த ஸ்கீமா டாட் ஜேஎஸ் ஃபைலுக்கு போயிட்டு இங்கே ஃபர்ஸ்ட் நம்ம கிரியேட் பண்ண ட்வீட்டை இம்போர்ட் பண்ணிட்டு இங்கே இந்த அரேக்குள்ள என்ன பண்ணணும், அந்த ட்வீட்டை டைரக்டா அப்படி ஆட் பண்ணிட்டு சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா எனக்கு இது வந்துட்டு ரீபில்ட் ஆகும். ஸோ இங்கே என்ன இருக்கு அப்படின்னா ட்வீட் டாக்குமெண்ட் ஃபீல்ட்ஸ் அன்னேம்டு ஏதோ ஒரு எரர் இருக்கு அப்படின்னு வந்திருக்கு. ஸோ மிஸ்ஸிங் அ டைப் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ செக் பண்ணி பார்க்கலாம். டைப் ஸ்ட்ரிங் ஸ்ட்ரிங் ஸ்ட்ரிங். எஸ், இந்த பிளாக் ட்வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா டைப் மென்ஷன் பண்ணல. இது என்ன டைப் அப்படின்னா வந்து பூலியன் டைப்ல இருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா திருப்பி ரீஸ்டோர் ஆகுதா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு ட்வீட் அப்படின்னு இருக்கும். ஸோ இதில் போயிட்டு என்ன பண்ண முடியும், ஈவன் என்னால் என் டேரெக்டாக ட்வீட் ஆட் கூட பண்ண முடியும். ஸோ இதான் வந்துட்டு நமக்கு சாண்டியோட ஒரு அட்வான்டேஜ். என்ன அப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு பேக் அண்ட் Node.js யூஸ் பண்ணி MongoDB யூஸ் பண்ணி தான் பில்ட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஒரு அட்மின் பேனல் வேணா நீங்க அதுக்கு திருப்பி இன்னொரு தனியாக ஒரு அப்ளிகேஷன் பில்ட் பண்ணும், அதில் ஏபிஐ கனெக்ட் பண்ணும், இவ்வளோ ஒர்க் இருக்கும். பட் இது ஹெல்ப் ஆஃப் சாண்டியோ டேட்டாபேஸ் அவங்களே மேனேஜ் பண்ணிக்குவாங்க. நம்ம ஜஸ்ட் அந்த டேட்டாபேஸ்க்கு ஸ்கீமா மட்டும் நம்ம கிரியேட் பண்ணா போதும். அண்ட் அந்த டேட்டாபேஸை கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒரு யூஐயும் கொடுத்துருவாங்க. ஸோ இன்னுமே பெட்டர் அண்ட் ஈஸியரா இருக்கும். ஸோ இங்கே இந்த இதை கிளிக் பண்ண அப்படின்னா ஐ கேன் டைரக்ட்லி கிரியேட் அ ட்வீட். ஸோ லெட்ஸ் சே திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் ட்வீட் அப்படின்னு சொல்றேன். அண்ட் யூசர் நேம் வந்துட்டு ஜாக்சன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொஃபைல் இமேஜ் ஜாக்சன் அப்படின்ற ஏதாவது இமேஜ் கிடைக்கும். ஓகே, ஸோ ரேண்டமாக ஒரு இமேஜ் எடுத்துக்கிட்டு அந்த இமேஜ் எடுத்து கொடுத்துட்றேன். அண்ட் ட்வீட் இமேஜ் என்ன அப்படின்னா வந்து ஹியர் ஸோ அந்த இமேஜோட அட்ரஸ் காப்பி பண்ணிட்டு இதை அதை பேஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆயிரும். ஸோ ஒன்ஸ் அதை பப்ளிஷ் பண்ணுறேன்.
So guys, almost 27 likes la irukom, just 3 likes away. So please yara like பண்ணாம இருந்தீங்கன்னா லைக் பண்ணிருங்க. ஓகே, ஸோ இப்போ என்ன அப்படின்னா வந்து இதை ஆட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இந்த ட்வீட் என்ன அப்படின்னா நம்ம கிட்ட இருக்கு. பட் என்ன அப்படின்னா வந்து இது மட்டும் தானே அப்படின்னா இல்லை, நமக்கு இன்னும் ஒன் மோர் ஸ்கீமா இருக்கு. அது எதுக்காக அப்படின்னா நம்ம கமெண்ட் ஆட் பண்றதுக்கு. ஸோ கமெண்ட் ஸ்கீமா கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ let me show it. ஸோ இங்க வந்து எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் நேம் and then title வந்து comment type document fields is an array. And இதில் என்னென்ன ஃபீல்டு வேணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆக்சுவல் கமெண்ட் என்னவோ அந்த கமெண்ட் அஃப்கோர்ஸ் நம்ம கெட் பண்ணணும். ஸோ கமெண்ட் அப்படின்ற ஃபீல்ட் அண்ட் டைட்டில் கமெண்ட் அண்ட் அஃப்கோர்ஸ் டைப் ஜஸ்ட் அ நார்மல் ஸ்ட்ரிங். and then கமெண்ட்டை போஸ்ட் பண்ண யூசரோட நேம். ஸோ நேம் யூசர் நேம், title user name, and of course type is gonna be string, and then name அப்படின்றது profile image, title and அவன் போஸ்ட் பண்ண யூசரோட profile image, and type string. லாஸ்டா என்ன அப்படின்னா அந்த கமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் கெட் பண்ணிட்டோம். பட் ஸ்டில் ஒன்னே ஒன்று இருக்கு. அது என்ன அப்படின்னா அந்த கமெண்ட்டை ஆக்சுவலாக போஸ்ட் பண்ண யூசரோட டேட்டா கமெண்ட் எல்லாம் கெட் பண்ணோம். பட் எந்த ட்வீட்டுக்கு அந்த கமெண்ட்டை போஸ்ட் பண்ணியிருக்காங்க அதான் முக்கியம். பிகாஸ் ஜஸ்ட் ஒரு கமெண்ட்டை மட்டும் வாங்கி நம்ம எதுவுமே பண்ண போறது. என்ன ட்வீட்ல அந்த கமெண்ட் போஸ்ட் பண்ணிருக்காங்களோ அந்த ட்வீட்ல அதை நம்ம கரெக்டாக இது பண்ணும். ஸோ இங்கே வந்துட்டு என்ன அப்படின்னா மாங்கோடிபியோட ரெஃபரன்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் பார்க்க போறோம். ஸோ இது என்ன அப்படின்னா வந்து ஜென்ரலா இப்போ வந்து மாங்கோடிபி ஆர் சீக்வல் ஏதாவது லேர்ன் பண்ணி தெரிஞ்சிருக்கும். ஸோ ரெண்டு நாள் ரெஃபரன்ஸ் அப்படின்வாங்க. ஸோ ஒரு டேட்டாவை இன்னொரு டேட்டா ரெஃபர் பண்ணுறது. ஸோ ஃபுல் ஸ்டாக் பூட் கேம்ப்ல மாங்கோடிபியில் இந்த கான்செப்ட்ஸ் எல்லாமே லேர்ன் பண்ணுவீங்க. ஸோ இஃப் யூ கைஸ் ஆர் இன்ட்ரெஸ்டட் டு டூ ப்ராஜெக்ட்ஸ் லைக் திஸ், இந்த மாதிரி ப்ராஜெக்ட்லாம் நீங்கள் லேர்ன் பண்ணி பண்ண நினச்சிங்கன்னா யூ ஆர் அட் த ரைட் பிளேஸ். ஃபுல் ஸ்டாக் பூட் கேம்ப் செக் பண்ணி பாருங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்க ஃபர்ஸ்ட் கூகுள் ஃபார்ம் லிங்க். ஸோ இதில் என்ன அப்படின்னா வந்து ஐ வுட் சே நேம் ட்வீட் அண்ட் டைட்டில் ட்வீட் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்ல அப்படின்னா வந்து ஸோ எந்த ட்வீட்டை நம்ம ரெஃபர் பண்ண போறோமோ அதை இங்கே கொடுத்துட்றேன். ஸோ ரெஃபரன்ஸ் த ட்வீட் த கமெண்ட் இஸ் அசோசியேட்டட் டு அப்படின்னு சொல்லிட்டு டைப் இதில் என்ன அப்படின்னா ரெஃபரன்ஸ் டைப் அப்படின்னு சொல்லிட்டு இதில் எந்த இதுக்கு அப்படின்னு சொல்லி ரெஃபர் பண்ணுவோம். ரெஃபரன்ஸ் எந்த இதுக்கு டு டைப் வந்து ட்வீட். ஸோ பிகாஸ் இங்கே அந்த டைப் அப்படின்றது நம்ம நேம் என்ன கொடுத்துருக்கோமோ அதை என்ன பண்ணும் இங்கே டூல டைப்ல மென்ஷன் பண்ணும். ஓகேயா? ஸோ இப்போ இதை மென்ஷன் பண்ணிட்டு இங்கே ஸ்கீமால என்ன பண்ணும் அதே மாதிரி இந்த கமெண்ட்டை இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இம்போர்ட் கமெண்ட் நான் இங்கே ட்வீட்டுக்கு எடுத்தது கமெண்ட் அப்படின்னு சொல்லி சேவ் பண்ணிடுறேன். ஸோ இப்போ கமெண்ட் அப்படின்றது இருக்கா. ஸோ இப்போ கமெண்ட்டுக்கு போறேன். ஸோ இங்கே போயிட்டு என்னால் என்ன பண்ண முடியும் டைரக்டா கமெண்ட்டும் ஆட் பண்ண முடியும். ஸோ யூ கேன் see this. கமெண்ட்ல வந்து this is my first comment அப்படின்னு சொல்றேன். and user name Kitron, okay, so இந்த யூசரோட இமேஜ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே என்ன அப்படின்னா வந்து இந்த டைப் டு சர்ச் அப்படின்னு இருக்கா இதை கிளிக் பண்ண அப்படின்னா
ஸோ நான் ஆல்ரெடி ஆட் பண்ணியிருக்க அந்த ட்வீட்ஸ் எல்லாமே இங்கே பார்த்தீங்கன்னா தெரியுது திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் ட்வீட் அப்படின்னு பிகாஸ் இந்த ஃபீல்ட் டேரக்டாக என்னோட ட்வீட் கலெக்ஷன் ட்வீட் ஸ்கீமா வந்துட்டு ரெஃபர் பண்ணுது. ஸோ இங்கே பப்ளிஷ். ஸோ இங்கே கமெண்ட் பார்த்தீங்கன்னா தெரியும் திஸ் மை ஃபர்ஸ்ட் கமெண்ட் யூசர் நேம் ப்ரொஃபைல் இமேஜ் அண்ட் எந்த ட்வீட்டுக்கோ அந்த ட்வீட்டையும் ரெஃபர் பண்ணியிருக்கோம். ஓகேயா? ஸோ இப்போ என்ன அப்படின்னா வந்து எனக்கு எக்ஸாக்டாக என்ன வேணுமோ அது கிடச்சிட்டு, அதாவது லைக் எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா வந்து என்னோட பேக் எண்ட் கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் ஆகிட்டு அப்படின்னு சொல்லணும். ஓகேயா? ஸோ இப்போ என்ன அப்படின்னா அந்த பேக் எண்ட்லேருந்து நம்ம டேட்டாவை எடுக்கிறது அண்ட் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் ரிமைனிங் இருக்குது. ஸோ சின்ன விஷயம் சொல்ல முடியாது, இட்ஸ் லிட்டரலி a பிக் திங். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் என் டேட்டா பேஸ்லேருந்து ட்வீட்ஸ் எப்படி கெட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு என்ன அப்படின்னா வந்து we certainly need to set something, பட் அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன அப்படின்னா வந்து ஆத்தென்டிகேஷன் ஃபினிஷ் பண்ணிடலாம். ஓகேயா? ஸோ ஆத்தென்டிகேஷன் இங்கே ட்விட்டர் ஆத்தென்டிகேஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். த சேம் திங் இங்கே என்ன அப்படின்னா வந்து ஃபார் தட் we are going to use something called as Next.auth. ஸோ ஒன் ஆஃப் த ஃபேமஸ் ஆத்தென்டிகேஷன் ஃபார் Next.js. ஸோ கிட்டத்தட்ட வந்து எல்லா ஃபேமஸ் அப்ளிகேஷன்ஸோட ஆத்தென்டிகேஷனும் இது சப்போர்ட் பண்ணும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் கெட் ஸ்டார்டட் அப்படின்னு. ஸோ பை டிஃபால்ட்டாக என்னென்ன டிபி கனெக்ஷன்ஸ் இருக்குது சப்போர்ட் ப்ரொவைட் பண்ணோம். அண்ட் ப்ரொவைடர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது என்னென்ன ஆத்தென்டிகேஷன் ப்ரொவைட் பண்ணீங்களே பாருங்க. ஆப்பிள் ஃபேமஸானதெல்லாம் சொல்லணும் அப்படின்னா ஆப்பிள், அட்லேஷியன், ஆட்0, அஷ்யூர், பாக்ஸ், அமேசான், காயின்பேஸ், டிஸ்கார்ட், ட்ராப்பாக்ஸ் அண்ட் நார்மல் இமெயில் ஆத்தென்டிகேஷன், ஃபேஸ்புக், ஃபோர்ஸ்கொயர், ஃப்ரெஷ்புக்ஸ், கிட்ஹப், கிட்லேப், கூகுள், இன்ஸ்டாகிராம், LinkedIn, Mailchimp, Medium, Netlify, OneLogin, Patreon, Twitch, Twitter, lot of stuffs இருக்குது. நம்ம அஃப்கோர்ஸ் ட்விட்டர் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதில் என்ன அப்படின்னா வந்துட்டு ஜஸ்ட் நீங்கள் வந்து இந்த டாக்குமெண்டேஷனுக்கு போனீங்க அப்படின்னா ஸோ இதில் என்னென்ன பண்ணணும் அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆல் வி நீட் டு டூ இஸ் ஸோ நெக்ஸ்ட் ஸ்டார்ட் கொடுத்துட்டு ஸோ இங்கே இருக்க இனிஷியல் செட்டப் கொஞ்சம் வந்துட்டு நம்ம பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ இப்போ நம்ம அதான் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இந்த இதை இன்ஸ்டால் பண்ணிடலாம் நம்ம. non-add. ஸோ கரெக்டான இதில் இன்ஸ்டால் பண்ணுறீங்களான்னு பார்த்துக்கோங்க. பிகாஸ் சம்டைம்ஸ் எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த சாண்டி ஃபோல்டருக்குள்ள இன்ஸ்டால் பண்ணிடுவீங்க. அதில் இன்ஸ்டால் பண்ணீங்க அப்படின்னா இட் வில் காஸ் யூ லாட் ஆஃப் இஷ்யூஸ். ஸோ கரெக்டான ஃபோல்டர் டிரெக்டரியில் இருக்கீங்களா செக் பண்ணிவிட்டு Next.auth அப்படின்ற இந்த பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஸோ கைஸ் ஆல்மோஸ்ட் 28 லைக்ஸில் இருக்கும். ஜஸ்ட் 2 லைக்ஸ் அவே 30 ரீச் பண்ணுறதுக்கு. ஸோ ப்ளீஸ் இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 1.5 hours மேலே ஸ்ட்ரீம் பண்ணிட்டு இருக்கோம். வி டிசர்வ் 30 lakhs ஃபார் திஸ் வீடியோ. ஸோ ட்விட்டர் க்ளோன் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற போது அதுக்கு அட்லீஸ்ட் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ரெஸ்பெக்ட் கொடுங்க. ஸோ 30 lakhs, just 2 likes away. I hope we can make this, guys. Come on. ஸோ லைக் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. ஸோ Next.auth இன்ஸ்டால் ஆகிட்டு ஸோ இங்கே ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா இவங்களே என்னென்ன பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க பாருங்க. ஸோ பேஜஸ் ஃபோல்டரில் ஏபிஐ ஃபோல்டருக்குள்ள auth அப்படின்றதுல வந்துட்டு நம்ம ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணணும். ஸோ இதில் folder auth next auth.js. Oh my god, sorry. Next auth.js. Okay. ஸோ இது ஏன் இப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்னு யோசிக்காதீங்க. பிகாஸ் தட் இஸ் ஹவு த Next.auth வாண்ட் அஸ் டு கிரியேட். ஓகேயா? ஸோ Next.authல என்ன சொல்லியிருக்காங்களோ ஸோ அதை அப்படியே we are just following. ஸோ இங்கே என்ன அப்படின்னா இங்கே இருக்க கோடை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க அண்ட் இங்கே அதை அப்படியே பேஸ்ட் பண்ணிட்டு அண்ட் இங்கே என்ன அப்படின்னா வந்து
provider/github-க்கு பதிலா /twitter அப்படின்னு கொடுத்துருங்க. அண்ட் இங்க என்ன அப்படின்னா வந்து Twitter provider அப்படின்னு சேஞ்ச் பண்ணிட்டு ஸோ இதை வந்துட்டு இதில் டேரெக்டாக மாற்றிடும், அவ்வளோதான். ஓகேயா? ஸோ இப்போ என்ன அப்படின்னா வந்து we need certain things like இந்த client ID and client secret இதெல்லாமே நமக்கு வேணும். ஸோ அது இருந்தால் தான் இங்கே நம்ம செட் பண்ண முடியும். அது போக ட்விட்டர் ப்ரொவைடர் அப்படின்றதுனால இதுக்கு வேர்ஷன், பிகாஸ் ட்விட்டரில் வந்துட்டு டிஃப்ரெண்ட் வேர்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இங்கே வந்துட்டு வேர்ஷன் 2.0 அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ எனக்கு இந்த ஐடிஸ் வேணும். ஸோ இந்த இதை என்ன அப்படின்னா வந்து I will change these things. ட்விட்டர் client ID and Twitter client secret. ஸோ இது எல்லாமே வந்து என்ன அப்படின்னா நம்ம என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸில் ஸ்டோர் பண்ணும். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ் கிரியேட் பண்ணிடலாம். .env அப்படின்ற ஃபைல் கிரியேட் பண்ணிட்டு இதில் Twitter client ID அப்படின்ற வேரியபிள் அண்ட் Twitter client secret. ஸோ அந்த ரெண்டுமே எனக்கு வேணும். ஃபர்ஸ்ட் இப்போ இந்த Twitter client ID Twitter client secret எங்கே இருந்து நம்ம கெட் பண்ணலாம் அப்படின்றதான் வந்து ரியலி இம்பார்ட்டன்ட் திங். ஸோ அதை எங்கேருந்து இது பண்ணுறது அப்படின்றத நான் சொல்கிறேன். So first where we are gonna go is to Twitter actually. Okay, yeah. So என்ன அப்படின்னா வந்து இந்த இதுக்கு ட்விட்டர் இந்த இதில் போய் நம்ம எதுவுமே பண்ண போகிறது இல்லை. We are gonna go something called as developers Twitter. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் லிங்க் இருக்கு பார்த்தீங்களா developer.twitter அப்படின்னு. ஸோ இதுக்கு போங்க. இங்கே போன என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி டெவலப்பர் போர்ட்டல் யூஸ் பண்ணது கிடையாதுன்னா சைன் அப் பண்ணுங்க. பட் ஆல்ரெடி நம்ம சேனல்லே இந்த டெவலப்பர் போர்ட்டல் யூஸ் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் ஸ்ட்ரீம் பண்ணியிருக்கேன். ஸோ அதை செக் பண்ணி பாருங்க நம்ம சேனலில். பட் இங்கே என்ன அப்படின்னா ஆல்ரெடி ஹவ் சைன்ட் அப். ஸோ என்ன அப்படின்னா டெவலப்பர் போர்ட்டலில் மட்டும் கிளிக் பண்ணுறேன். ஸோ டேரெக்டாக என்னோட டெவலப்பர் போர்ட்டலுக்கு எடுத்துகிட்டு போகும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ண ப்ராஜெக்ட் எனக்கு இங்கே இருக்குது. ஸோ இங்கே என்ன அப்படின்னா வந்து ஸோ ஆட் ஆப் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த உங்களுக்கு இனிஷியலாக என்ன அப்படின்னா ஒரு ஆப் இருந்துச்சு அப்படின்னா அது இது பண்ணலாம். ஸோ இங்கே ஆட் ஆப் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இங்கே கிரியேட் நியூ ஆப் அண்ட் இங்கே என்ன அப்படின்னா வந்து வெயிட் a second. ஸோ என்ன அப்படின்னா என்கிட்ட ஆல்ரெடி இந்த ப்ராஜெக்ட் இருக்கிறதுனால எனக்கு அது இதாகுது. ஸோ இதோட என்விரான்மெண்ட் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். பிகாஸ் ட்விட்டரோட இதை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா இப்போ கூகுளெல்லாம் உங்களால எத்தனை அப்ளிகேஷன் தான் கிரியேட் பண்ணி எத்தனை ஓஆத் வேணாலும் கிரியேட் பண்ணிக்க முடியும். பட் ட்விட்டரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃப்ரீ பிளான்ல 3 தான் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ ஆல்ரெடி நான் யூஸ் பண்ணிட்டேன். ஸோ அதே மாதிரி 3 டிஃப்ரெண்ட் என்விரான்மெண்ட்ஸ்லாம் இருக்க முடியும். ஒரே எய்தர் என்விரான்மெண்ட் இல்லை ஸ்டேஜிங் இல்லை ப்ரொடக்ஷன். நான் உங்களுக்கு ஆல்ரெடி வந்து நான் கிரியேட் பண்ணி வச்சிருந்தது என்னன்னா என்விரான்மெண்ட்ல இருந்ததுனால என்னால் இப்போ வந்து டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட்டை கொடுக்க முடியல. இப்போ நான் சேஞ்ச் பண்ணதுனால இப்போ ஹோப்ஃபுல்லி இட் ஷுட் ஒர்க். யா, ஸோ பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட் இது பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஆப் நேம் அண்ட் கிவ் ட்விட்டர் YT clone. நெக்ஸ்ட் ஸோ கைஸ் இந்த ஸ்டெப் எல்லாத்தையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் வச்சு தான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா வந்து we can create these stuffs. ஸோ இங்கே என்ன அப்படின்னா வந்து ஆப் செட்டிங்ஸுக்கு போயிருங்க. ஸோ இதில் போயிட்டு என்ன அப்படின்னா இந்த OAuth 2 செட்டப் இருக்குது பார்த்தீங்களா, இதில் செட்டப் கிளிக் பண்ணுங்க. இதில் OAuth 2.0 இருக்கும், அதை எனேபிள் பண்ணிட்டு ஸோ இதில் நல்லா கவனிச்சோம் கைஸ், இதுதான் ரியலி இம்பார்ட்டன்ட் ட்விட்டர் லாகின் கிரியேட் பண்ணுறதுக்கு. ஸோ இது ஜஸ்ட் அனதர் ஏதோ ஒரு சாஃப்ட்வேர்ல ஏதோ பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினச்சி விட்டுறாதீங்க, ரியலி இம்பார்ட்டன்ட். ஸோ இங்கே என்ன அப்படின்னா வந்து செலக்ட் ஒனுக்கு போயிட்டு சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன் ஆஃப்கோர்ஸ் அண்ட் இந்த கால் பேக் URL என்ன அப்படின்னா வந்து ஸோ இப்போ நான் கொடுக்குறது அப்படியே கொடுத்துருங்க. ஸோ API auth/callback/twitter அப்படின்னு. ஸோ இப்போதைக்கு என்னோட இது எதில் ரன் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் 3001 ரன் ஆகுது. ஸோ இங்கே அதனால வந்து நான் 3001 கொடுத்துறேன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இப்போ நீங்கள் இதை டிப்ளாய் பண்ணீங்க அப்படின்னா வந்து என்ன பண்ணணும், ஆட் அனதர் கொடுத்துட்டு இந்த லோக்லோஸ் 3001க்கு பதிலாக நீங்கள் டிப்ளாய் பண்ண அந்த URL இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுங்க. ஓகேயா? ஸோ த சேம் வெப்சைட் URL என்ன அப்படின்னா வந்து ரேண்டமாக ஏதாவது ஒரு URL கொடுத்துக்கலாம், பிரச்சனை கிடையாது. ஸோ இதில் மற்றெல்லாம் ஆப்ஷனல் தான், அப்படியே லீவ் பண்ணிட்டு
இந்த இது கரெக்டாக கொடுக்கணும், இது கரெக்டாக கொடுத்தா தான் ஒர்க் ஆகும். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. சேவ் கொடுத்துட்றேன். ஸோ அந்த கிளைண்ட் ஐடி அண்ட் கிளைண்ட் சீக்ரெட் கிடச்சிருக்கு பார்த்தீங்களா, இதை காப்பி பண்ணிக்கிறேன். அண்ட் கிளைண்ட் ஐடியை இதில் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் கிளைண்ட் சீக்ரெட் காப்பி பண்ணிவிட்டு அதை இதில் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். யா, ஸோ இந்த இது செட்டப் எனக்கு ஃபினிஷ் ஆகிட்டு அவ்வளோதான். ஸோ ஆத்தென்டிகேஷனுக்கு தேவையான பேக் அண்ட் ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணியாச்சு. பிகாஸ் நெக்ஸ்ட்.jsோட ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா போத் பேக் அண்ட் ஃப்ரண்ட் அண்டை சேர்த்து இன்டிகிரேட் பண்ணி வி கேன் ஒர்க். தட் இஸ் வாட் வி ஹவ் டன். ஸோ இப்போ என்ன அப்படின்னா வந்து we go to the front end. ஸோ எங்கேருந்து ஆக்சுவலாக வந்துட்டு இந்த லாகின் நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ நம்ம அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த சைன்இன் அப்படின்றத கிளிக் பண்ணும்போது தான் எனக்கு என்ன ஆகணும், ஆக்சுவலி லாகின் ஆகணும். ஸோ அதனால வில் கோ தேர். ஸோ இதில் இந்த யூசர் ஐக்கான் இந்த இதை கிளிக் பண்ணும்போது தான் எனக்கு என்ன ஆகும்னா லைக் ஸ்பெசிஃபிக்காக லாகின் நடக்கணும். நீங்கள் யோசிக்கலாம், இப்போ எல்லாமே ஒரே மாதிரி இருக்கு, எப்படி ப்ரோ இதுக்கு மட்டும் ஆன் கிளிக் ஆட் பண்றது அப்படின்னு. தேர் இஸ் சர்டைன் வேஸ் டு டூ இட். பிகாஸ் இங்கே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கிளிக் பண்ணால் எனக்கு எதுவுமே ஆகாது, இதை கிளிக் பண்ணால் மட்டும் தான் எனக்கு லாகின் ஆகும். ஸோ அந்த ஃபெசிலிட்டி ஆட் பண்ணும். பட் அதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னா நம்ம அப்ளிகேஷனுக்கு அந்த நெக்ஸ்ட் ஆத்தோட சப்போர்ட் ஃபுல்லாக ப்ரொவைட் பண்ணும். ஸோ அதை ப்ரொவைட் பண்ணுறதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வில் கோ டு த app_tsx. ஸோ இங்கே நெக்ஸ்ட் ஆத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களே கொடுத்துருப்பாங்க. இப்போ கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பேஜஸ் ஃபோல்டரில் _app.tsxல ஸோ இந்த கோடை நீங்கள் அப்படியே கொடுக்கணும் அப்படின்னு. ஸோ ஈவன் இதை நீங்கள் அப்படியே காப்பி பண்ணி இதில் அப்படியே பேஸ்ட் கூட பண்ணலாம். பட் என்ன அப்படின்னா வந்து இது Next.js TypeScript யூஸ் பண்ணியிருக்கனால எனக்கு சில எரர்ஸ் த்ரோ ஆகுது. ஸோ நான் இங்கே இருக்கிறத இதை மட்டும் அப்படியே காப்பி பண்ணுறேன். and I'll give it over here. and இந்த செஷன் அப்படின்றது வேணும். அது எங்கேருந்து கிடைக்குன்னா பேஜ் ப்ராப்ஸை டீஸ்ட்ரக்சர் பண்ணும்போது கிடைக்குது. அப்போ இந்த இடத்துல கோலன் அப்படின்னு சொல்லி அதை டீஸ்ட்ரக்சர் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு செஷன் ப்ரொவைடர் கேனாட் ஃபவுண்ட் அப்படின்னு வருது. ஸோ அதையும் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஓகேயா, ஸோ இந்த இதை சேவ் பண்ணிடுறேன். ஸோ இப்போ என் அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா எந்த இஷ்யூமே இல்லை, எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குதா. ஸோ தட்ஸ் ஆல். ஸோ இவ்வளோதான் நீங்கள் பண்ணணும். ஸோ நமக்கு தேவையான எல்லாமே பண்ணியாச்சு. ஸோ இப்போ என்ன அப்படின்னா வந்து வி கேன் டூ த லாகின் ப்ராசஸ் ஆக்சுவலி. ஸோ லாகின் பண்ணுறது ரொம்பவே ரியலி சிம்பிள் ஹியர். ஸோ இதை எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து import from next.react இருந்து we are going to import something called as sign-in and then sign-out function and then use session அப்படின்ற hook. இந்த use session hook வச்சு நமக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஆக்சுவலாக லாகின் பண்ணியிருக்க யூஸரோட டேட்டா இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் எடுக்க முடியும். ஸோ அதை செஷன் அப்படின்ற நேமில் எடுத்துக்கிறேன். அண்ட் இப்போ அந்த சைட் பார் என்ன அப்படின்னா வந்து திஸ் இஸ் ரியலி இம்பார்ட்டன்ட். என்ன அப்படின்னா வந்து இதுக்கு மட்டும் நம்ம ஆன் கிளிக் பாஸ் பண்ணணும். ஸோ இங்கே ஆன் கிளிக் பாஸ் பண்ணிட்டு இதில் என்ன சொல்கிறோன்னா செஷனில் டேட்டா இருந்துச்சு அப்படின்னா எனக்கு சைன் அவுட் ஃபங்க்ஷன் கால் பண்ணும். இல்லை அப்படின்னா வந்து பிகாஸ் லாக் அவுட் இருந்தால் தான் செஷனில் டேட்டா இருக்காது. ஸோ அந்த டைமில் சைன் ஃபங்க்ஷன் கால் பண்ணும் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இப்போ இந்த ஆன் கிளிக் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எரர் த்ரோ பண்ணுது பார்த்தீங்களா. ஸோ இப்போ சைட் பார் ரோக்கு போயிட்டு ஃபர்ஸ்ட் இங்கே டைப்பில் அதை மென்ஷன் பண்ணும். அண்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இங்கே டைப்பில் மென்ஷன் பண்ணும்போது இட் நீட்ஸ் டு பி அன் ஆப்ஷனல் ஒன். பிகாஸ் எல்லா ஃபீல்டுக்கும் எனக்கு ஆன் கிளிக் வராது, இந்த ஒரு ஃபீல்டுக்கு தான் ஆன் கிளிக் வரும். ஸோ இப்போ நான் வந்துட்டு ஜஸ்ட் இப்போ ஆன் கிளிக் அப்படின்னு கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நான் கொடுத்துட்டு இது ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ கொடுத்தேன் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா மற்ற எல்லாத்துலேயும் எனக்கு எரர் வரும், இதில் மட்டும் எரர் வராது பாருங்க, தெரியுதா. ஸோ எனக்கு அப்படி இருக்கக்கூடாது, எல்லா ஃபீல்ட்லையும் கிடையாது, ஒரே ஒரு ஃபீல்டு தான் இருக்குது. அப்போ இங்கே என்னன்னா இங்கே ஒரு கொஸ்டின் மார்க் ஆட் பண்ண அப்படின்னா ரெண்டுத்துலையும் எரர் போயிடும். ஸோ இது ஆப்ஷனல் ஃபீல்டு மாதிரி, வேணும்னா பாஸ் பண்ணிக்கலாம், எல்லாம் விட்டுக்கலாம். ஸோ இங்கே கமா அந்த ஆன் கிளிக்கை எடுத்துட்டு ஸோ இதில் என்ன சொல்கிறேன், அந்த டிவ்லையும் வந்துட்டு இதை கண்டிஷனாக ஆட் பண்ண போகிறேன். எப்படின்னா ஆன் கிளிக் ஒரு இன்லைன் ஃபங்க்ஷன் ரைட் பண்ணிட்டு இதில் என்ன சொல்கிறேன், அந்த ஆன் கிளிக் அப்படின்றத கொடுத்துட்டு கொஸ்டின் மார்க் அண்ட் தென் வந்துட்டு இதை இது பண்ணுறேன். ஸோ அதாவது இந்த ஆன் கிளிக் அப்படின்ற டேட்டா இருந்தால் மட்டும்தான் அந்த ஃபங்க்ஷன் கால் ஆகணும், இல்லைனா வந்துட்டு எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சேவ் சேவ். ஸோ செக் பண்ணி பார்த்துக்கலாமா, சைன் இன். ஸோ என்ன வந்திருக்கு அப்படின்னா there is a problem with the server configuration வந்திருக்கு. ஸோ எதுக்காக அப்படின்னா நம்ம என்விரான்மெண்ட் வேரியபிள் வச்சிருக்கோம்.
பட் என்ன அப்படின்னா pretty much நம்ம இன்னும் வந்துட்டு நம்ம இதை எதுவுமே லோட் பண்ணல. ஸோ எப்போதுமே ஒரு இஎன்வி ஃபைலை வந்துட்டு நீங்கள் அப்கிரேட் பண்ணும்போது இல்லை புதுசாக கிரியேட் பண்ணும்போது உங்கள் சர்வர் ரீஸ்டார்ட் பண்ணணும். ஸோ ரீஸ்டார்ட் பண்ணிட்டேன். அண்ட் இப்போ ஃபைன். ஸோ இப்போ சைன்இன் கொடுக்குறேன். ஸ்டில் தேர் இஸ் அ சர்வர் ப்ராப்ளம் அப்படின்னு வருது. ஸோ அது என்னன்றதை செக் பண்ணிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஆத் அப்படின்ற அந்த ஃபைல் நேம் தப்பு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், இதெல்லாம் ரொம்பவே மைன்யூட் மிஸ்டேக்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஆத் ஏ ஸ்மால், நான் கேபிட்டலில் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் எல்லாமே ஒன்லி வென் யூ ப்ராக்டிஸ் இல்லை. ஸோ என்ன ஆகும் அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் பீப்புள் வந்துட்டு இந்த இதை பார்க்கும்போது எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது, எல்லாமே கரெக்டாக தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துருக்கேன் இந்த மாதிரி ஸ்ட்ரகிள் ஆகுறது. ஸோ எல்லாமே கரெக்டாக இருக்குது ப்ரோ, பட் ஸ்டில் எனக்கு வர மாட்டேங்குது. என்ன சொல்லிடுவாங்கன்னா அவங்க கோட்ல இதெல்லாம் கரெக்டாக இருக்குது பட் வேற ஏதோ ஒன்று தப்பாக இருக்குது அப்படின்றாங்க. பட் இந்த மாதிரி சின்ன சின்ன ஒரு ஸ்பெல்லிங் லெட்டர் மிஸ்டேக் எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னா நம்ம அப்ளிகேஷனை பார்த்தீங்க ஏதோ ஒரு பெரிய எரர் மாதிரி காமிச்சிச்சு, பட் ஜஸ்ட் ஏ கேபிட்டல் பதிலாக ஸ்மால் கொடுத்துருந்தேன். தட் இஸ் த மிஸ்டேக். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். இப்போ திருப்பி ட்ரை பண்ணலாமா? ஸோ ரீஃப்ரெஷ் அகெயின் அண்ட் சே சைன் இன். ஸோ சைன் இன் ட்விட்டர் அப்படின்னு சொல்கிறாங்களா? ஸோ இப்போ சைன் இன் ட்விட்டர் கிளிக் பண்ணுறேன். ஸோ இதை கிளிக் பண்ணிட்டேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ட்விட்டர் Next.js clone wants to access your Twitter and authorize app கொடுக்குறேன். ஸோ என்ன ஆகுது அப்படின்னா வந்துட்டு எனக்கு அந்த ஓஆத் வந்து ரீடைரக்ட் ஆகும்போது இங்கே பார்த்தீங்கன்னா லோக்லோஸ் 3000க்கு போயிருது பாருங்க, தெரியுதா? ஸோ எனக்கு 3001ல தான் இருக்கணும். ஸோ let me check what is the mistake we done. ஓகே, ஸோ என்ன அப்படின்னா வந்து இந்த இஎன்வி ஃபைல்ல இன்னொரு விஷயம் ஆட் பண்ணும். அது என்ன அப்படின்னா வந்து நெக்ஸ்ட் ஆத்துக்கு ரீடைரக்ட் யூஆர்எல் அண்ட் தென் வந்துட்டு சீக்ரெட் கீ. ஓகேயா, இது எல்லாமே என்ன பண்ணா வந்து இந்த டாக்குமெண்டேஷன்ல அப்படியே நீங்க கீழே ஸ்க்ரோல் பண்ணி போனீங்க சைன் இனுக்கு என்ன பண்ணும், கால் பேக் என்ன பண்ணும், அப்படி கீழே போனீங்கன்னா ஃப்ரண்ட் எண்ட்ல வேற வந்துட்டு பேக் எண்ட்ல வேற ஏதாவது பண்ணுவோம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. பட் நிறைய விஷயங்கள் என்ன அப்படின்னா வந்து நீங்க அந்த டாக்குமெண்டேஷன் எல்லாம் கோ த்ரூ பண்ணீங்கன்னா மட்டும்தான் தெரியும். ஆல்ரெடி எல்லாம் கோ த்ரூ பண்ணதுனால என்னால் உங்களுக்கு வித்தின் அ சர்டன் அமௌண்ட் ஆஃப் டைமுக்குள்ள எல்லா கண்டென்ட்டையும் ப்ரொவைட் பண்ண முடியுது. பட் நீங்க ஜாபுக்கு போகணும் அப்படின்னு நினைக்கும் போது இது மட்டும் பத்தாது, இது ஒரு பேசிக். இதை தாண்டி நிறைய தேவை. ஸோ அதெல்லாம் நீங்க லேர்ன் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா வந்துட்டு யூ கைஸ் ஆர் தி ரைட் பிளேஸ். ஸோ அதுக்காக தான் நான் இருக்கிறேன். ஸோ நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க ஃபர்ஸ்ட் கூகுள் ஃபார்ம் லிங்கை செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ நீங்க என்கிட்ட இருந்து டைரக்டா ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் லேர்ன் பண்ணலாம். ஜஸ்ட் அதோட ஸ்டாப் ஆகாது, கம்ப்ளீட்டா வந்துட்டு உங்களுக்கு ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் லேர்ன் பண்ணி உங்களுக்கு ரெஸ்யூம் ப்ரிப்பரேஷன், போர்ட்ஃபோலியோ ப்ரிப்பரேஷன் அண்ட் ஈவன் நீங்க ஜாப் எப்படி வந்துட்டு கெட் பண்றது, ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்றது மாதிரி கம்ப்ளீட் டிப்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுவேன். ஸோ கம்ப்ளீட் பூட் கேம்பா இருக்கும். நீங்க அதில் ஒரு மெம்பரா ஜாயின் பண்ண நினைச்சீங்க அப்படின்னா என்கிட்ட இருந்து நாலேஜ் ஷேரிங் கெட் பண்ண நினைச்சீங்க அப்படின்னா டோன்ட் வேஸ்ட் எனி டைம். கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்க ஃபர்ஸ்ட் கூகுள் ஃபார்ம் லிங்க் ஸ்டிக்கர் செக் பண்ணுங்க. ஸோ இங்கே என்ன அப்படின்னா வந்து we are going to add few more steps. ஸோ நெக்ஸ்ட் ஆத் சீக்ரெட் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை ஏதாவது ஒரு சீக்ரெட் கீ ஆட் பண்ணும். அது என்ன வேணாலும் இருக்கலாம். ஸோ நான் சும்மா வந்துட்டு ரேண்டம் சம்திங் இந்த மாதிரி கொடுத்துக்கிறேன். ஸோ ஏதாவது ஒரு டெக்ஸ்ட் இந்த மாதிரி ரேண்டமாக நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகேயா, அண்ட் தென் என்ன அப்படின்னா வந்து நெக்ஸ்ட் ஆத் யூஆர்எல் அப்படின்னு சொல்லிட்டு இதில் என்ன யூஆர்எல் கொடுக்கீங்களோ அந்த யூஆர்எலுக்கு தான் உங்கள் அப்ளிகேஷன் ரீடைரக்ட் ஆகும். ஓகேயா, ஸோ உங்கள் அப்ளிகேஷன் எந்த யூஆர்எல் ரன் ஆகுதோ அந்த யூஆர்எல் அதில் மென்ஷன் பண்ணுங்க. http/localhost 3001 சேவ் பண்ணிட்டு ரீஸ்டார்ட் பண்றேன். ஓகே, லுக்கிங் குட். ரிஃப்ரெஷ். ஓகே, சைன் இன். ஓகே, சைன் வித் ட்விட்டர். ஸோ இப்போ கரெக்டாக வருதா? ட்விட்டர் YT clone wants to access your ட்விட்டர் அக்கௌண்ட் அப்படின்னு. பிகாஸ் அதுதான் என்ன பண்ணியிருந்தேன், என் அப்ளிகேஷனுக்கு கொடுத்துருந்த நேம். எப், ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்கள் ஆத்தரைஸ் ஆப் கொடுத்துட்றேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு பெருசாக அந்த சேஞ்சுமே தெரில, பட் லாகின் ஆயிருக்கா இல்லையா அப்படின்றத நம்ம என்ன பண்ணலாம், சைன் இன் டெக்ஸ்ட்டை மாற்றி நம்ம ஷோ பண்ணலாம். ஸோ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஸோ இங்கே வந்து
ஸோ சில இஷ்யூஸ் வந்திருக்கு பாருங்க. என்ன அப்படின்னா வந்து JWT session error next.1 அப்படின்ற மாதிரி. ஸோ next.secret இந்த இதுல text sign in அப்படின்றத I'll change it to a dynamic one. session இருந்துச்சு அப்படின்னா எனக்கு sign out அப்படின்னு தெரியணும், இல்ல அப்படின்னா sign in. சரி பாத்தீங்கன்னா பை டிஃபால்ட்டா sign outன்னு தெரியுதா? இப்போ நான் அதை கிளிக் பண்ணேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா எனக்கு என்ன ஆகுது, sign out ஆயிட்டு. ஸோ இங்க sign in வருது. இப்போ திருப்பி sign in கிளிக் பண்றேன். sign with Twitter, authorize app and boom. ஸோ பார்த்தீங்கன்னா sign in ஆயிட்டேன். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த எரருமே வரல. கூல். ஸோ இப்போ வந்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே எனக்கு என்ன ஆயிட்டு, இது வந்துட்டா. ஸோ எவ்ரிதிங் இஸ் லுக்கிங் பர்ஃபெக்ட்லி ஃபைன். ஸோ ஆத்தென்டிகேஷன் தட்ஸ் ஆல் கைஸ். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் வித்தின் half an hourக்குள்ள கம்ப்ளீட் ஆத்தென்டிகேஷன் வித் ப்ராப்பர் பேக் அண்ட் செட்டப்போட ஒரு ட்விட்டர் ஆத்தென்டிகேஷன் நம்ம உள்ள அடிச்சுட்டு வந்துட்டோம். ஓகேயா? ஸோ இந்த மாதிரி ஆத்தென்டிகேஷன் எல்லாமே நீங்கள் உங்களோட ப்ராஜெக்ட்ல யூஸ் பண்ணி அதை உங்க ரெஸ்யூம் ஆர் போர்ட்ஃபோலியோ ஆட் பண்ணிருந்தீங்கன்னா இட் வில் ஆட் அ லாட் ஆஃப் வெயிட்டேஜ். இங்க ஒரு ஜாப் இன்டர்வியூக்கு போகும்போது மற்ற கேண்டிடேட்ஸோட கம்பேர் பண்ணும்போது. ஓகே, ஸோ இங்க pretty much we are there. ஓகே, ஸோ இப்போ என்ன அப்படின்னா வந்து நெக்ஸ்ட் நம்ம இருக்கிற ட்வீட்ஸ் எல்லாத்தையும் கெட் பண்ணலாம். பிகாஸ் சைன் ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ அந்த ட்வீட் கெட் பண்ணுறதுக்கான அந்த ஒர்க் இது பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா வந்து இந்த ட்வீட்ஸ் கெட் பண்ணுறது எல்லாத்துக்கும் என்ன அப்படின்னா ஐ நீட் டு ரைட் அ பேக் அண்ட் API. ஸோ திஸ் இஸ் வாட் வி ஆர் கோனா டு. ஸோ என்ன அப்படின்னா வந்து இந்த API அப்படின்ற ஃபோல்டரில் என்னால் டேரெக்டாக பேக் அண்ட் API ஃபங்க்ஷன்ஸ் ரைட் பண்ண முடியும். ஸோ இப்போ அதான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ இதில் let me say ஓகே, ஸோ இதில் ஒரு புது ஃபைல் கிரியேட் பண்ணுறேன். get tweets.ts அப்படின்னு. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த hello.tsல இருக்க அப்படியே காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிடுறேன். யா, ஸோ நீங்கள் என்ன அப்படின்னா வந்து get tweets route is working அப்படின்னு சொல்லிட்டு சேவ் பண்ணிட்டு இப்போ இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா localhost 3001/API/get tweets அப்படின்னு சொல்லணும். வருதா எனக்கு get tweets route is workingனு. ஸோ தட்ஸ் ஆல். நம்ம ஒரு பேக் அண்ட் API ரவுட்டை கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ இதே நம்ம தனியாக Node.js Express யூஸ் பண்ணும்போது நம்ம Node.js செட்டப் பண்ணி எக்ஸ்பிரஸ் சர்வர் செட்டப் பண்ணி ரவுட்ஸ் கிரியேட் பண்ணி ஒரு போர்ட்ல ரன் பண்ணி நம்ம சொல்லும் போதே இவ்வளோ கொஞ்சம் வந்து ஸோ லாட் ஆஃப் ஒர்க் பண்ணும். பட் இங்கே நெக்ஸ்ட் டேஸ்ல ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அந்த செட்டப் கிடைச்சு. So guys, almost 34 likesல இருக்கும். Let's see who is that one guy. 35 like 35th like கொடுக்க போறது நமக்கு அப்படின்னு. So 1 like away 35 likes reach பண்ண. Okay. So இதுல we wait and see. ஸோ இப்போ என்ன அப்படின்னா வந்து இந்த ட்வீட்ஸ் கெட் பண்ணுறதுக்கு வி ஆர் கோனா ரைட் சம் திங்ஸ். ஸோ என்ன அப்படின்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ஒரு இம்பார்ட்டன்ஸ். ஸோ GraphQL அப்படின்ற கான்செப்ட் நிறைய பேர் கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க. கேள்விப்படாதவங்க தெரிஞ்சுக்கோங்க அது என்னென்னு. ஸோ GraphQL அப்படின்றது இட்ஸ் அ query லாங்குவேஜ். அதாவது பேக்கெண்ட்ல இருந்து டேட்டாவை கெட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு query டூல். அது ஜென்ரலாக ரெஸ்ட் APIs யூஸ் பண்ணுவோம். ஒரு API URL இருக்கும், ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் API எண்ட் பாயிண்ட்ஸ் வச்சு நம்ம டேட்டா கெட் பண்ணுவோம். GraphQL on the other hand ஒரே ஒரு API URL, அந்த ஒரே ஒரு API URL இருந்தால் நம்ம டிஃப்ரெண்ட் queries ரைட் பண்ணி டேட்டா நமக்கு ஏற்ற மாதிரி கெட் பண்ணிக்குவோம்.
ஸோ அதே மாதிரி சானிட்டிவ் என்ன பண்ணா கிராஃப்குவலுக்கு ஈக்குவலண்டா இருக்க கிராக் அப்படின்ற ஒரு டூல் யூஸ் பண்றாங்க, இந்த சேம் கொரியிங் டூல். ஸோ அதை யூஸ் பண்ணி தான் நம்ம இங்க என்ன அப்படின்னா query கெட் பண்ணோம். ஸோ இங்க விஷன் அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா, இதை கிளிக் பண்ண அப்படின்னா இதுல டேட்டா ட்வீட் கெட் பண்ணலாம். ஸோ நான் ஆல்ரெடி டைப் பண்ணி வச்சிருந்த ஒரு இது இருக்குது. ஸோ என்ன அப்படின்னா ஸ்டார் அப்படின்ற போது எல்லா டேட்டாவையும் கெட் பண்ணு, அண்ட் டைப் என்ன அப்படின்னா ட்வீட் அப்படின்ற டைப், அண்ட் தென் வந்துட்டு பிளாக் ட்வீட் அப்படின்றது ஃபால்ஸா இருக்கணும். அண்ட் எனக்கு என்ன அப்படின்னா ஐடி அண்ட் மற்ற எல்லா டேட்டாவையும் கெட் பண்ணிட்டு ஆர்டர் என்ன அப்படின்னா கிரியேட்டட் அப்படின்றத டிசைனிங் ஆர்டர் வச்சு ஆர்டர் பண்ணி ரிட்டர்ன் பண்ணுன்னு சொல்றேன். இப்போ நான் ஃபெச் பண்ணேன் அப்படின்னா ஸோ இந்த இதுல ஃபர்ஸ்ட் இந்த இதை எடுத்துட்டு இப்போ ரன் பண்றேன். ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஒரு அரேல எனக்கு அந்த டேட்டா ரிட்டர்ன் ஆயிருக்கா. ஸோ எதனால ப்ரோ அந்த பிளாக் ட்வீட் இருக்கும்போது வரல, இப்போ வருது அப்படின்னா ஸோ இனிஷியலா அந்த பூலியன் வேல்யூ கிரியேட் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா வந்து ஸோ இப்போ அந்த பிளாக் ட்வீட் அப்படின்ற ஃபீல்டே இங்கே அந்த ஃபீல்டே இங்கே இல்லை பாருங்க, தெரியுதா. இப்போ என்ன பண்ணலாம், என் டெஸ்க்கு போயிட்டு ட்வீட்டுக்கு போயிட்டு அந்த பர்டிகுலர் ட்வீட்ல இந்த இதை எனேபிள் பண்ணிட்டு பப்ளிஷ் கொடுக்குறேன். அண்ட் இப்போ இங்கே வந்துட்டு பண்ண அப்படின்னா பிளாக் ட்வீட் அப்படின்ற ட்ரூன்னு மாறிட்டா. ஸோ இப்போ என்ன பண்ணலாம், இங்கே வந்துட்டு ஸோ அது என்ன அப்படின்னா வந்து நம்ம இனிஷியலாக டேரெக்டாக இங்கே வந்து கிரியேட் பண்ணும்போது மட்டும் என்ன அப்படின்னா பிகாஸ் அது ஃபால்ஸ் அப்படின்றதுனால பை டிஃபால்ட்டாக அது கிரியேட் ஆகாது. பட் நம்ம ப்ரோக்ராமேட்டிக்காக நம்ம வந்து ப்ராஜெக்ட்ல இருந்து கிரியேட் பண்ணும்போது அந்த ஃபீல்டும் சேர்ந்து கிரியேட் ஆயிரும். ஸோ யூ டோன்ட் நீட் டு வரி அபவுட் தட். ஃபால்ஸுக்கு மாற்றிட்டு பழையதுக்கு மாற்றிட்டு சேவ் பண்ணிடுறேன். ஸோ இப்போ விஷனுக்கு போயிட்டு இங்கே அண்ட் நாட் பிளாக் ட்வீட், அதாவது பிளாக் ட்வீட் அப்படின்ற ஃபீல்டு ட்ரூ ஃபால்ஸா இருக்கிற ட்வீட்ஸ் மட்டும் தான் எனக்கு ரிட்டர்ன் ஆகணும்னு சொல்றேன். பிகாஸ் அது ட்ரூவா இருக்குன்னா அந்த ட்வீட்லாம் பிளாக் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ இப்போ ஃபெச் பண்ண அப்படின்னா வந்துட்டு எனக்கு பிளாக் ட்வீட் அப்படின்றது ஃபால்ஸ்ல இருக்கு. ஸோ என்னோட ட்வீட்டோட கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் இங்கே இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த இன்ஃபர்மேஷன் நம்ம கோட்ல இருந்து கெட் பண்ண போறோம். ஆல் வி நீட் டு டு இஸ் ஜஸ்ட் இதே கொரியை நம்ம கோட்ல இருந்து ரன் பண்ண போறோம். ஓகேயா. ஸோ இதுக்கு நமக்கு சர்டன் திங்ஸ் வேணும். ஸோ அதான் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா நமக்கு தேவைப்படுறது நெக்ஸ்ட் சானிட்டி அப்படின்ற ஒரு பேக்கேஜ். ஸோ இந்த நெக்ஸ்ட் சானிட்டி வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா டைரக்டா நம்ம query பண்ணலாம். பட் அந்த பேக்கேஜை யூஸ் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா ஒரு சில கான்ஃபிகரேஷன்ஸ் நம்ம கிரியேட் பண்ணணும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் அதான் பண்ண போறோம். வாட் வி ஆர் கோனா டு இஸ் சாரி கைஸ், த்ரோட் வந்து ரொம்ப வந்து வறண்டு போயிருக்குது. ஸோ அதனாலதான் வந்து இதாகுது. ஸோ இங்க sanity.js அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் இதுல ஸோ ஃபர்ஸ்ட் இம்போர்ட் ஃப்ரம் நெக்ஸ்ட் சானிட்டில இருந்து கிரியேட் கிளைண்ட் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன். அண்ட் இங்க என்ன அப்படின்னா எக்ஸ்போர்ட் கான்ஃபிக் அப்படின்னு ஒரு வேரியபிள். இதுல ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் ஐடி மென்ஷன் பண்ணும். அண்ட் ப்ராஜெக்ட் ஐடி என்ன பண்ண போறோம் அப்படின்னா வந்து நம்மளோட env ஃபைல கிரியேட் பண்ண போறோம். ஸோ env ஃபைல் போயிட்டு இதுல அந்த ப்ராஜெக்ட் ஐடி நமக்கு எங்க இருந்து தெரியும் அப்படின்னா உங்களோட சானிட்டிக்கு போனீங்க அப்படின்னா இதுல அந்த ப்ராஜெக்ட் ஐடி இருக்கும். அதை காப்பி பண்ணிட்டு இதுல பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் வேற என்ன வேணும் அப்படின்னா வந்து ஸோ இந்த நெக்ஸ்ட் பப்ளிக் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நெக்ஸ்ட் பப்ளிக் அப்படின்னு ஆட் பண்றதுக்கு அர்த்தம் என்னன்னா ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி Next.js contains both the front end and back end. நெக்ஸ்ட் பப்ளிக்னு சொல்லும் போது அந்த கீ வந்து உங்களுக்கு கிளைண்ட் சைட்லயும் அவைலபிளா இருக்கும். வேறஸ் வெறுமனையா வந்துட்டு அந்த இது இல்லாம, அதாவது நெக்ஸ்ட் பப்ளிக் அப்படின்றது இல்லாம ஜஸ்ட் நான் அந்த வேரியபிள் நேம் மட்டும் என்விரான்மென்ட் வேரியபிள் நேம் மட்டும் கொடுத்துருந்தேன் அப்படின்னா அந்த வேரியபிள் எனக்கு கிளைண்ட் சைட்ல அவைலபிளா இருக்காது, சர்வர்ல மட்டும் தான் அவைலபிளா இருக்கும், கிளைண்ட் சைட்ல விசிபிளா இருக்காது. ஸோ இங்க என்ன அப்படின்னா வந்து சானிட்டி நெக்ஸ்ட் பப்ளிக் பேஸ் யூஆர்எல் அப்படின்னு சொல்லிட்டு இதுல சேம் எக்ஸாக்ட் திங். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த பேஸ் யூஆர்எல் இது எல்லாமே என்னன்னா நீங்க வந்து இப்போ வேர்சல்ல டிப்ளாய் பண்ண போறீங்க அப்படின்னா வந்து இந்த வேர்சல்ல டிப்ளாய் பண்றது எல்லாமே நீங்க ஃபுல் ஸ்டாக் பூட் கேம்ப்ல லேர்ன் பண்ணுவீங்க. ஸோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இட் வில் பி ரியலி நைஸ் கைஸ். ஸோ ஃபுல் ஸ்டாக் பூட் கேம்ப்ல நீங்க இருந்தீங்க அப்படின்னா ஸோ நீங்க பண்ண வேண்டியது எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க ஃபர்ஸ்ட் கூகுள் ஃபார்ம் லிங்க் செக் பண்ணி பாருங்க. ஸோ இங்க நெக்ஸ்ட் பப்ளிக் பேஸ் யூஆர்எல் இது கொடுத்துட்றேன்.
அண்ட் லாஸ்ட் என்ன அப்படின்னா வந்து ஐ நீட் சம்திங் sanity டோக்கன் அண்ட் இந்த sanity டோக்கன் எனக்கு சர்வர் சைடில் மட்டும் அவைலபிளாக இருந்தால் போதும். ஸோ அதனால இங்கே இந்த ஏபிஐ அப்படின்றதுக்கு போயிட்டு ஸோ இதில் ஆட் ஏபிஐ டோக்கன் அண்ட் எடிட்டர் ஆக்சஸ் கொடுத்துட்டு இதில் வந்துட்டு எல்சே ட்விட்டர் ஒய்டி க்ளோன் இங்கே சேவ் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த டோக்கன் இருக்கு பார்த்தீங்களா, அதை காப்பி பண்ணிக்கோங்க. இது ஒரே ஒரு வாட்டி தான் வரும், திருப்பி வராது. ஸோ அதனால வந்துட்டு காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ரெட்டி மச் இது டன். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா வந்து இப்போ இந்த என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ் நம்ம கிட்ட இருக்கிறதுனால அது எல்லாத்தையும் நம்ம டைரக்டாக யூஸ் பண்ணலாம். ஓகே, தட் இஸ் வாட் வி ஆர் கோனா டு. ஸோ இதில் process.env இதில் நெக்ஸ்ட் sanity பப்ளிக் இது அப்படின்னு சொல்லிடுறேன். ஒரு சின்ன வாட்டர் பிரேக். and then data set of course production. ஸோ அதை நீங்கள் வந்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னாலே தெரியும் டேட்டா செட்ஸில் என்ன டேட்டா பேஸ் இருக்கு, ப்ரொடக்ஷன் இருக்குது. ஸோ ப்ரொடக்ஷன் அப்படின்றதுல கொடுத்துடலாம். அண்ட் தென் வந்துட்டு ஏபிஐ வெர்ஷன். ஸோ ஏபிஐ வெர்ஷன் இப்போ ரீசெண்டாக உள்ளதை யூஸ் பண்ணுறேன். ஸோ 0310. ஸோ இதான் இப்போ நான் ரீசெண்டாக பார்த்தது. ஸோ அதை நான் யூஸ் பண்ணுறேன். அண்ட் தென் யூஸ் சிடிஎன் அப்படின்ற ட்ரூன் கொடுத்துறேன். ஸோ அப்போ என்ன அப்படின்னா நான் யூஸ் பண்ணுற இமேஜஸ் எல்லாத்துக்கும் எனக்கு என்ன அப்படின்னா சிடிஎன் யூஸ் ஆகும். பட் இங்கே என்ன அப்படின்னா நீங்கள் என்னோட ப்ரீவியஸ் sanity பில்ஸ் பார்த்துருந்தீங்க அப்படின்னா அதெல்லாம் இதை யூஸ் பண்ணியிருப்பேன். பட் இங்கே எனக்கு இது தேவை கிடையாது. எதனால அப்படின்னா நம்ம வந்து எந்த இமேஜையும் சானிட்டியில் அப்லோட் பண்ண போகிறது இல்லை. நம்ம வந்து ஜஸ்ட் இமேஜோட லிங்க்ஸை தான் சானிட்டியில் கொடுக்க போகிறோம். அண்ட் அதுதான் என்ன ஆக போகுது, அந்த இமேஜ் லிங்க் தான் திருப்பி வர போகுது. அப்போ இந்த யூஸ் சிடிஎன் எனக்கு தேவையில்லாத ஒரு ஆப்ஷன். அண்ட் லாஸ்ட்டாக இங்கே டோக்கன் அப்படின்றதுல process.env.sanity token அப்படின்றத கொடுத்துக்கலாம். ஸோ கொடுத்துட்டு இங்கே என்ன அப்படின்னா லாஸ்ட்டாக எக்ஸ்போர்ட் const sanity client is equal to create client config அப்படின்றத பாஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ என்கிட்ட இந்த sanity client இருக்கனால என்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா டைரக்டாக query பண்ண முடியும் sanity dbக்கு. ஸோ let me go to our backend pages API. ஸோ இங்கே இருந்தா இது பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா வந்து I'll import certain things. import // sanity ஃபைல்ல இருந்து நம்ம கிரியேட் பண்ண sanity client இம்போர்ட் பண்ணிக்கிறேன். அப்புறம் வந்து நெக்ஸ்ட் sanityல இருந்து grok இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ query இது பண்ணுறதுக்கு. ஸோ query ரைட் பண்ணணும்ல அதுக்காக. ஸோ இங்கே என்ன அப்படின்னா const feed query is equal to grokல I will write the query. ஸோ ஆல்ரெடி நம்ம அந்த query வச்சிருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணலாம், ஜஸ்ட் அந்த query அப்படியே காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிடலாம். தட்ஸ் ஆல். ஸோ இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா வந்து இங்கே let me say const tweets is equal to await sanity client.fetch. ஸோ await யூஸ் பண்ணுறதுனால இது asynchronous-ஆ மாற்றிடலாம். அண்ட் இங்கே வந்து ஃபெட்சில் வந்து அந்த ஃபீட் query அப்படின்றத பாஸ் பண்ணிட்டு let's say log tweets அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதை சேவ் பண்ணிட்டு இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத செக் பண்ணலாம். ஸோ இங்கே போயிட்டு இதை ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ கெட் ட்வீட்ஸ் லோட் இஸ் ஒர்க்கிங் வந்துட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு அரேல இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த டேட்டா கிடச்சிருக்கா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் எனக்கு அந்த கம்ப்ளீட் அரே கிடச்சிருக்கா. ஸோ இப்போ என்ன அப்படின்னா அதை நம்ம ரிட்டர்ன் பண்ணலாம். பட் என்ன அப்படின்னா எனக்கு ரெஸ்பான்ஸுக்கு வந்துட்டு டைப் கிரியேட் பண்ணணும். ஸோ என்னோட டைப்ஸ் எல்லாத்தையும் நான் வந்து ஒரே இதில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஐ வில் ஹேவ் அ செப்பரேட் ஃபைல். ஸோ இதில் டைப்பிங்ஸ் டாட் டி டாட் டிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு
ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிட்டு இதில் எனக்கு தேவையான எல்லா இதுக்கும் தனித்தனியாக ஸ்கீமா கிரியேட் பண்ண போகிறேன். ஸ்கீமா இந்த சென்ஸ் டைப்ஸ் கிரியேட் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வித் எக்ஸ்போர்ட் டைப் tweet body அப்படின்றது. அண்ட் இதில் வந்து டெக்ஸ்ட் டைப் ஸ்ட்ரிங் and then username string, profile image string and image வந்து இங்க ஆப்ஷனல் string. எதுக்காக அது ஆப்ஷனல் சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிகாஸ் எல்லா ட்வீட்டுக்கும் நான் இமேஜ் அப்லோட் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. பிகாஸ் ட்வீட் அப்படின்றது ஜஸ்ட் ஒரு டெக்ஸ்ட் கண்டென்ட்டாகவும் இருக்கலாம், இல்லை டெக்ஸ்ட் வித் இமேஜாகவும் இருக்கலாம். ஸோ அதனால இது ஆப்ஷனலாக கொடுக்குறேன். ஸோ இது போக என்ன அப்படின்னா வந்து எக்ஸ்போர்ட் இன்டர்ஃபேஸ் ட்வீட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்டர்ஃபேஸ் கிரியேட் பண்ணி இதில் நான் என்ன பண்ணுறேன், டேரக்டா அந்த ட்வீட் பாடி எக்ஸ்டெண்ட் பண்றேன். ஸோ கைஸ் இதெல்லாம் உங்களுக்கு டிஃப்ரெண்டா இருக்குது. இந்த டைப்ஸ்கிரிப்ட் உங்களுக்கு இது மாதிரி பெரிய ஐடியா இல்லை அப்படின்னா courses.techiey.com இதுக்கு போய் நீங்க டேரக்டா டைப்ஸ்கிரிப்ட் கோர்ஸ் என்னோட ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் அஃப்கோர்ஸ் லிங்க் இருக்குது. ஸோ நீங்க டேரக்டா என்ன பண்ணலாம் அப்படின்னா அதுல போயிட்டு என்னோட கம்ப்ளீட் டைப்ஸ்கிரிப்ட் கோர்ஸ் அதுவும் தமிழ்ல இருக்கு, அவைலபிளா இருக்குது, ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்கே அண்டர்ஸ்கோர் ஐடிக்கு வந்துட்டு I'll say string and underscore created at string because இங்கே எனக்கு என்னென்ன ஃபீல்ட்ஸ் வருதோ எல்லாத்துக்குமே நான் வந்துட்டு கிரியேட் பண்ணணும். and underscore updated at string underscore rev string underscore type tweet and then log tweet அப்படின்றது boolean. ஓகே கூல். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா அதே மாதிரி கமெண்ட்டுக்கும் வந்து இது பண்ணிடுறேன். கமெண்ட் பாடி கமெண்ட் ஸ்ட்ரிங் tweet id string username string. நீங்க யோசிக்கலாம் ப்ரோ, இப்போ நீங்க ஸ்கீமால வந்துட்டு இங்க கமெண்ட்ல வந்துட்டு நீங்க ட்வீட் ஐடின்னு ஒரு ஃபீல்டே வைக்கலையா, அப்போ எதுக்காவது கொடுத்துருக்கீங்க அப்படின்னா, ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா நம்ம அந்த ட்வீட் அப்படின்ற ஃபீல்ட்ல ட்வீட் ரெஃபர் பண்ணியிருக்கோமோ அந்த ட்வீட் என்ன அப்படின்னா கம்ப்ளீட்டா எனக்கு அந்த ட்வீட் ஐடியை வச்சு தான் எனக்கு ரெஃபர் ஆகும். ஸோ அந்த ட்வீட்டோட ஐடியை வச்சு, ஸோ அதனால என்ன அந்த ட்வீட் ஐடின்ற ஃபீல்டு நான் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேயா? ஸோ இங்கே என்ன அப்படின்னா லாஸ்ட்டாக ஃபைல் இமேஜ். ஸோ இதுக்கு அடுத்து இங்கேயும் ஒரு இன்டர்ஃபேஸ் எக்ஸ்போர்ட் பண்ணுறேன் காமெண்ட் அப்படின்னு, which extends the comment body. அண்ட் இங்கே என்ன அப்படின்னா underscore id string underscore created at string underscore updated at string underscore rev string underscore type வந்து comment type. அண்ட் இங்கே என்ன அப்படின்னா வந்து ட்வீட் அப்படின்ற ஃபீல்டில் underscore ref string underscore type வந்து ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அப்போ என்ன அப்படின்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக அது ரெஃபரன்ஸில் கிரியேட் ஆயிரும். ஸோ அதுக்காக தான் வந்துட்டு இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக கொடுத்துருக்கேன். ஸோ கைஸ் அது இன்னொரு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த மாதிரி பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணும்போது லைக் இந்த மாதிரி ஃபுல் ஃப்ளெஷ்டாக உட்காந்து பண்ணால் மட்டும்தான் அது தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இப்போ கொஞ்சம் மதியம் கொஞ்சம் நைட்டு கொஞ்சம் பண்ணிக்கலாம், ஈவினிங் டைம் கிடைக்கும் போது பண்ணிக்கலாம். ஸோ மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சு பண்ணும்போது இட்ஸ் டிஃப்ரெண்ட். பட் இதை வச்சு தான் நீங்கள் லேர்ன் பண்ணுறீங்க அப்படின்ற போது ஃபுல் ஸ்ட்ரெச்சாக பண்ணிங்கன்னா மட்டும்தான் கம்ப்ளீட்டாக உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஓகேயா? ஸோ சப்போஸ் யாருக்காவது எதனால எனக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா திஸ் இஸ் த ரீசன். ஸோ ஒரு ப்ராஜெக்ட் எடுத்தீங்கன்னா அது ஈவன் 5 hours 6 hours 7 hours ஆனாலும் யூ நீட் டு கம்ப்ளீட்லி சிட் அண்ட் டூ இட் அண்ட் தென் மூவ் ஆன். இல்லை சாப்பிட்டுட்டு வந்துடுறேன், இல்லை சின்ன வேலை இருக்கிறது முடிச்சுட்டு வந்துடுறேன், அப்படி பண்ணி இந்த மாதிரிலாம் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிங்கன்னா யூ won't be able to understand it. ஓகேயா? ஸோ அந்த ப்ராஜெக்ட்ஸ் வந்துட்டு நீங்கள் ஃபுல்லாக பண்ணி முடிச்சாலும் உங்களுக்கு எதுவுமே அது வந்து புரிஞ்சிருக்காது. ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ இட்ஸ் ஜஸ்ட் அ ஸ்மால் டிப். ஸோ இப்போ என்ன அப்படின்னா வந்து என்கிட்ட அந்த ட்வீட் பாடி இதெல்லாமே இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து அதை வச்சு நான் யூஸ் பண்ணலாம். ஸோ இங்கே என்ன சொல்கிறேன், டைப் டேட்டாவில் வந்துட்டு ஐ வில் ஹேவ் ட்வீட்ஸ்
அண்ட் இது என்ன அப்படின்னா வந்து ட்வீட் அரே டைப் அப்படின்னு சொல்கிறேன். ட்வீட் எக்ஸ்போர்ட் பண்ணலாம். ஓகே. ஸோ இப்போ இங்கே என்ன அப்படின்னா வந்துட்டு நான் ரிட்டர்ன் பண்ணும்போது ட்வீட்ஸ் அப்படின்ற டைப் தான் ரிட்டர்ன் பண்ணும். அண்ட் இதில் என்ன அப்படின்னா ட்வீட்ஸ் இருக்கணும். ஸோ இங்கே என்ன சொல்கிறேன், அந்த ட்வீட்ஸ் ரிட்டர்ன் ஆகிறதே எனக்கு ட்வீட் அரே டைப்பில் தான் எனக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சேவ் பண்ணிடுறேன். ஸோ இப்போ இங்கே ரீஃப்ரெஷ் பண்ணா ஸோ எனக்கு ஒரு ஆப்ஜெக்ட்ல ட்வீட்ஸ்ன்ற ஃபீல்டில் ஒரு அரேல அந்த ட்வீட் கிடச்சிருக்கா. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் எனக்கு எப்படி வேணுமோ எக்ஸாக்ட்லி அதே மாதிரி எனக்கு கிடச்சிருக்கு. ஓகேயா, ஃபைன், கிரேட், திஸ் இஸ் லுக்கிங் பர்ஃபெக்ட்லி குட். ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா வந்து ட்வீட் கெட் பண்ணுறதுக்கு இது பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் கமெண்ட் கெட் பண்ணுறதுக்கு இது பண்ணலாம். பட் கமெண்ட் கெட் பண்ணுறதுக்கு நமக்கு இதில் இன்னொரு விஷயமும் வேணும். அதை தாண்டி அது என்ன அப்படின்னா வந்து ட்வீட்டோட ஐடி. ஸோ அதாவது எந்த ட்வீட்டோ அந்த ட்வீட்டோட ஐடி இருந்துச்சுன்னா தான் நம்ம கமெண்ட் கெட் பண்ண முடியும். ஸோ இது கிட்டத்தட்ட எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா ஸோ இன்விஷன் போயிட்டு இதில் இப்போ ட்வீட் கெட் பண்ணோமா இதே மாதிரி கமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பட் அட் சேம் டைம் என்ன பண்ணுவோம், எந்த ட்வீட் அப்படின்றது எந்த ட்வீட்டுக்கான கமெண்ட் அப்படின்றத கெட் பண்ணுறதுக்கு ஸோ இங்கே என்ன அப்படின்னா வந்து அண்ட் ரெஃபரன்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார் அண்டர்ஸ்கோர் டைப் is equal to tweet and then அதில் அந்த ட்வீட்டோட ஐடி வந்து நான் பாஸ் பண்ணுற ஐடிக்கு மேட்ச் ஆகணும் அப்படின்றதுக்காக டாலர் ட்வீட் ஐடி அப்படின்னு சொல்லிட்டு இதில் டாட் அண்டர்ஸ்கோர் ஐடி அப்படின்னு சொல்கிறேன். ஸோ மற்ற எல்லாமே ப்ரிட்டி மச் சேம். ஸோ இப்போ இதில் என்ன அப்படின்னா வந்து ஐ நீட் டு பாஸ் இட். ஸோ இதில் என்ன அப்படின்னா வந்து ட்வீட் ஐடி அப்படின்றதுல ஸோ ட்வீட் ஐடி இது பண்ணும். ஸோ இதான் என்னோட ட்வீட் ஐடி. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இருக்கா, கம்ப்ளீட்டாக காப்பி பண்ணிவிட்டு இதில் கொடுத்துட்டு ஸ்பெச் கொடுக்குறேன். ஸோ அந்த கமெண்ட் வந்துருக்கு வேறுங்க எனக்கு தெரியுதா. ஸோ இந்த ட்வீட்டில் யாரெல்லாம் கமெண்ட் பண்ணியிருக்காங்களோ எல்லா கமெண்ட்டும் எனக்கு வரும். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் ட்வீட் அப்படின்றது ரெஃப் டைப் ப்ரொஃபைல் கமெண்ட் எல்லாமே இருக்குதா. யூசர் நேம், அந்த யூசரோட ப்ரொஃபைல் இமேஜ், என்ன கமெண்ட் பண்ணியிருக்காங்க எல்லாமே. ஸோ இந்த மாதிரி நம்ம கமெண்ட்டை கெட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ என்ன பண்ணலாம், இதுக்கு இன்னொரு ரவுட் கிரியேட் பண்ணலாம். get comments.js சாரி TSல நம்ம TypeScript தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ கெட் ட்வீட்ஸ் அப்படியே காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணிட்டு சின்ன சின்ன சேஞ்ச் பண்ணால் போதும். ஃபர்ஸ்ட் நம்மளோட இதை சேஞ்ச் பண்ணணும், அதாவது நம்மளோட query. ஸோ இங்கேருந்து அப்படியே நம்ம என்ன பண்ணலாம், காப்பி பண்ணி இதில் கொடுத்துடலாம். ஸோ இதான் நம்மளோட query அண்ட் வேரியபிள் நேம் சேஞ்ச் பண்ணிக்கலாம், பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கமெண்ட் query. அண்ட் இங்கே என்ன அப்படின்னா வந்து ஐ வில் ரிசீவ் தி கமெண்ட். ஸோ டேட்டா அப்படின்றத என்ன பண்ணுறேன், டைரக்டா ஒரு கமெண்ட் அரே அப்படின்னு சொல்லிடுறேன். அண்ட் இங்கே என்ன அப்படின்னா வந்து கமெண்ட்ஸ் அப்படின்றது and it's gonna be a comment array and comments இங்கே ரிட்டர்ன் ஆகணும் டைரக்ட்லி. ஓகே. ஸோ இப்போ என்ன அப்படின்னா அது இன்னொரு ப்ராப்ளம் இருக்கு. அது என்ன அப்படின்னா அந்த ட்வீட் ஐடி இருக்கு பார்த்தீங்களா, அதை நம்ம பாஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் அதுக்கு அதை நம்ம கெட் பண்ணணும். ஸோ அதை எப்படி கெட் பண்ண போறோம் அப்படின்னா வித் ஹெல்ப் ஆஃப் த ரிக்வெஸ்ட் query. ஸோ என்ன அப்படின்னா வந்து கான்ஸ்ட் ட்வீட் ஐடி இஸ் ஈக்குவல் டு ரிக்வெஸ்ட் டாட் query அப்படின்னு சொல்லிட்டு இந்த ட்வீட் இதை என்ன அப்படின்னா இங்கே ஃபெட்சில் வந்து செகண்ட் பேராமீட்டரை நம்ம டேரெக்டாக பாஸ் பண்ணிக்கலாம். ஓகேயா. ஸோ இப்போ இதை டெஸ்ட் பண்ணுறதுக்கு இதுதான் ஐடி கரெக்டா. ஸோ இதை காப்பி பண்ணிட்டு இதில் கெட் கமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் மார்க் ட்வீட் ஐடி இஸ் ஈக்குவல் டு அந்த ஐடி கொடுத்துட்டு என்டர் ப்ரெஸ் பண்ண அப்படின்னா ஸோ இதில் ட்வீட் ஐடி கரெக்டாக வருதா செக் பண்ணி பார்த்துடலாம். யப். ஸோ ட்வீட் ஐடி வருது. ஸோ கரெக்டான ட்வீட் ஐடியான்னு செக் பண்ணிக்கலாம்.
ஓகே சாரி ஸோ ட்வீட் ஐடி கொடுக்க பதிலாக கமெண்டோட ஐடி கொடுத்துட்டேன். ஸோ அதான் தப்பாக வந்திருக்கு. ஸோ இதான் ட்வீட்டோட ஐடி. ஸோ பார்த்தீங்கன்னா அந்த கமெண்ட்ஸ் எல்லாமே எனக்கு வருதா? ஸோ தேர் இஸ் இட் கைஸ். ஸோ என்ன அப்படின்னா இப்போ என்னால் கமெண்ட்ஸ் அண்ட் ட்வீட்ஸை கெட் பண்ண முடியுது கரெக்டா? ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மாதிரி நம்ம பேக் அண்டையும் அந்த சேம் டைம் சைட் பை சைட் பண்ணுறதுக்காக தான் நான் சானிடேவோ அவ்வளோ ப்ரிஃபர் பண்ணுறேன். எதுக்காக அப்படின்னா இந்த மாதிரி பில்ஸ் எல்லாமே பிகாஸ் இங்கே கம்பெனியில் போய் ஒர்க் பண்ணும்போது டெஃபினெட்லி யூ நீட் டு நோ Node.js அண்ட் அஃப்கோர்ஸ் MongoDB இதெல்லாமே. ஸோ அதெல்லாம் நீங்கள் என்ன அப்படின்னா ஃபுல் ஸ்டாக் பூட் கேம்பில் ஜாயின் பண்ணிங்கன்னா நீங்கள் லேர்ன் பண்ணலாம். பட் இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே இஃப் யூ ஆல்ரெடி நோ தோ ஸ்டஃப், ஸோ இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணி இதை உங்கள் ரெஸ்யூமில் ஆட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்கள் ரெஸ்யூம் ஈஸியாக ஷார்ட் லிஸ்ட் ஆகி உங்கள் ஜாப் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இன்னுமே ஹை ஆகும். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ். ஸோ யா ஸோ கைஸ் ஆல்மோஸ்ட் 36 லைக்ஸ்ல இருக்கும். ஜஸ்ட் 4 லைக்ஸ் அவே 40 ரீச் பண்ணுறதுக்கு மோர் தென் 2 hours ஸ்ட்ரீம் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ப்ளீஸ் கைஸ் அட்லீஸ்ட் திஸ் வீடியோ டிசர்வ்ஸ் 40 லைக்ஸ். ஸோ ஜஸ்ட் 4 லைக்ஸ் அவே. யாராவது லைக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா லைக் பண்ணிருங்க. இதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. எதுக்காக அப்படின்னா எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனா இருக்கும் இந்த மாதிரி நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் நமக்கு வரும்போது. ஓகே இப்போ என்ன அப்படின்னா நமக்கு கமெண்ட்ஸ் இதெல்லாமே கிடைக்குது. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா வந்து ட்வீட் ஆட் பண்றதா இருக்கட்டும், கமெண்ட் ஆட் பண்றதா இருக்கட்டும், அதை எப்படி பண்றது? யா பிகாஸ் இங்க என்ன அப்படின்னா வந்துட்டு at the end of the day நம்ம queries இதெல்லாமே ரைட் பண்ணலாம். ஸோ என்ன அப்படின்னா வந்து இதை தாண்டி எப்படி இந்த queries ரைட் பண்றோமோ இதே மாதிரி there is something called as mutations. இந்த mutations அப்படின்றது GraphQL தெரிஞ்சவங்களுக்கு கண்டிப்பா அந்த டேர்ம் கேள்விப்பட்டிருப்பீங்க. மியூட்டேஷன்ஸ் அப்படின்றது என்னன்னா ஒரு டேட்டாவை நான் ஆட் பண்ணோம் அப்டேட் பண்ணோம் அப்படின்னா தட் இஸ் கால்ட் அஸ் மியூட்டேஷன். ஓகேயா? ஸோ இப்போ என்ன அப்படின்னா வந்து நம்ம இப்போ அதான் கிரியேட் பண்ண போறோம். ஸோ கமெண்ட் ஆட் பண்றதுக்கு ஐ வில் சே ஆட் கமெண்ட் டாட் பிஎஸ். ஸோ இதை யூஸ் பண்ண என்ன பண்ணலாம் அப்படின்னா கமெண்ட் ஆட் பண்ணலாம். ஸோ இதுக்கு இங்கே ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா இந்த கெட் கமெண்ட்ஸில் இருக்கிற மாதிரி எல்லாத்தையும் காப்பி பண்ணி இது பண்ணிடுறேன். அண்ட் அதே மாதிரி அப்கோர்ஸ் நான் ட்வீட் ஆட் பண்ணும். ஸோ இதுக்கு ஆட் ட்வீட் டாட் டிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்வீட் இது பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா ட்வீட் எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ கெட் ட்வீட்ஸில் இருக்கிற எல்லாத்தையும் காப்பி பண்ணி இதை அப்படியே பேஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா வந்து இங்கே நம்ம மியூட்டேஷனாக இது பண்ண போகிறோம். ஸோ இங்கே என்ன அப்படின்னா எனக்கு இந்த சானிட்டி கிளைண்ட் தேவையா அப்படின்னா கிடையாது, கிராக் தேவையா அப்படின்னா கிடையாது. ஜஸ்ட் இங்கே வந்து இந்த ட்வீட் போதும். பட் ஈவன் இங்கே ட்வீட் கூட தேவையில்ல, ட்வீட் பாடி போதும். எதுக்காக அப்படின்னா இங்கே வந்து நம்ம இன்ஃபர்மேஷன் கெட் பண்ண போகிறதுல சென்ட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே டைப்பில் என்ன அப்படின்னா வந்து ஜஸ்ட் ஐ வில் ஹாவ் அ மெசேஜ் அண்ட் சே ஸ்ட்ரிங். ஓகே அண்ட் கிராக் இது எல்லாத்தையும் எடுத்துடலாம். அண்ட் இங்கே ரெஸ்பான்ஸ்ல என்ன அப்படின்னா எல்லாமே ப்ராப்பராக இருந்துச்சுன்னா மெசேஜ்ல வந்து டேட்டா ஆடட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொன்னோம். ஓகேயா? அண்ட் இங்கே இதெல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ என்ன அப்படின்னா வந்துட்டு we need to write a mutation and get the data. ஸோ என்ன அப்படின்னா நம்ம இங்கே டேட்டா எப்படி பாஸ் பண்ண போறோம் அப்படின்னா வந்துட்டு வித் ஹெல்ப் ஆஃப் ரிக்வெஸ்ட் டாட் பாடி. ஸோ பாடியில தான் டேட்டா பாஸ் பண்ணுவோம். பாஸ் பண்ணும்போது எப்போதுமே நமக்கு டேட்டா வந்துட்டு ஜேசான் டேட்டா சென்ட் பண்றதுனால இட் வில் பி இன் அ ஸ்ட்ரிங் ஃபார்மேட். அதை திருப்பி பழையபடி ஜேசான் ஃபார்மேட்டுக்கு மாத்துறதுக்கு வில் பி யூசிங் ஜேசான் டாட் பார்ஸ். ஸோ இங்கே டேட்டா அப்படின்றது ட்வீட் பாடி ஸ்ட்ரக்சர்ல இருக்குன்னு சொல்லிட்டு இங்கே json.parsல request.body அப்படின்னு சொல்லிடுறேன். அண்ட் இதுக்கு அடுத்தது கான்ஸ் மியூட்டேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு this is going to be an object. அண்ட் இதுல மியூட்டேஷன்ஸ் அப்படின்னு ஒரு ஃபீல்டு கிரியேட் பண்ணிட்டு அதுல ஒரு அரே. அண்ட் அந்த அரேல என்ன அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட்ல கிரியேட்ன்ற ஃபீல்டுல இன்னொரு ஆப்ஜெக்ட். ஸோ இதுல என்ன அப்படின்னா என்னென்ன டேட்டாலாம் வேணுமோ அதை மென்ஷன் பண்ணும். ஃபர்ஸ்ட் டைப் என்ன அப்படின்னா ட்வீட் டைப். அண்ட் ஆட் பண்ண வேண்டிய டேட்டா டெக்ஸ்ட் அப்படின்றதுல டேட்டா டாட் டெக்ஸ்ட். யூசர் நேம்ல வந்து டேட்டா டாட் யூசர் நேம். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் பிளாக் ட்வீட் அப்படின்றது பை டிஃபால்ட்டா ஃபால்ஸ்ல தான் இருக்கும். லேட்டரா வேணா அட்மின் போயிட்டு அதை ட்ரூக்கு மாத்திக்குவாங்க. ஸோ ப்ரொஃபைல் இமேஜ் டேட்டா டாட் ப்ரொஃபைல் இமேஜ். அண்ட் லாஸ்டா வந்து இமேஜ் அப்படின்றது டேட்டா டாட் இமேஜ் அப்படின்னு சொல்லி. ஸோ மியூட்டேஷன்ஸ் இதெல்லாமே கிடைச்சிட்டு ஸோ இப்போ இதை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா
ஸோ நமக்கு வந்துட்டு ஒரு ஏபிஐ இருக்குது. which is இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஏபிஐ இருக்குது பார்த்தீங்களா, HTTPS நம்ம ப்ராஜெக்டோட ஐடி டாட் ஏபிஐ ஸ்லாஷ் சானிட்டி ஸ்லாஷ் ஐஓ அண்ட் தென் ஸ்லாஷ் டேட்டா ஸ்லாஷ் query ஸ்லாஷ் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த query பாஸ் பண்ணியிருக்காங்களா. ஸோ இப்போ நம்ம பண்ண வேண்டியது மியூட்டேஷன். ஸோ என்ன அப்படின்னா எக்ஸாக்ட் சேம் பட் ஒரு சின்ன டிஃப்ரெண்டோட அந்த ஏபிஐ எண்ட் பாயிண்ட் ரெடி பண்ண போகிறோம். கான்ஸ்ட் API endpoint is equal to HTTPS slash இதில் என்ன அப்படின்னா நம்ம ப்ராஜெக்டோட ஐடி நம்ம இதில் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, நெக்ஸ்ட் பப்ளிக் சாண்டி ப்ராஜெக்ட் ஐடி அதை கொடுத்துட்றேன். அண்ட் மறக்காமல் முன்னாடி process.env ஆட் பண்ண நிறைய பேர் அது மறந்துடுவாங்க. ஸோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் என்ன அப்படின்னா வந்து இங்கே என்ன இருக்குன்னு பாருங்கள், டாட் ஏபிஐ ஸ்லாஷ் சானிட்டி ஐஓ. ஸோ அந்த இதை அப்படியே இது பண்ணிட்டு அண்ட் வேர்ஷன் அங்கே வந்து ஒரு ஏபிஐ வேர்ஷன் இருக்குது. ஸோ நம்ம கொடுத்த அதே ஏபிஐ வேர்ஷன் எல்லாத்தையும் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ கொடுத்துட்டு ஸ்லாஷ் டேட்டா ஸ்லாஷ் மியூட்டேட் ஸ்லாஷ் ப்ரொடக்ஷன் அப்படின்னு கொடுக்குறேன். பிகாஸ் இங்கே நம்ம கொரி பட் நம்ம இங்கே பண்ண போகிறது மியூட்டேஷன். ஸோ ஒன்ஸ் எண்ட் பாயிண்ட் ரெடி ஆனால் நம்ம என்ன பண்ணலாம், இங்கே இருந்து நான் வந்து அந்த ஏபிஐ ரிக்வஸ்ட் மேக் பண்ணலாம். ஸோ என்ன சொல்கிறேன் அப்படின்னா வந்து it should be a post API request because நம்ம டேட்டா ஆட் பண்ண போகிறோம், டேட்டா சென்ட் பண்ண போகிறோம். அதனால ஸோ கைஸ் இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது புரிய அப்படின்னா வந்துட்டு ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க ஃபுல் ஸ்டாக் பூட் கேம்பில் ஜாயின் பண்ணும். பிகாஸ் இது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் கஷ்டமாக இருக்குது அப்படின்னா டெஃபினெட்லி யூ நீட் ஹெல்ப் கைஸ். ஸோ அந்த ஹெல்ப் கிடைச்சாதான் உங்களால் இன்னும் ஃபர்தராக போக முடியும். ஸோ சக்ஸஸ்ஃபுல் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் ஆக முடியும். ஐ ஆம் ஹியர் டு ஹெல்ப். ஸோ என்னோட ஹெல்ப் வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க கூகுள் ஃபார்ம் லிங்க்ல சைன் அப் பண்ணுங்க. ஓகே, ஸோ இங்கே ரிசல்ட் அப்படின்னு சொல்லிட்டு இதில் அவைட் ஃபெச் அப்படின்னு சொல்லிட்டு இதில் எண்ட் பாயிண்டை பாஸ் பண்ணிடுறேன். அண்ட் தென் என்ன அப்படின்னா வந்து ஹெட்டர்ஸில் ஃபர்ஸ்ட் கண்டென்ட் டைப் வந்து அப்ளிகேஷன் ஸ்லாஷ் ஜேசான் அப்படின்னு சொல்கிறேன். அண்ட் தென் ஆத்தரைசேஷன் வந்துட்டு இதில் தான் இந்த சானிட்டி டோக்கன் பாஸ் பண்ணுவோம். ஸோ பியரர் அப்படின்னு சொல்லிட்டு இதில் process.env.sanity டோக்கனை வந்து இதில் பாஸ் பண்ணுவோம். ஸோ இதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா வந்து பாடி அப்படின்ற ஃபீல்டில் நம்ம கிரியேட் பண்ண அந்த மியூட்டேஷன்ஸ் ஆப்ஜெக்ட் வந்து ஸ்ட்ரிங்கிஃபை, அதாவது ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணி தான் நம்ம சென்ட் பண்ண முடியும் ரிக்வஸ்ட்டில். அதை கன்வெர்ட் பண்ணி சென்ட் பண்ணுறேன். அண்ட் லாஸ்ட்டாக மெத்தட் அப்படின்றதுல போஸ்ட் அப்படின்னு கொடுத்துட்றோம். யா, ஸோ எல்லாமே ப்ராப்பராக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு இது நடந்துடும். ஸோ இங்கே என்ன அப்படின்னா அவைட் ரிசல்ட் டாட் ஜேசான் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மெசேஜ் டேட்டா ஆடட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லிடுறேன். ஸோ இது எனக்கு ப்ராப்பராக என்ன பண்ணியிருக்கணும், ஒரு ட்வீட்டை வந்து என்னோட சாண்டிஓ டிபியில் ஆட் பண்ணியிருக்கணும். ஓகேயா, ஸோ அதான் இங்கே பண்ணுறோம். ஸோ அது எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்திருக்கணும். ஹாய் கோடடெக், ஹாய் 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 ஹாய், தேங்க்யூ ஸோ மச். ஸோ நிறைய ஸ்ட்ரீமில் வந்துட்டு ஜாயின் பண்ணியிருக்கீங்க, நான் உங்களை பார்த்துருக்கேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஹாய். So guys, almost 39 likes, just one like away 40 reach பண்றதுக்கு. ஸோ யார் அந்த 40th லைக் அப்படின்னு, ஸோ யாராவது 40th லைக் போட்டுட்டு அதை பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் மென்ஷன் யுவர் நேம் அண்ட் கிவ் யூ அ ஷார்ட். ஓகே, ஸோ we move to the next one. ஸோ இப்போ என்ன பண்ணா வந்து ட்வீட் ஆட் பண்ணுறது நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக தெரிஞ்சுட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ என்ன அப்படின்னா வந்து ஐ கேன் டூ அ ஸ்மால் சேஞ்ச் அண்ட் அதை அப்படியே கமெண்ட்டுக்கு மூவ் பண்ணிடலாம். அப்படியே காப்பி பண்ணி ஆட் கமெண்ட்ல கொடுத்துடலாம். ஓகேயா, பட் இங்கே என்ன அப்படின்னா வந்து சின்ன சின்ன சேஞ்ச். ஃபர்ஸ்ட் இங்கே எனக்கு கமெண்ட் பாடி வேணும். அண்ட் இங்கே என்ன அப்படின்னா வந்து லெட்ஸ் சே கமெண்ட் அண்ட் இங்கே வந்து கமெண்ட் பாடி வர இதை அப்படியே பாஸ் பண்ணிடுறேன். இங்கே மியூட்டேஷன் சேம் கிரியேட், பட் இங்கே டைப் என்ன அப்படின்னா கமெண்ட் டைப். அண்ட் இங்கே கமெண்ட்ல என்ன சொல்றேன், கமெண்ட் டாட் கமெண்ட் அப்படின்னு சொல்றேன். பிகாஸ் அந்த கமெண்ட்ல தான் எனக்கு அந்த ஆக்சுவல் டெக்ஸ்ட் இருக்கும். அண்ட் யூசர் நேம் கமெண்ட் டாட் யூசர் நேம் அண்ட் ப்ரொஃபைல் இமேஜ் வந்து கமெண்ட் டாட் ப்ரொஃபைல் இமேஜ். அண்ட் தென் வந்துட்டு ட்வீட் என்னது அப்படின்றத மென்ஷன் பண்ணும். ஸோ அதுக்கு என்ன ட்வீட்டோ அதில் வந்து அண்டர்ஸ்கோர் ரெஃப் அப்படி சாரி ஃபர்ஸ்ட் டைப் மென்ஷன் பண்ணிடலாம். டைப் அப்படின்றது ரெஃபரன்ஸ் அண்ட் தென் வந்து அண்டர்ஸ்கோர் ரெஃப் அப்படின்றதுல
கமெண்ட் டாட் நம்ம பாஸ் பண்ண போற ட்வீட் ஐடி அப்படின்னு சொல்லிடுறேன். ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா வந்து நான் பாஸ் பண்ண ட்வீட் ஐடி எந்த இதுக்கான ட்வீட்டோ அந்த ட்வீட்டை வந்து டேட்டா ரெஃபர் பண்ணுறேன். ஸோ மற்றபடி இதில் எந்த பெரிய சேஞ்சஸும் கிடையாது. பிகாஸ் இங்கே நம்ம டைப் கமெண்ட்னு கொடுத்தோன்னே ஆட்டோமேட்டிக்காக எனக்கு அதுக்கானது சேஞ்ச் ஆகும். ஏபிஐ யூஆர்எல் எல்லாமே pretty much சேம் தான். ஸோ தட்ஸ் ஆல். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், we have finished the backend works. ஸோ guys 39 லைக்ஸ்ல இருக்கும், ஜஸ்ட் 1 லைக் அவே 40 ரீச் பண்றதுக்கு. ஸோ யாராவது 40th லைக் கொடுத்தீங்க அப்படின்னா மறக்காம உங்க நேமையும் கமெண்ட் செக்ஷன்ல ட்ராப் பண்ணுங்க. ஸோ நான் பேக் எண்டுக்கு தேவையான ஏபிஐஸ் ஒர்க்ஸ் எல்லாமே ஃபினிஷ் ஆயிட்டு. ஸோ இப்போ என்ன பண்ணலாம், மூவ் பேக் டு த ஃப்ரண்ட். ஸோ இங்க என்ன அப்படின்னா வந்து லெட் வி ஸ்டார்ட் பில்டிங் தி ஸ்டப்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா வந்து லெட் வி ஸ்டார்ட் வித் த ஃபீட். ஸோ where is it? Okay. ஸோ இங்க என்ன அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் I'll import from /typings and இங்க tweet அப்படின்னு சொல்றேன், as tweet type அப்படின்னு இம்போர்ட் பண்ணிக்கிறேன். யா அண்ட் இங்க என்ன அப்படின்னா வந்து ஒரு அரே கிரியேட் பண்றேன், யூஸ் கேட் ட்வீட்ஸ் அப்படின்னு சொல்றேன். அதாவது நம்ம பேக் எண்ட்ல இருந்து ட்வீட்ஸ் எல்லாத்தையும் கெட் பண்றதுக்கு. அண்ட் இது என்ன அப்படின்னா வந்து அந்த ட்வீட் டைப் அரேவா இருக்க போகுது. ஸோ நம்ம ஒரு ட்வீட் கிரியேட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, ட்வீட் டைப், அந்த இதில் வந்துட்டு அரே டைப்ல தான் இந்த இது இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு எம்டி அரே கொடுத்துட்றேன். ஏ கிரேட். எவ்ரிதிங் இஸ் லுக்கிங் குட். ஓகே, ஸோ இப்போ என்ன அப்படின்னா வந்து நம்ம அந்த ட்வீட்ஸை கெட் பண்ணணும். ஸோ அந்த ட்வீட்ஸை நம்ம எங்கேருந்து கெட் பண்ண போகிறோம் அப்படின்னா அஃப்கோர்ஸ் நம்மளோட Next.jsல இருந்து. ஸோ லெட் மீ கோ தேர். ஓகே, ஸோ இங்கே என்ன அப்படின்னா நம்ம டைரக்டாக வந்துட்டு சர்வர் சைட் ரெண்டரிங் பண்ண போகிறோம். ஸோ சர்வர் சைட் ரெண்டரிங் பண்ணுறதுக்கு இங்கே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து சர்வர் சைட் ரெண்டர் ஆகக்கூடிய ஒரு ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷன். ஸோ அதுக்கு இங்கே எக்ஸ்போர்ட் கான்ஸ்ட் கெட் சர்வர் சைடு props அப்படின்ற ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு இதுக்கான டைப்பையும் மென்ஷன் பண்றேன், get server side props, and this is gonna be an async and இதுல கான்டெக்ஸ்ட் கிடைக்கும், தேவை கிடையாது எனக்கு, delete பண்ணிட்டு. ஸோ இங்க என்ன அப்படின்னா வந்து இதுல இருந்தா நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா வந்து ட்வீட்டை ஃபெச் பண்ண போறேன். பட் இந்த ட்வீட் ஃபெச் பண்றது அண்ட் மற்ற விஷயம் எல்லாத்துக்கும் என்ன பண்ண போறேன் அப்படின்னா வந்து I'm gonna have a separate function in a separate folder. ஸோ என்ன பண்ணலாம், இதுல utils அப்படின்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிட்டு இதுல fetch tweets .ts அப்படின்னு சொல்றேன். அண்ட் இங்க ஃபர்ஸ்ட் இம்போர்ட் அந்த ட்வீட்டோட டைப் இம்போர்ட் பண்ணிக்கிறேன், tweet and then export const fetch tweets அப்படின்னு சொல்லிட்டு and async one. ஸோ இங்க இருந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம அந்த ட்வீட்டை வந்து கெட் பண்ணலாம். ஸோ தட் இஸ் எக்ஸாக்ட்லி வாட் வி ஆர் கோனா டு. ஓகேயா, பிகாஸ் நமக்கு தெரியும் நம்ம பேக் எண்ட்ல அந்த ஏபிஐ ரவுட் இருக்குன்னு, நம்ம என்ன பண்ணலாம் அதை டைரக்டா இங்க இருந்து கால் பண்ணலாம். ஸோ இதுல const res is equal to await fetch process dot env dot. ஸோ நம்ம envல இது நெக்ஸ்ட் பப்ளிக் பேஸ் யூஆர்எல் கொடுத்துருக்கோம் பாத்தீங்களா, அந்த இது. ஸோ இதுல என்ன அப்படின்னா வந்து ஸ்லாஷ் ஏபிஐ ஸ்லாஷ் என்ன இதுல இருக்கு கெட் ட்வீட்ஸ் அப்படின்ற ரவுட். ஸோ இங்க வந்து கெட் ட்வீட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேயா, ஸோ இதுக்கு அடுத்தது கான்ஸ் டேட்டா is equal to await and அதை வந்து JSON டைப்பு கன்வெர்ட் பண்றேன். அண்ட் இங்க என்ன அப்படின்னா கான்ஸ்ட் ட்வீட்ஸ் அப்படின்றது வந்து ட்வீட் அரே டைப்ல இருக்கும் போது அண்ட் இங்க டேட்டா டாட் ட்வீட்ஸ் அப்படின்னு சொல்றோம். இங்க இருந்து என்ன பண்ணலாம் ரிட்டர்ன் ட்வீட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சேவ் பண்ணிடுறேன். ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷன் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா வந்து நம்மளோட index.tsx ஃபைல் வந்து கால் பண்ண போறோம். let me do that. ஸோ இங்க
const tweets is equal to await fetch tweets அப்படின்ற ஃபங்க்ஷனை கால் பண்றேன். அண்ட் இங்க இருந்து என்ன பண்ணா ரிட்டர்ன் பண்ணும்போது பிகாஸ் கண்டிப்பா ப்ராப்ஸ் நம்ம ரிட்டர்ன் பண்ணி ஆகணும். ரிட்டர்ன் பண்ணல இங்க எரர் த்ரோ பண்ணும். ஸோ இங்கே ட்வீட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சேவ் பண்ணிடுறேன். ஸோ இப்போ எல்லாமே கரெக்டாக இருந்துச்சுன்னா இங்கே எனக்கு அந்த ட்வீட்ஸ் கிடைக்கணும். ஸோ இங்கே ஒரு இன்டர்ஃபேஸ் கிரியேட் பண்ணிட்டு ப்ராப்ஸ் அப்படின்றதுல அண்ட் கிரியேட் தி ட்வீட்ஸ் அண்ட் ட்வீட் அரே. ஸோ இந்த ட்வீட் அப்படின்னு கொடுக்க பார்த்தீங்களா, அது எதுவுமே கிடையாது. இந்த இன்டர்ஃபேஸ் இது பண்ணியிருக்க பார்த்தீங்களா, அந்த இன்டர்ஃபேஸ் ஆப்ஜெக்ட் டைப்ல இருக்கக்கூடிய ஒரு அரே அப்படின்னு சொல்றேன். ஸோ அந்த அரேல இருக்கக்கூடிய எல்லாமே வந்துட்டு இந்த ட்வீட் டைப்ல இருக்கும் அப்படின்னு சொல்றேன். ஓகேயா, ஸோ இங்கே ட்வீட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு அந்த ப்ராப்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணிடுறேன். லாக் ட்வீட்ஸ் சேவ் பண்ணிட்டு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கலாமா. இன்ஸ்பெக்ட் பண்ண கன்சோல்ல வரணும். செக். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அரே வருதா, அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த ட்வீட்டோட இன்ஃபர்மேஷன் இருக்கு பாருங்க, சரிதா. ஸோ வி ஆர் ஏபிள் டு கெட் தி ட்வீட், தட்ஸ் அ கிரேட் நியூஸ். ஸோ இப்போ என்ன பண்ணலாம், இந்த ட்வீட் இன்ஃபர்மேஷனை அப்படியே நம்ம ஃபீடுக்கு பாஸ் பண்ணிடலாம். tweets and say of course it's gonna throw some errors because feedல என்ன அப்படின்னா நம்ம இன்னும் அந்த டைப் மென்ஷன் பண்ணவே இல்லை, இங்கே ப்ராப்ஸ் ரிசீவ் பண்ணுவோம் அப்படின்னு. ஸோ இங்கே இன்டர்ஃபேஸில் என்ன பண்ணலாம், ப்ராப்ஸ். ஸோ அதில் என்ன வரும் அப்படின்றத நீங்கள் கெஸ் பண்ணுங்க. if you can guess right that's good because TypeScript அப்படின்ற போது இந்த மாதிரி எல்லா இடங்களையும் டைப் மென்ஷன் பண்ணுறதா வந்துட்டு ரியலி இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம என்ன அப்படின்னா வந்து நம்ம பக் ஃப்ரீயாக கோட் பண்ணுறோம். ஸோ நம்ம எல்லா இடத்துலையும் எல்லாத்தையும் கரெக்டாக மென்ஷன் பண்ணி தான் பண்ணுறது நம்ம அப்ளிகேஷன் ரன் ஆகும். இல்லை அப்படின்னா எல்லா இடத்துலையும் நமக்கு எரர் த்ரோ பண்ணும். அதை வச்சு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஓகே, இந்த இடத்துல நம்ம ஏதோ கொடுக்க வேண்டிய இன்ஃபர்மேஷனை மிஸ் பண்ணியிருக்கோம், அது தப்பான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கோம் அப்படின்றத. ஸோ அதுக்கான ஒரு இதாக அது. ஸோ இங்கே த சேம் ட்வீட்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு இதில் ட்வீட் டைப் அரே அப்படின்னு சொல்கிறேன். அண்ட் இதில் ஃபீல்டில் எஃப்சி ப்ராப்ஸ் ஏ அண்ட் இதில் டேரெக்டாக டீஸ்ட்ரக்சர் பண்ணி ட்வீட்ஸ் அப்படின்றத எடுத்து இதில் பிகாஸ் ஆல்ரெடி உள்ள ஸ்டேட் வேரியபிள் ட்வீட்ஸ் அப்படின்னு வச்சுருக்கனால இதை வந்துட்டு நான் நேம் மாற்றிடுறேன் ட்வீட் ப்ராப்ஸ் அப்படின்னு. அண்ட் இதை என்ன பண்ணுறேன், எடுத்து இதுக்குள்ளே அசைன் பண்ணிடுறேன். யா, பிகாஸ் இந்த ப்ராப்ஸ்லேருந்து எடுக்கிற இதுக்கும் இங்கேயும் ட்வீட் டைப் அரே இங்கேயும் ட்வீட் டைப் அரேனால எனக்கு எந்த எரரும் த்ரோ ஆகாது. ஸோ இப்போ எனக்கு டேட்டா எல்லாமே கிடச்சிட்டு இப்போ இந்த ட்வீட்டை டிஸ்பிளே பண்ணுறதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா we are going to have one more component. ஸோ இங்கே ஸோ tweets டாட் மேப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஒவ்வொரு ட்வீட்டையும் எடுத்து இதில் ட்வீட் டைப் அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டு இதில் ரிட்டர்ன் பண்ணும்போது we need to return லைக் இன்னொரு காம்பனன்ட்ஸ். அப்போ என்ன அப்படின்னா இன்னும் பெட்டராக இது பண்ணலாம். ஸோ அதனால் என்ன அப்படின்னா வந்து இதில் tweet.tsx அப்படின்னு சொல்லிட்டு RAFC tweet காம்பனன்ட் கிரியேட் பண்ணிட்டு இதில் interface props tweet and இது வந்து tweet tweet டைப்ல tweet அப்படின்னு சொல்லிடுறேன். ஸோ இங்கே என்ன அப்படின்னா இன்னொரு இஷ்யூ இருக்குது. அது என்ன அப்படின்னா இவன் காம்பனன்ட் நேமும் இதுவும் ஒரே இதில் இருக்கிறதுனால ஏதாவது ஒன்று சேஞ்ச் பண்ணி ஆகணும். ஸோ அதனால் இதை வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன், tweet டைப் அப்படின்னு மாற்றிக்கிறேன். ஸோ ஒரு பெட்டர் இதுக்காக. அண்ட் இங்கே என்ன அப்படின்னா வந்து எனக்கு அந்த ட்வீட் கிடைக்கும் அண்ட் இதில் அந்த ப்ராப்ஸ் அப்படின்றத மென்ஷன் பண்ணிடுறேன். யா, ஸோ இப்போ இந்த இதை நான் இங்கே இருந்து ரிட்டர்ன் பண்ணலாம். ஸோ ட்வீட் சேவ் அண்ட் இங்கே என்ன அப்படின்னா வந்து இப்போ அந்த ட்வீட் நம்ம ரிட்டர்ன் பண்ணதுனால வாட் வி கேன் டூ இஸ் டைரக்ட்லி நம்ம அந்த ட்வீட் எல்லாத்தையும் இது பண்ணலாம். ஸோ அந்த சேம் டைம் இங்கே இந்த கீ வேல்யூ மென்ஷன் பண்ணணும். ஸோ கீ tweet dot underscore id save. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணலாம், இங்கே வந்துட்டு நம்ம மற்ற இது பண்ணலாம். ஸோ
So first இதுல என்னலாம் வேணும் அப்படின்னா வந்து because we need to have certain things from here because இதுல இருந்தா நம்ம என்ன பண்ணுவோம் அந்த ட்வீட்ல தான் நம்ம கமெண்ட்ஸை டிஸ்ப்ளே பண்ணுவோம் கமெண்ட்ஸ் இங்க இருந்து போஸ்ட் பண்ணலாம் a lot of stuffs இருக்கு போது so let me do it like each so இங்க class name flex column space x3 border y adding 5 border gray and border. Okay and இதுல இன்னொரு div with a class name flex and space x3 அப்படின்னு கொடுத்துறேன் and இதுல image tag so இதுல வந்து tweet dot profile image அப்படின்னு சொல்லிட்டு class nameல icon distance full and then object cover அப்படின்னு சொல்லிட்டு சேவ் பண்றேன் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த ட்வீட்டுக்கான யூஸரோட இமேஜ் வந்துட்டா அந்த ட்வீட் யார் போஸ்ட் பண்ணியிருக்காங்களோ அவங்களோட இமேஜ் ஸோ நெக்ஸ்ட் டைட்டில் நேம் ஸோ இங்கே இதுக்கு அடுத்தது I have one more div opened ஒரு div the class name flex item center space x1 and இது ஒரு paragraph with the class name one and font bold tweet dot username அப்படின்னு சொல்றேன் and save பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் okay looking good so இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா இன்னொரு paragraph tag இது பண்ணிட்டு இத class name mobile screenல ஹிடனா இருக்கணும் மத்தல text exam text gray color of 500 and small screenல இருந்து inline அப்படின்னு சொல்லிடுறேன் இதுல என்ன அப்படின்னா at tweet dot usernameல dot replace அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிஜெக்ட்ஸ் இதுல கொடுத்துட்டு என்ன சொல்றேன் s plus g slash g comma this dot to lower case அப்படின்னு ஸோ அப்போ இருக்க எல்லாமே எனக்கு கம்ப்ளீட்டா பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த நேம் எனக்கு இதா இருக்கும் ஸோ சம்டைம்ஸ் என்ன அப்படின்னா இந்த மாதிரி 3 நேம்ஸ் இருக்கும்போது இருக்கிற ஸ்பேஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்றதுக்காக ஸோ அந்த ஸ்பெசிஃபிக் இதை ஆட் பண்ணிக்கிறேன் அண்ட் நான் pretty much இது கடைசிட்டா லாஸ்ட் என்ன அப்படின்னா வந்து எனக்கு இந்த டைம் டிஸ்ப்ளே பண்ணும் இதுக்கு we are going to use one more package called as time ago react time ago package ஸோ இதை யூஸ் பண்ணும்போது நமக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா வந்து நம்ம எவ்வளோ ரீசெண்டாக அந்த பர்டிகுலர் கண்டென்ட்டை போஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்றத எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா 30 செகண்ட்ஸ் ஆகோ 1 மினிட் ஆகோ 5 மினிட்ஸ் ஆகோ 10 மினிட்ஸ் ஆகோ இந்த மாதிரி ரிவர்ஸ்ல காமிக்கும் ஸோ அதுக்காக தான் இந்த ரியாக்ட் டைம் ஆகும் அப்படின்ற பேக்கேஜ் ஸோ திஸ் இஸ் வாட் வி ஆர் கோனா யூஸ் ஸோ இது கூட சேர்த்து இன்னொன்று இன்ஸ்டால் பண்ணிடுறேன் ரியாக்ட் டைம் ஆகோ அண்ட் தென் வந்து ரியாக்ட் ஹாட் டோஸ்ட் அப்படின்ற பேக்கேஜ் ஸோ இது ஒன் ஆஃப் த பாப்புலர் பேக்கேஜ் ஸோ என்ன அப்படின்னா வந்துட்டு டேரெக்டாக இந்த மாதிரி டோஸ்ட் இதாகும் அதாவது ஒரு நோட்டிஃபிகேஷன் பாப்அப் மாதிரி வர வைக்கிறதுக்கு நம்ம வெப்சைட்டில் ரியாக்ட் ஹாட் டோஸ்ட் யூஸ் பண்ணலாம்
ஸோ அதையும் நான் இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். yarn add autos. ஓகே, கிரேட். ஸோ அதெல்லாம் இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஸோ most of the packages and application தேவையானது இன்ஸ்டால் பண்ணியாச்சு. And of course guys, we have reached and broken 40 likes. So first of all, great work. So 40 likes இந்த வீடியோ ரீச் பண்ண வச்சதுக்கு thank you for everyone. And இந்த ஹாப்பி டைம்ல வந்துட்டு இன்னொரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் ஐ வில் ஷேர். தட் இஸ், நீங்க யாராவது ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் ஆகணும்னு நினைச்சீங்க அப்படின்னா, இல்ல ஆல்ரெடி வந்துட்டு வேற ஒரு ஜாப்ல இருக்க, இல்ல எனக்கு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் ஆகணும், இல்ல ஒரு ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர் ரோலுக்கு போகணும், ரியாக்ட் டெவலப்பர் ரோலுக்கு போகணும், இல்ல பேக் அண்ட் டெவலப்பர் ரோலுக்கு போகணும், பட் எனக்கு எந்த ஸ்கில்லுமே இல்ல எனக்கு தெரியும் பட் அதை எப்படி டெவலப் பண்ணணும், இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் இருக்கு, நான் எப்படி ஜாப் போகணும், இப்படிலாம் நிறைய கன்ஃபியூஷன்ஸ்ல இருந்தீங்கன்னா கரெக்டான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. ஆல் யூ நீட் டு டூ இஸ், கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க ஃபர்ஸ்ட் கூகுள் ஃபார்ம் லிங்கை செக் பண்ணி பாருங்க. நான் உங்களுக்கு டைரக்டா லைவா ஃபுல் ஸ்டாக் பூட் கேம்ப்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் லைவ்லி ஐ வில் டேக் ஃபுல் ஸ்டாக் பூட் கேம்ப். நான் உங்களுக்கு அதுவும் தமிழ்ல டீச் பண்ணுவேன். ஸோ இப்போ எப்படி இருக்கோ இதே மாதிரி, பட் இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா, ஸ்டார்டிங் ஃப்ரம் பேசிக்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி அப் டு கிளவுட் வரைக்கும் கவர் ஆகும். ஸ்டார்டிங் ஃப்ரம் HTML, CSS, JavaScript, Git, GitHub, Bootstrap, React, Node.js, MongoDB, AWS, Firebase, இந்த மாதிரி வந்துட்டு more than 10 to 12 டெக்னாலஜிஸ் வந்துட்டு கம்ப்ளீட்டா கவர் ஆகும், இன்க்ளூடிங் 30 to 40 ப்ராஜெக்ட்ஸோட எல்லாத்தையும் நீங்களும் பண்ணுவீங்க என் கூட சேர்ந்து. அது மட்டும் இல்லாமல் அந்த எண்ட் ஆஃப் திஸ் பூட் கேம்ப் உங்க கையில ஒரு ப்ராப்பர் ரெஸ்யூமே, ஒரு ப்ராப்பர் போர்ட்ஃபோலியோ அண்ட் ஜாப்ஸ் எப்படி அப்ளை பண்ணும் அப்படின்றதுக்கான கம்ப்ளீட் கைடன்ஸ் அண்ட் சப்போர்ட் வந்துட்டு நான் உங்களுக்கு சொல்லுவேன். ஸோ எப்படி ஜாப் நீங்க ரீச் பண்ணோம் அப்படின்ட்டு. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா, நீங்க ஒரு ஜாபுக்கு போகணும்னு நினைச்சீங்க அப்படின்னா வித்தின் த நெக்ஸ்ட் 5 months நீங்க பண்ண வேண்டியது எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க கூகுள் ஃபார்ம் லிங்கை செக் பண்ணி பாருங்க. ஓகே, ஸோ கமிங் பேக் ஹியர். ஸோ என்ன அப்படின்னா வந்துட்டு லைக் இது எல்லாமே டிஸ்பிளே பண்ணிட்டோம். ஸோ இப்போ ரியாக்ட் டைமுக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ அண்ட் இப்போ என்ன பண்ணா வந்து அதை யூஸ் பண்ணலாம். இங்கே பேராகிராஃப் டேக் அடுத்தது டைம் ஆகோ அப்படின்னு சொல்லிட்டு இதுல கரெக்டான இன்ஸ்டால் பண்ணும். React time ago. Okay. Okay. So in the we need to fix something. Let me do this one. So first இதில் நமக்கு தேவையான ட்வீட் எல்லாத்தையும் இது பண்ணலாம். So let me fix this one. So actually எதுக்காக வந்துட்டு டிலே ஆயிட்டு இருக்கு அப்படின்னா வந்து, ஸோ ஹாய் சுரேஷ் கோபி, ஹாய். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரியாக்ட் டைம் யூஸ் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா. ஸோ இதில் பார்த்தீங்கனாலே தெரியும் ஆட்டோமேட்டிக்லி இட் ஃப்ரீக்ஸ் அவுட், இட் த்ரோஸ் அன் எரர் சேயிங் லைக் could not find declaration file அப்படின்னு. பிகாஸ் பை டிஃபால்ட்டாக நம்ம யூஸ் பண்ணுற எல்லா பேக்கேஜஸ்க்கும் TypeScript டிக்ளரேஷன் இருக்கும், பட் இதுக்கு இல்லை. ஸோ அதை ஆட் பண்ணுறதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து இந்த பர்டிகுலர் பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணுங்க அப்படின்னு. ஸோ அதை காப்பி பண்ணிட்டு இங்கே அதை அப்படியே வந்து நம்ம என்ன பண்ணலாம், டேரெக்டாக பேஸ்ட் பண்ணலாம். பட் என்ன அப்படின்னா வந்து நம்ம யூஸ் பண்ண வேண்டியது yarn. ஸோ அப்போ yarn அப்படின்ற போது yarn add -d dev அப்படின்னு சொல்லிட்டு இதுல @types/react
டைம் ஆகும் அப்படின்னு சொன்னா அப்போ ரியாக்ட் டைம் ஆகுக்கான எனக்கு டைப்ஸ் இன்ஸ்டால் ஆயிரும். ஓகே ஓகே ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த எரர் போயிட்டா. ஸோ லெட் மீ கெட் பேக் ஹியர். ஸோ இதில் என்ன அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் நேம் அப்படின்னு சொல்லிட்டு text sm and then text gray 500 and then வந்து date அப்படின்றது tweet dot created அப்படின்னு சொல்லிட்டு சேவ் பண்றேன். ப்ரௌசர்ல போய் பார்த்தேன் அப்படின்னா ஸோ 1 hour ago அப்படின்னு இருக்கா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் இடையில ஒரு சின்னதாக ஒரு டாட் ஒன்று இருக்கும். ஸோ அந்த டாட் என்ன அப்படின்னா வந்து ஐ கேன் ஜஸ்ட் ஆட் இட். ஸோ அப்போ இடையில அந்த சின்னதாக ஒரு டாட் இருக்கும், கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்கும் அதுக்காக. ஓகேயா. ஸோ என்ன அப்படின்னா வந்து வி ஆர் ஆல்மோஸ்ட் தேர். ஸோ என்ன அப்படின்னா இதெல்லாம் டிஸ்பிளே பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா அந்த ட்வீட் டெக்ஸ்ட்டை டிஸ்பிளே பண்ணலாம். ஸோ இங்கே இந்த டிவ்வுக்கு அடுத்தது tweet.text save. So this is my first tweet. Okay, and next image. So image வந்து இருந்தா மட்டும் தான் டிஸ்ப்ளே பண்ணும். அதனால என்ன சொல்றேன் tweet.image இருந்துச்சுன்னா மட்டும் image tagல so source tweet.image and then class name margin 5, margin left 0, margin bottom 1, max height 60, rounded LG, and then object cover shadow save. Okay, is this looking good? ஸோ பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் நான் ஆட் பண்ண இமேஜ் எல்லாமே எனக்கு பர்ஃபெக்டாக வந்துட்டு இருக்கு அண்ட் இட்ஸ் லுக்கிங் குட். கூல். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா வந்து we move to the next step, that is வேற என்ன இருக்கு இதுல. ஓகே ஸோ இந்த கீழே இருக்கக்கூடிய இந்த 4 ஐகான்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ஐகான்ஸ் இது பண்ணும் அண்ட் அஃப்கோர்ஸ் கமெண்ட்ஸை வந்து நம்ம டிஸ்பிளே பண்ணும். ஸோ அது வேறு இருக்குது. ஸோ let me do that one by one. Okay. ஸோ இதில் ஓகே ஸோ என்ன அப்படின்னா வந்துட்டு ஐ திங்க் வி கேன் ஸ்ப்ரெட் இட் அவுட் அண்ட் டூ இட். ஸோ இதில் இந்த டிவுக்கு அடுத்தது ஓகே. ஸோ கரெக்டாக எந்தெந்த டிவுக்கு அடுத்து ஆட் பண்ணணும்னு பார்த்துக்கோங்க. இல்லை அப்படின்னா லே அவுட் கம்ப்ளீட்டாக கொலாப்ஸ் ஆயிரும். அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ சப்போஸ் அப்படி ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா யூ கேன் ஃபாலோ மை கிட்டப் அக்கௌண்ட். இந்த லிங்க்ல கீழே இருக்குது. என்னோட கிட்டப் அக்கௌண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த ஸ்ட்ரீம் முடிஞ்சோடனே அந்த கோட் அதில் அப்லோட் பண்ணுவோம். நீங்கள் அதில் வந்து கோடிங் கம்ப்ளீட்டாக பார்த்துக்கலாம். ஓகே ஸோ div tag class name flex justify will be and margin top 5 and div the class name flex cursor pointer items center and space x3. Okay. ஸோ இதில் text gray 400 அப்படின்னு சொல்கிறேன். அண்ட் இதில் chat all to icon அப்படின்னு சொல்லிட்டு class name height 5 and paragraph tag comments dot
லென்த். ஸோ கமெண்ட்ஸ் இருந்தால் மட்டும் அதோட லென்த் எடுத்து டிஸ்பிளே பண்ண சொல்கிறேன். ஸோ நம்ம என்ன அப்படின்னா இன்னும் நம்ம கமெண்ட்ஸ் கெட் பண்ணல. ஸோ அதனால என்ன பண்ணுறேன் இப்போதைக்கு I'll just give 5 here. ஓகேயா? ஸோ நம்ம கமெண்ட்ஸ்க்கான கெட் பண்ணுறதுக்கு நம்ம பேக் எண்டில் ஏபிஐ எல்லாமே ரைட் பண்ணிட்டோம். பட் இங்கே இன்னும் அதுக்கான ஃபங்க்ஷன் தனியாக ரைட் பண்ணல. ஒன்ஸ் அதை ரைட் பண்ணால் இங்கே அதை அப்டேட் பண்ணிடலாம். ஓகேயா? ஸோ இப்போ என்ன அப்படின்னா இதை அப்படியே காப்பி பண்ணி இதே மாதிரி மற்ற இதுலேயும் அப்டேட் பண்ண போகிறேன். ஸோ இந்த div அப்படியே காப்பி பண்ணிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிடுறேன். அண்ட் I'll put a closing div. அண்ட் இங்கே என்ன அப்படின்னா வந்து switch horizontal icon. So இதுல the same class name and these stuffs. இப்போ என்ன பண்ணலாம் இதை அப்படியே காப்பி பண்ணி ஒரு 3 times பேஸ்ட் பண்ணி ஐகானோட நேம் மட்டும் பார்க்கலாம், ஹார்ட் ஐகான். ஸோ இங்கே கொடுக்க மேலே இம்போர்ட் ஆகுதான்ற செக் பண்ணிக்கோங்க. சம்டைம்ஸ் இம்போர்ட் ஆகாது, அப்போ எரரும் த்ரோ ஆகும். ஸோ அதையும் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் அப்லோட் ஐகான் சேவ். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு எல்லாமே கிடைச்சிட்டா. So everything is looking perfectly good. So இது ரெஸ்பான்சிவா இருக்கான்றதையும் செக் பண்ணி பார்த்துடலாம். Boom. So guys பாருங்க completely responsive. So இதான் வந்துட்டு இம்பார்ட்டன்ட். ஓகேயா? நிறைய பேர் என்ன பண்ணா ஜஸ்ட் இது பில்ட் பண்ணா போதும் அப்படின்னு நினைக்கீங்க. That's not enough. So நீங்க லேர்ன் பண்றதுக்கு that's fine. பட் உங்க ரெஸ்யூம்ல உங்க போர்ட்ஃபோலியோல ஆட் பண்ணக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே it should be completely functional and it should be completely ரெஸ்பான்சிவ். ஸோ இந்த ரெண்டு தான் வந்துட்டு முக்கியமா இருக்கணும். ஸோ லேர்ன் பண்ணும்போது பண்ண செவரல் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுவீங்க, பட் அதுக்கெல்லாம் ரெஸ்பான்சிவ்னஸ் வந்துட்டு உங்களோட இஷ்டம் தான். பட் போர்ட்ஃபோலியோ ரெஸ்யூம்ல மென்ஷன் பண்ணிருக்க எல்லா ப்ராஜெக்ட்ஸும் ரெஸ்பான்சிவா இருக்கணும், அட் சேம் டைம் ஃபுல்லி ஃபங்க்ஷனலாகவும் இருக்கணும். ஓகே, ஸோ கைஸ் ஆல்மோஸ்ட் 40 லைக்ஸ் ரீச் 41 ரீச் பண்ணிட்டோம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். இட்ஸ் ஆல்மோஸ்ட் கோனா பி 3 ஹவர்ஸ் நம்ம லைவ் ஸ்ட்ரீம் ஸ்டார்ட் பண்ணி. ஸோ still 4 likes away 45 reach பண்றதுக்கு. let me see இந்த வீடியோ முடியறதுக்கு முன்னாடி நம்மளால 45 ரீச் பண்ண முடியுதான்னு. come on guys, யாரெல்லாம் லைக் பட்டனை பிரஸ் பண்ணலையோ திருப்பி லைக் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. okay, I'll take a small water break. okay. ஓகே, ஸோ இப்போ என்ன அப்படின்னா வந்து நெக்ஸ்ட் இந்த இது எல்லாமே இது பண்ணியாச்சு. ஸோ இதில் நெக்ஸ்ட் இருக்கிறது என்ன அப்படின்னா இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ அந்த போஸ்ட்ல இந்த இதை கிளிக் பண்ண அப்படின்னா வந்துட்டு ஸோ இப்போ ஏதாவது ஒரு போஸ்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த இதில் வந்துட்டு எனக்கு என்ன அப்படின்னா வந்து கமெண்ட் ஆட் பண்ணுற அந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷனாலிட்டி. ஸோ அது எனக்கு வேணும். ஸோ இப்போ இங்கே ரீஃப்ரெஷ் பண்ணிட்டு ஓகே, what happened? Okay, it's weird. ஓகே. ஸோ என்ன அப்படின்னா வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அதை நான் கிளிக் பண்ணுறேன், பட் எதுவுமே நடக்கல. பிகாஸ் நான் சைன்இன் பண்ணியிருந்தா மட்டும்தான் என்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா வந்துட்டு அஃப்கோர்ஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், அதை கிளிக் பண்ணும்போது அந்த கமெண்ட் பாக்ஸ் ஓப்பன் ஆகுது பார்த்தீங்களா. பிகாஸ் சைன் பண்ணி தான் மட்டும் தான் கமெண்ட் பண்ண முடியும் அதுக்காக. ஸோ இந்த கமெண்ட் பாக்ஸை நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். தட்ஸ் வாட் வி ஆர் கோனா டூ ஹியர். எவ்ரிதிங் இஸ் லுக்கிங் குட். ஃபைன். ஸோ இப்போ அந்த கமெண்ட் பாக்ஸ் அண்ட் அந்த கமெண்ட் எல்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா வந்து இதில் யூஸ் ஸ்டேட்
ஸோ இது எதுக்காக அப்படின்னா வந்துட்டு நம்ம டிபியில இருந்து சானிட்டியில இருந்து நம்ம எல்லா கமெண்ட்ஸையும் கெட் பண்றதுக்கு. ஸோ இதுல வந்துட்டு இட்ஸ் gonna be of comment type of an array அப்படின்னு சொல்றேன். ஓகே, and then வந்துட்டு you state comment box visible அப்படின்னு சொல்றேன். இது எதுக்காக அப்படின்னா வந்துட்டு கமெண்ட் அந்த பண்ணக்கூடிய பாக்ஸ் வந்து விசிபிளா இருக்கணுமா இல்லையா அப்படின்ட்டு ஸ்டேட் ஸ்டோர் பண்றதுக்கு இனிஷியலா ஃபால்ஸ். அண்ட் another யூ ஸ்டேட் இதுல இன்புட் அப்படின்னு சொல்லிடுறேன். இது எதுக்காகனா அந்த கமெண்ட் பாக்ஸ்ல கொடுக்குற இன்புட்டை கெட் பண்றதுக்கு. அண்ட் இட்ஸ் gonna be of type string அண்ட் இனிஷியலா இதை வந்து எம்டி கோட்ஸா கொடுத்துட்றேன். அண்ட் தென் யூசரோட லாக்இன் ஸ்டேட்டை கெட் பண்ணும். ஸோ இங்கே வந்து கான்ஸ் டேட்டா அப்படின்ற செஷனை கெட் பண்ணிட்டு இல்லை யூஸ் செஷன் அப்படின்றத நெக்ஸ்ட் ஆத் ரியாக்ட்லேருந்து எடுத்துக்கிறோம் இல்லையா. ஸோ எனக்கு தேவையான pretty much எல்லாமே இருக்குது. ஸோ இங்கே என்ன அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் கமெண்ட்ஸை கெட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம், இன்னொரு ஃபங்க்ஷன் ரைட் பண்ணலாம். ஸோ let me go to the utils and இதில் fetch comments.ts னு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணுறேன். அண்ட் இங்கே pretty much fetch tweetsல என்ன பண்ணுமோ அதே தான் இங்கேயும் பண்ண போகிறோம். ஸோ import from /typingsல இருந்து கமெண்ட் அப்படின்றத இம்போர்ட் பண்ணிக்கிறேன். export const fetch comments அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிக்கிறேன். அண்ட் யோசிக்கலாம் ப்ரோ எதுக்காக இது எல்லாத்தையும் தனித்தனியா பண்றீங்க, ஒரே ஃபைல்லே பண்ணலாம், ஒர்க் ஆகாதா அப்படின்னா ஒர்க் ஆகும். அண்ட் வேல்யூ ஈஸியா இருக்காது அப்படின்னா எஸ், ஒரே ஃபைல எல்லாத்தையும் பண்ணீங்கன்னா உங்க வேலை ஈஸியா இருக்கும். அட் சேம் டைம் உங்களுக்கு என்ன அப்படின்னா ஒர்க்கும் ஆகும். பட் என்ன அப்படின்னா ஒரு வருஷம் கழிச்சு இதே ப்ராஜெக்டை நீங்க எடுத்து பார்க்கும்போது என்ன கோட் பண்ணிருக்கீங்களோ உங்களுக்கு எதுவுமே புரியாது. ஓகே, அட்லீஸ்ட் உங்களுக்கு என்ன அப்படின்னா வந்துட்டு ஒரு 1 or 2 hours ஆகும் நீங்க அந்த கோடை ஃபுல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு. பட் அட் சேம் டைம் நீங்க இந்த மாதிரி கோடை வந்துட்டு ஸ்ப்ளிட் பண்ணி ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற மாதிரி கோட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா 1 வருஷம் இல்லை 2 வருஷம் கழிச்சு அந்த கோடை பார்த்தாலும் வித்தின் ஒரு 10 minutesல என்ன கோட் பண்ணிருக்கீங்க அப்படின்றத கம்ப்ளீட்டா அவங்களால கோ த்ரூ பண்ணி அண்டர்ஸ்டாண்டும் பண்ண முடியும். அதுக்காக தான் இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி நான் தனித்தனியா கிரியேட் பண்றேன். ஸோ இது ஒரு ஏசிக் ஃபங்க்ஷனாக கிரியேட் பண்ண போகிறோம். அண்ட் இதில் என்ன அப்படின்னா ட்வீட் ஐடியை பாஸ் பண்ணும் விச் இஸ் நம்பி ஆஃப் டைப் ஸ்ட்ரிங். பிகாஸ் ட்வீட் ஐடி நம்ம பாஸ் பண்ண மறந்துடக்கூடாது. await fetch இதில் சேம் fetch tweetsல கொடுத்த மாதிரி இந்த இதை அப்படியே பாஸ் பண்ணலாம். பட் எக்ஸப்ட் இங்கே என்ன அப்படின்னா get comments and question mark tweet id is equal to $, நம்ம வேரியபிள் tweet id இங்கே பாஸ் பண்ணிடலாம். and then const comments is going to be of comment array type is equal to await rest.json of அப்படின்னு சொல்லிட்டு return comments அப்படின்னு சொல்லிட்டு சேவ் பண்ணிடுறேன். ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து we can directly call this one ஓகே. ஸோ இங்க இருக்கு ட்வீட்டுக்கு போயிட்டு ஸோ இங்க இருந்து என்ன பண்ணலாம், இதை டைரக்டா கால் பண்ணலாம். ஸோ இங்க ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்றேன் const refresh comments அப்படின்னு async const comments is equal to first அதோட டைப் மென்ஷன் பண்ணிடுறேன். comment array is equal to await fetch comments அதுல வந்து அந்த ட்வீட்டோட ஐடி பாஸ் பண்ணிடுறேன். அண்ட் இங்க set comments அப்படின்றதுல ரிட்டர்ன் ஆகிற கமெண்ட்ஸை வந்து என்ன பண்றேன் அப்படியே பாஸ் பண்ணிடுறேன். ஸோ இதுக்கு அடுத்தது ஒரு யூஸ் எஃபெக்ட் கொடுத்துட்டு அண்ட் இதுல refresh comments அப்படின்ற ஃபங்க்ஷன். ஸோ அப்போ எடுத்தோட எனக்கு என்ன ஆகும், ஒவ்வொரு ட்வீட்டுக்கும் அந்த காம்பவுண்ட் லோட் ஆகும் போது அந்த காம்பவுண்டோட சேர்ந்து அதுக்கான கமெண்ட்ஸும் லோட் ஆகி எனக்கு அந்த கமெண்ட்ஸ்ன்ற வேரியபிள் ஸ்டோர் ஆகிடும். ஓகேங்களா.
ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், அந்த கமெண்ட்ஸ் எடுத்து நம்ம டிஸ்பிளே பண்ணலாம். ஸோ அதை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம அந்த கமெண்ட் பாக்ஸையும் டிஸ்பிளே பண்ணணும். ஸோ இதில் ஸோ ஃபர்ஸ்ட் ஐ வுட் சே கமெண்ட் பாக்ஸ் விசிபிளாக இருந்தால் மட்டும் இதில் இருந்து எனக்கு ஒரு ஃபார்ம் டேக் டிஸ்பிளே பண்ணும் வித் கிளாஸ் நேம் origin top 3 flex and then space x3 அப்படின்னு. and இதுக்கு அடுத்தது இதில் ஒரு input with the type and value அப்படின்றதுல input கொடுத்துட்டு on changeல set input e dot target dot value and then placeholder வந்துட்டு write a comment அப்படின்னு சொல்லிடுறேன். and class name என்ன அப்படின்னா வந்து flex1 rounded lg bg gray 100 adding to outline done. yeah, so if everything is good, இப்போ என்ன அப்படின்னா இதை கிளிக் பண்ணும்போது தான் எனக்கு அந்த கமெண்ட் பாக்ஸ் வரணும். ஸோ இப்போ என்ன பண்ணலாம், அதுக்கான ஃபங்க்ஷனாலிட்டி ஆட் பண்ணலாம். ஸோ இதில் இந்த டிவ்ல ஆன் கிளிக் and I would say செஷன் டேட்டா இருந்தால் மட்டும் தான், பிகாஸ் லாகின் பண்ணிதான் மட்டும் தான் எனக்கு ஒர்க் ஆகும். ஸோ செட் கமெண்ட் பாக்ஸ் விசிபிளில் கரண்ட்டாக என்ன வேல்யூ இருக்கோ அதை எடுத்து அதுக்கு அப்படியே ஆப்போசிட் வேல்யூ ரிட்டர்ன் பண்ணிடுறேன். ஓகேயா? ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ லாகின் பண்ணல, ஸோ லாகின் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ இதை கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ் வந்துட்டு போகுதா? கிரேட். ஸோ இப்போ என்ன கமெண்ட் பாக்ஸ் வர வச்சாச்சு. ஸோ இப்போ என்ன அப்படின்னா அது கூடவே சேர்த்து ஒரு பட்டன் ஆட் பண்ணலாம். கமெண்ட் ஆட் பண்ணுறதுக்கு type submit and disabled. சப்போஸ் இன்புட் இல்லை அப்படின்னா அந்த பட்டன் எனேபிளாக இருக்கக்கூடாது. ஸோ அதனால் இங்கே நாட் இன்புட் அப்படின்னு சொல்கிறேன். அண்ட் ஆன் கிளிக்கில் ஒரு ஃபங்க்ஷன் கால் பண்ணணும். பட் இப்போதைக்கு கிளாஸ் நேம் மட்டும் மென்ஷன் பண்ணுறேன். டெக்ஸ்ட் ட்விட்டர் அண்ட் டிசேபிள்டாக இருந்துச்சு அப்படின்னா வந்து டெக்ஸ்ட் கிரே 200. ஓகே, அண்ட் இதில் வந்து போஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சேவ் பண்ணிடுறேன். பார்த்தேன் அப்படின்னா பை டிஃபால்ட்டாக எனேபிள் டிசேபிள்டாக இருக்கும். நான் இங்கே டைப் பண்ண ஆரம்பிச்சா அது எனேபிள் ஆகிடும். அண்ட் இட்ஸ் லுக்கிங் குட் அண்ட் கிரேட். கூல். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது ஒரு பெரிய பில்ட். we are almost there. ஆல்மோஸ்ட் ஃபினிஷ் பண்ண போகிறோம். ஸோ just stay with me guys so that you know like you can know how to finish this one. and of course என்ன அப்படின்னா வந்துட்டு எப்படி நம்ம ட்விட்டர் க்ளோன் பில்ட் பண்ணுறோமோ ஒரிஜினல் ட்விட்டரில் if you want you can follow me guys. ஸோ ஃப்ரான்சிஸ் ஜிஜோ இதான ட்விட்டர் நேம். ஸோ ட்விட்டரில் வேணும் அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இங்கே என்ன அப்படின்னா வந்து இதுக்கு அடுத்தது I'm going to display all the comments. ஸோ இதில் comments and length greater than 0 இருந்துச்சுன்னா மட்டும் div tag with the class name by 2 margin top 5 max height 44 space y 5 overall overflow y scroll and then border top and then border gray 100 and padding 65 கொடுத்துட்டு இதுக்குள்ள இன்னும் கொஞ்சம் கண்டென்ட் ஆட் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் அதில் ஒவ்வொரு கமெண்ட்ஸையும் அடுத்து மேப் பண்ணலாம்.
ஸோ இதில் என்ன அப்படின்னா அந்த கமெண்ட்டை டிஸ்பிளே பண்ணுறதுக்கு எப்படி நம்ம ட்வீட்டுக்கு வச்சிருக்கோமோ கமெண்ட்டை தனித்தனியாக டிஸ்பிளே பண்ணுறதுக்கு ஒரு தனி காம்பனண்ட் கிரியேட் பண்ணலாம். பட் ஹியர் நாட் கோனா டூ இட் ஜஸ்ட் டு மேக் த திங்ஸ் லிட்டில் பிட் சிம்பிள். ஸோ இதில் கமெண்ட் key வந்து comment dot underscore id and then class name வந்துட்டு relative flex space x2 and then இதில் வந்துட்டு ஒரு ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் இந்த கமெண்ட்ஸ் ஒவ்வொன்றதுக்கு இடையில பாருங்க இந்த ஒரு லைன் மாதிரி ஒன்று இருக்கு பார்த்தீங்களா. ஸோ அந்த த்ரெட்டுன்னு வாங்க ஜெனரலாக ட்விட்டரில் த்ரெட் கிரியேட் ஆயிருக்கு அப்படின்னு. ஸோ அந்த த்ரெட் லைக் அந்த டிசைன் கிரியேட் பண்ணுறதுக்காக ஸோ ஹியர் created a horizontal ruler with a class name absolute a and then left 5 top 10 height 8 border x border twitter. நாளைக்கு சொன்ன ட்விட்டர்ன்றது ஒரு கலர் ஆனதுனால என்னால் எப்படியாவது இது பண்ணலாம். அண்ட் இதில் வந்து ஒப்பாசிட்டி 30% கொடுத்துட்றேன். அண்ட் இதுக்கு அடுத்தது கமெண்ட் பண்ண யூஸரோட இமேஜ் டிஸ்பிளே பண்ணுவேன். ஸோ கமெண்ட் டாட் ப்ரொஃபைல் இமேஜ் இங்கே கிளாஸ் நேமில் margin top 2 height 7 width 7 object cover rounded full save. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ண யூஸரோட இமேஜ் அண்ட் அந்த கீழே அந்த லைன் வந்துருக்கா. இட்ஸ் லுக்கிங் குட். அண்ட் தென் இதுக்கு அடுத்தது ஒரு div அண்ட் இதில் கிளாஸ் நேம் flex item center space x1 and இதில் ஒரு paragraph tag maybe ஒரு 2 paragraph tags with a class name margin right 1 and then font bold அப்படின்னு சொல்கிறேன். இதில் கமெண்ட் பண்ண யூஸரோட நேம் அண்ட் கீழே வந்து கிளாஸ் நேம் மொபைலில் hidden and then வந்து text small text gray 500 and LGல இருந்து inline அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதை அப்படியே காப்பி பண்ணி இதில் கொடுத்துட்டு ஆட் அப்படின்னு சொல்லி சேவ் பண்ணுறேன். ஸோ அந்த யூசர் நேம் அதுக்கடுத்து ஆட் அந்த இது வந்துடும். அண்ட் தென் என்ன அப்படின்னா இதுக்கு அடுத்தது இந்த சேம் டைமோகோ யூஸ் பண்ணிட்டு class name text sm and then text gray god. So எவ்வளோ நேரமா stream? I think it's almost yep. So more than 3 hours stream பண்ணிட்டு இருக்கோம் guys and we are 41 likes. So 4 likes away 45 reach பண்றதுக்கு. ஸோ யாராவது லைக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்க guys. எதுக்காக அப்படின்னா நம்ம சேனல் இன்னும் நிறைய பேருக்கு ரீச் ஆகிறதுக்கு. ஸோ உங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த லைக் பண்ண தட்டி விடுங்க. ஸோ அப்போ தான் நம்ம சேனல் வந்துட்டு யூடியூப் இன்னும் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு தமிழில் டெவலப்பர்ஸாக இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு டெவலப்மெண்ட் சர்ச் பண்ணுறவங்க நம்ம சேனல்லையும் வந்துட்டு ரெஃபர் பண்ணும். ஸோ ஓகே ஸோ இதில் 8 comment dot created at save. So 2 hours ago and இதுலேயே அந்த டாட் ஆட் பண்ணுறேன்.
good. And last the exact comment and இதான் என்ன பண்ணாங்க வெளியே paragraph tagல comment dot comment save and here is it. So பாத்தீங்கன்னா தெரியுதா guys அந்த comment எனக்கு கிடைச்சிட்டு. So we are almost there. இப்போ next என்ன அப்படின்னா வந்து நம்ம இங்க இருந்து comment add பண்ற functionality add பண்ணணும். So இங்க இருக்க input நம்ம get பண்ற பண்ணியாச்சு. இப்போ என்ன அப்படின்னா comment add பண்றதுக்கு we are gonna have a function. So இந்த பட்டனை வந்துட்டு click பண்ணும்போது we're gonna call a function called handle submit. So இங்க அதை create பண்ணலாம் const handle submit basic and இங்க என்ன அப்படின்னா same the type mouse event HTML button element comma global this dot mouse event okay and e dot prevent default. So இங்க என்ன அப்படின்னா கமெண்ட் நம்ம ஆட் பண்ணும்போது எனக்கு இங்க மேல அந்த டோஸ்ட் இதெல்லாமே டிஸ்ப்ளே ஆகணும். அந்த டோஸ்ட் எப்படி கொண்டு வரது அப்படின்னா வந்து இட்ஸ் ரியலி சிம்பிள். ஸோ index.ts ஃபைலுக்கு போயிட்டு இங்க import from react toast அப்படின்னு சொல்லிட்டு இதுல toaster அப்படின்னு ஒரு காம்போனன்ட் உண்டு. There it is. So இந்த head tag அடுத்தது அந்த toast ஆட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ என்ன அப்படின்னா நான் பண்ண வேண்டியது எல்லாமே ஜஸ்ட் அந்த டோஸ்ட்டுக்கான ஃபங்க்ஷனை கால் பண்ணால் போதும். என்ன மெசேஜ் வருமோ அதை வச்சு ஆட்டோமேட்டிக்காக எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா டோஸ்ட் டிஸ்பிளே ஆகும். So you guys can see this. So இங்க என்ன பண்றேன் const comment toastல என்ன டிஸ்ப்ளே பண்ணுமோ toast dot loading அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் toast இம்போர்ட் பண்ணிடுறேன். import from react toast and இங்க என்ன அப்படின்னா வந்து toast dot loading அப்படின்னு சொல்லிட்டு இதுல போஸ்டிங் கமெண்ட் அப்படின்னு சொல்றேன். ஸோ கமெண்ட் போஸ்ட் ஆகுது எனக்கு ஃபர்ஸ்ட் லோட் ஆயிடும் அண்ட் அதுக்கு அடுத்து கான்ஸ்ட் கமெண்ட் இஸ் ஈக்குவல் டு ஸோ கமெண்ட்ல அந்த கமெண்ட் பாடி இதையும் மென்ஷன் பண்ணிடுறேன் அண்ட் இதுல கமெண்ட் அப்படின்றதுக்கு இன்புட் டைப் ட்வீட் ஐடியில் வந்துட்டு tweet underscore id and username என்ன அப்படின்னா வந்து ஸோ கண்டிப்பா அது இருந்தால் தான் அந்த ஃபங்க்ஷனே கால் ஆகும். லாகின் பண்ணியிருந்தா மட்டும் பட் இருந்தாலும் சேஃப்டிக்காக செஷன் யூசர் அண்ட் அதில் நேம் அப்படின்ற ஃபீல்ட் எனக்கு நேம் கிடைக்கும். இல்லை அப்படின்னா வந்து ஸோ அன்னோன் யூசர் அப்படின்னு சொல்லிடுறேன். பட் இந்த கேஸே வராது. பட் இருந்தாலும் எப்போதும் சேஃப்டி கண்டிஷன்ஸ் ஆட் பண்ணுறது பெட்டர். ஸோ த சேம் கோஸ் ஃபார் ப்ரொஃபைல் இமேஜ். இங்கே என்ன அப்படின்னா செஷன் யூசர் டாட் இமேஜ் இல்லை அப்படின்னா வந்து அந்த சர்க்கிள் இமேஜை நான் என்ன பண்ணுவேன் இங்கேயும் டிஸ்பிளே பண்ணிக்குவேன். அண்ட் இதுக்கு அடுத்து கான்ஸ்ட் ரிசல்ட் இஸ் ஈக்குவல் டு await fetchல என்ன பண்ணலாம் ஸோ இங்கே ஸ்லாஷ் ஏபிஐ யோசிக்கலாம் அப்புறம் இங்கே மட்டும் ஏன் ஸ்லாஷ் ஏபிஐ கொடுக்கீங்க HTTP அதெல்லாம் கொடுக்கணுமா அப்படின்னா பிகாஸ் நம்ம இந்த காம்பவுண்ட் இது எல்லாமே லோக்கல் 3000 தான் ரன் ஆக போகுது. அப்போ அதுக்குள்ள இருந்தே பண்ணும்போது நம்ம எப்படி டைரக்டா கொடுத்துக்கலாம். ஓகேயா ஸோ இங்கே ஆட் கமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இதுல பாடியில json டாட் stringify ஸோ இங்கே ஸ்ட்ரிங்ல சென்ட் பண்ணுவோம். ஸோ அங்கே நம்ம அதை பாஸ் பண்ணிக்குவோம் and the method is going to be post. so இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா இதுல வந்து toast dot success அப்படின்னு சொல்லிட்டு comment posted அப்படின்னு சொல்லிட்டு இங்க என்ன பண்றாங்க ஐடி அப்படின்றதெல்லாம் மேல கிரியேட் பண்ண கமெண்ட் டோஸ்ட பாஸ் பண்றேன். ஸோ என்ன பண்ணணும்னா இங்க லோடிங்ல இருந்துச்சு பாத்தீங்களா இங்க ஸோ அதை என்ன பண்ணுவோம் இங்க சக்சஸ்க்கு அது ஐடியில வந்து அதை கொடுக்கும் போது அந்த இதை ரிமூவ் பண்ணிட்டு இதை ஆட் பண்ணுங்க.
ஸோ இதுக்கு அடுத்து set input empty and then set comment box visible false and then திருப்பி refresh comments அப்படின்ற ஃபங்க்ஷனை கால் பண்றேன். ஸோ எதுக்காகனா கமெண்ட் போஸ்ட் பண்ண பிறகு திருப்பி அந்த கமெண்ட்டை கால் பண்றதுக்கு. ஸோ இப்போ எல்லாமே கரெக்டாக இருந்துச்சுன்னா எல்லாமே ஒர்க் ஆகணும். let me check it out. ஸோ இங்கே வந்துட்டு this is a comment from Next.js app அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட் பண்றேன். போஸ்டிங் கமெண்ட் போஸ்டட் இருக்கா. நீங்க பாத்தீங்கன்னா நான் போஸ்ட் பண்ண கமெண்ட் வந்திருக்கு பாருங்க. சரிதா? ஸோ திஸ் இஸ் எக்ஸாக்ட்லி வாட் ஐ வாண்ட். ஸோ பாத்தீங்கன்னா தெரியும் என்ன ஆகுது ரியல். பிகாஸ் நான் இப்போ லாகின் பண்ணியிருக்க அக்கௌண்ட்டோட யூசர் நேம் இதான் அண்ட் அந்த யூசர் நேம் அதில் இருக்க இமேஜ். ஸோ எனக்கு என்ன இருக்கு ஆட்டோமேட்டிக்காக இதாக இருக்கா. ஸோ வி ஆர் ஏபிள் டு கெட் தி கமெண்ட். ஸோ இப்போ லாஸ்ட்டாக இருக்க ரிமைனிங் என்ன அப்படின்னா இந்த நம்பர். ஸோ என்ன அப்படின்னா இந்த இதில் comments dot length அப்படின்னு சொல்லிட்டு சேவ் பண்றேன். 2 comments வந்துட்டா இப்போ let's say இன்னொரு கமெண்ட் ஆட் பண்றேன். this is maybe emoji ஆட் பண்ணலாம். போஸ்ட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியுதா this craziness max comment இதாயிட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் எனக்கு என்ன ஆகுது பர்ஃபெக்ட்லி இதாகுது கைஸ். ஸோ கம்ப்ளீட்லி பார்த்தீங்கன்னா ரியல் டைம்ல எனக்கு ஒர்க் ஆகுது. ஸோ இதுக்கு முன்னாடி ரியல் டைம்ல Firebase எல்லாம் யூஸ் பண்ணி பண்ணுங்க. பட் திஸ் டைம் சாண்டேவோ யூஸ் பண்ணி கம்ப்ளீட் ரியல் டைம்ல திஸ் கிவிங் மீ தி ஸ்டப்ஸ். ஸோ அதான் சொன்னேன் இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் உங்க ரெசியூம்ல பிகாஸ் வந்துட்டு ஜஸ்ட் லைக் தட் எல்லாருமே பண்ணக்கூடிய நார்மல் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டு உங்க ரெசியூம்ல ஆட் பண்ணிருந்தீங்கன்னா தட்ஸ் நாட் கோனா கெட் யூ த ஜாப். ஸோ இந்த மாதிரி ஒரு லெவல் ஃபர்தரா போய் கொஞ்சம் அட்வான்ஸா கொஞ்சம் டிஃப்ரெண்டா ஒரு 100 பேர் இருக்கிற இடத்துல இங்கே தனியாக தெரியணும் அப்படின்ற போது உங்கள் ப்ராஜெக்ட் அந்த மாதிரி ஸ்டாண்டர்ட் ப்ராஜெக்டாக இருக்கணும். ஸோ தட் இஸ் வாட் திஸ் இஸ் ஆல் அபவுட். ஸோ இங்கே என்ன அப்படின்னா வந்து ஸோ கைஸ் ஆல்மோஸ்ட் 41 லைக்ஸ்ல இருக்கும். திருப்பி சொல்றேன் 4 லைக்ஸ் அவே. ஏன்னா லைக் பண்ண வந்தீங்கன்னா ப்ளீஸ் லைக் பண்ணிருங்க. இந்த ப்ராஜெக்ட்ல நமக்கு இருக்கக்கூடிய லாஸ்ட் திங். ஸோ அது மாதிரி ரெஸ்பான்சிவ்னஸ் செக் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பாருங்க கம்ப்ளீட்லி ரெஸ்பான்சிவ் கைஸ். ஸோ லாஸ்ட்டாக இதில் பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் அஃப்கோர்ஸ் போஸ்ட் ஆட் பண்ணுறது. ஸோ இதுக்கு என்ன அப்படின்னா வந்து we need to go to the where is it tweet box. ஸோ இதுல தான் என்ன அப்படின்னா வந்து நம்ம ஆக்சுவலாக போஸ்ட் இது பண்ணுறோம். ஸோ இங்கே தான் நமக்கு இன்ஃபர்மேஷன் எல்லாமே இருக்குது. ஸோ இங்கே என்ன அப்படின்னா வந்து ஸோ அதுக்கு முன்னாடி ட்வீட் பாக்ஸில் அந்த இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா. லாகின் பண்ணியிருந்தேன் அப்படின்னா லாகின் பண்ணியிருக்க யூசரோட அந்த இமேஜ் நான் டிஸ்பிளே பண்ணலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன் ட்வீட் பாக்ஸில் போயிட்டு ஃபஸ்ட்டு யூசரோட டேட்டா கெட் பண்ணிக்கிறேன். கான்ஸ்ட் டேட்டா செஷன் ஈக்குவல் டு யூஸ் செஷன் அப்படின்னு. அண்ட் இந்த இதில் give something like this. ஸோ லாகின் பண்ணியிருந்தேன் அப்படின்னா லாகின் பண்ணியிருக்க யூசரோட இமேஜ் இல்லை அப்படின்னா அந்த பிளேஸ் ஹோல்டர் இமேஜ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் லாகின் பண்ணியிருக்க ட்விட்டர் அக்கௌண்ட்டோட இமேஜ் வந்துட்டா now everything is looking good. ஸோ இப்போ என்ன அப்படின்னா இங்கேருந்து நான் ஆட் இமேஜ் ஃபர்ஸ்ட் நான் செக் பண்ணி பார்க்குறேன். காப்பி இமேஜ் அட்ரஸ். ஸோ ஆட் இமேஜ் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. ஸோ ஒன்ஸ் அங்கே ட்வீட் கொடுத்துட்டு ட்வீட் பட்டனை கிளிக் பண்ணும்போது ஐ நீட் டு ஆட் தி ட்வீட். ஸோ வேர் இஸ் இட். ஸோ இதில் இன்னொன்று ஆட் பண்ணிக்கிறேன். இன்புட் இல்லைனாலும் சரி இல்லை அப்படின்னா யூசர் லாகின் பண்ணலைனாலும் சரி ட்வீட் ஆட் பண்ணக்கூடாது அப்படின்னு. ஸோ இப்போ செஷன் இருந்தால் தான் இது பண்ண முடியும். அண்ட் இங்கே என்ன அப்படின்னா ஆன் கிளிக்கில் ஹேண்டில்ஸ் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் கால் பண்ண போகிறேன். ஸோ இப்போ ஹேண்டில் சப்மிட்ற ஃபங்க்ஷன் அஃப்கோர்ஸ் என்கிட்ட இல்லை. ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அதை நம்ம கிரியேட் பண்ணலாம். const handle submit. ஸோ இதுலேயும் even I can copy this entire thing and put it down here.
okay and then இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா வந்து so let's say tweet post பண்றதுக்கு I will create a separate function and அதை என்ன அப்படின்னா வந்து மேலே கிரியேட் பண்ணலாம் ஸோ எதுக்காக அப்படின்னா அதை கொஞ்சம் செப்பரேட்டடாக வச்சுக்கிறது ஓகேவா ஸோ இதை உள்ளே நீங்கள் கிரியேட் பண்ணலாம் இட்ஸ் அப் டு யூ கைஸ் நான் செப்பரேட்டடாக பண்ணுறேன் ஓகேவா இங்கே கான்ஸ்ட் tweet info அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன் with the tweet body so first text அப்படின்றதுல input user nameல என்ன அப்படின்னா வந்து session dot user dot name இல்ல அப்படின்னா வந்து so இந்த கேஸ் வராது நான் ஆல்ரெடி சொன்ன வரும் பட் சேஃப்டி கண்டிஷன்ஸ்க்காக non user profile image session dot user dot image and இதுல என்ன அப்படின்னா same placeholder image so even இதே கூட அப்படியே காப்பி பண்ணி இதை போட்டு okay and then image இதுல என்ன அப்படின்னா வந்து exact image okay so இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா const result is equal to await fetch slash api slash add tweet and இதுல bodyல என்ன json dot stringify tweet info pass பண்ணிட்டு method வந்து post method yeah so இப்போ என்ன பண்ணா வந்து என்கிட்ட tweet information இது எல்லாத்தையும் வந்துட்டு என்ன பண்றேன் ப்ராப்பரா பேக் எண்டுக்கு சென்ட் பண்றேன் so guys almost 43 likes ல இருக்கும் just 2 likes away 45 reach பண்றதுக்கு so please யாராவது லைக் பண்ணாம இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு லைக் பண்ணுங்க almost 3.5 hours மேல ஸ்ட்ரீம் பண்ணிட்டு இருக்கோம் so guys please show your support because I really need your support guys அதுக்காக தான் because so நிறைய லைக்ஸ் அண்ட் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வரும்போது தான் ஸோ எனக்கு இன்னொரு மோட்டிவேஷனாக இருக்கும் ஸோ இதே மாதிரி இன்னும் பெரிய ப்ராஜெக்ட்ஸ் பெரிய பில்ட்ஸ் எடுத்து பண்ணுறதுக்கு ஸோ அதுக்காக தான் பிகாஸ் at the end of the day நான் பண்ணி அண்ட் அது யாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இல்லை அப்படின்னா வந்துட்டு அது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பிகாஸ் லாட் ஆஃப் அவர் டைம் ஸ்பெண்ட் பண்ணி தான் வந்துட்டு இந்த டைம் வாய்ஸ் இது எல்லாத்தையும் ஸ்பெண்ட் பண்ணி தான் வந்துட்டு உட்காந்து 3 hours 4 hours வந்துட்டு லைக் ஸ்ட்ரீம் பண்றது இட்ஸ் ரியலி டஃப் ஒரே இடத்துல வந்துட்டு நீங்க 3 hours 4 hours even 5 hours உட்கார்ந்து இருக்கதே தெரியும் எவ்வளவு பேருக்கு தெரியல ஸோ ஒரே இடத்துல உட்கார்ந்து பேசிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு at the same time கோட் பண்றது இட்ஸ் ரியலி டஃப் only through practice it's possible ஸோ அதான் இன்னைக்கு பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற போது all I ask is for like this video உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா and உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்க that will really helps me a lot ஸோ இங்க என்ன அப்படின்னா வந்து let's say const json is equal to await result.json say await result.json and const new tweets is equal to because எதுக்காக அப்படின்னா வந்து once நான் வந்து புது ட்வீட் ஆட் பண்ணேன் திருப்பி ட்வீட்ஸை ஃபெச் பண்ணணும் ஸோ ஃபெச் ட்வீட்ஸ் ஃபங்க்ஷனை கால் பண்ணிட்டு இங்கே என்ன பண்ண போறேன் அப்படின்னா அந்த ட்வீட் பாக்ஸுக்கு வந்து செட் ட்வீட்டை வந்து நான் பாஸ் பண்ண போறேன் so if I go here where is it tweet okay so the set tweets அப்படினு இருக்கு பாத்தீங்களா அத வந்து tweet boxக்கு I'm going to pass it like this so the tweet boxக்கு போகலாம் so இங்க என்ன பண்றேன் I create an interface props let's say sweat tweets and இது என்ன டைப்ல வரும் அப்படினா வந்து if I hover this you can see the type dispatch so இதான் வந்துட்டு அதுக்கு exact type so இத அப்படியே காப்பி பண்ணி இதல கொடுத்துறலாம் and இங்க தேவையானதை இம்போர்ட் பண்ணிக்கலாம் dispatch set action look good so பாத்தீங்கன்னா props கிடைச்சிட்டு so இப்போ இங்க என்ன பண்ணலாம் அப்படினா வந்து set tweets அப்படிங்கறத மென்ஷன் பண்ணிட்டு இதெல்லாம் அந்த props இது பண்ணிடுறேன் so இப்போ என்கிட்ட set tweets இருக்கு பாத்தீங்களா so இத எடுத்து என்ன பண்ணலாம் அப்படினா வந்து I can call it again when I get the tweets set tweets வந்து new tweets and once இது ப்ராப்பரா நடந்தோம்னா இங்க என்ன சொல்றேன் toastல வந்து tweet posted அப்படினு சொல்லிட்டு இதுல even I can add an icon
ஸோ இதில் என்ன அப்படின்னா வந்து எமோஜிஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த எமோஜி எனக்கு வேணும் அப்படின்னா அதை காப்பி பண்ணிட்டு can add it directly here and save this. ஓகேயா? ஸோ ஒன்ஸ் ட்வீட் போஸ்ட் ஆனால் எனக்கு மற்ற எல்லா பேஜையும் திருப்பி எம்டி ஆகணும். ஸோ இதில் set input empty and then set image empty and then set image URL is open. ஸோ சேவ் பண்ணிட்டேன். இப்போ எல்லாமே எனக்கு பர்ஃபெக்டாக இருந்துச்சு அப்படின்னா ஐ ஷுட் பி ஏபிள் டு ஆட் அ நியூ ட்வீட். நீங்கள் பார்த்தீங்கன்னா ட்வீட் வருதா? ஸோ இப்போ செக் பண்ணி பார்த்துடலாம். So guys, let me hope for the best. Let me check an image. Okay, here is the image. So copy image address கொடுத்துட்டு இதில் வந்துட்டு let's say this is a real tweet அப்படின்னு சொல்லிட்டுறேன். image URL கொடுத்துட்டு add image. ஸோ image வந்துட்டு tweet அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ once tweet add பண்ண இங்கே பாருங்க, boom, that's it. ஸோ தெரியுதா guys? ஸோ 5 seconds ago 6 seconds ago because react டைம் யூஸ் பண்ணதுனால எனக்கு எக்ஸாக்டா இது வந்துட்டு எவ்வளோ செகண்ட்ஸ் ஆகுது அப்படின்றது லோட் ஆகும். ஸோ ஆஃப்டர் 1 minute, ஸோ 1 minute 2 minute அந்த மாதிரி இதாகும். செகண்ட்ஸ் இருக்காங்க, ரியல் டைம்ல இதாகுது. பார்த்தீங்கன்னா தெரியும், this is a real tweet and everything is working perfectly guys. ஸோ அதே மாதிரி இதில் என்ன அப்படின்னா வந்துட்டு ஸோ இப்போ இந்த இதில் என்னோட இதில் பார்த்தேன் அப்படின்னா தெரியும், டெஸ்ட்டில் ட்வீட்டுக்கு போனேன் அப்படின்னா நான் ஆட் பண்ண ட்வீட்ஸ் இதில் பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இருக்குதா this is a real tweet அப்படின்றது. அண்ட் கமெண்ட்ல பார்த்தீங்கன்னா தெரியும் ஆட் பண்ண கமெண்ட்ஸ் எல்லாமே இருக்குது. அண்ட் நீங்க பார்த்தீங்கன்னா 31 40 செகண்ட்ஸ் எல்லாமே தான். ஸோ காய்ஸ் வி ஹவ் ஃபைனலி crushed it. ஸோ பில்ட் வந்து கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஸோ சூர்யா டெக் ப்ரோ எந்த கம்பெனிங்க? ஸோ நான் வந்துட்டு டெக்கில தான் ஒர்க் பண்ணுறேன். ஸோ ஐம் ஒர்க்கிங் அஸ் ஃபுல் ஸ்டாக் இன்ஜினியர் இன் டெக்கி. வித்துன் சூப்பர் ப்ரோ, தேங்க்யூ வித்துன், தேங்க்யூ ஸோ மச். ஸோ காய்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 1 minute ago. ஸோ எப்படி ரியல் டைமில் உங்களுக்கு சோஷியல் மீடியாவில் வந்து நீங்கள் போஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு அந்த இது இருக்குமோ, ஸோ அதே மாதிரி இங்கேயும் இருக்கும். ஸோ ஐ கேன் ஆட் அ கமெண்ட். ஸோ இதில் போயிட்டு லெட்ஸ் சே திஸ் இஸ் லுக்கிங் ஆசம், லைக் திஸ் வீடியோ and share and subscribe. So emoji add பண்ணலாம், post. So posting comment and boom, comment posted. and நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் one and comment is looking good guys. So பாத்தீங்கன்னா தெரியும் completely இங்க பாத்தீங்கன்னா தெரியும் it's working perfectly good guys. So without if you want to contact me, so என்னோட Instagram account link கீழே இருக்குது. ஸோ அதில் என்ன காண்டாக்ட் பண்ணலாம். இல்லை அப்படின்னா ஸோ டேரக்டாக ட்விட்டரில் என்ன ரீச் பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் மை ட்விட்டர் ஐடி. ஸோ யாராவது பார்க்கணும் அப்படின்னா வந்துட்டு ஸோ திஸ் இஸ் மை ட்விட்டர் அக்கௌண்ட். ஸோ ஐ கேன் see it here, Francis Gijo. ஸோ ஐ கேன் ஃபாலோ மீ ஓவர் தேர் அண்ட் அதில் நீங்கள் டேரக்டாக எனக்கு ரீச் பண்ணலாம். ஓகேயா? சூர்யா டெக் ப்ரோ நீங்கள் பிக் கம்பெனி ட்ரை பண்ணலாம்ல? சூர்யா ஆக்சுவலி ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கோல் இருக்கும். ஸோ என்னோட கோல் என்ன அப்படின்னா வந்து இட்ஸ் நாட் அபவுட் கோயிங் டு பிக் ஃபேண்டஸ் லைக் ஃபேன்சி கம்பெனி. ஸோ எனக்கு என்ன அப்படின்னா வந்து லைக் எனக்கு தெரிஞ்சவங்க இல்லை லைக் ஈவன் இஃப் அ ஸ்ட்ரேஞ்சர், ஸோ அவங்கள இஃப் ஐ ஹெல்ப் தம் டு கோ இன் டு அ பிக் கம்பெனி, ஸோ தட் இஸ் வாட் ஐ வாண்ட். ஓகேயா? ஸோ எனக்கு என்ன அப்படின்னா எனக்கு பர்சனலாக போன அவசியம். ஸோ தட் இஸ் வை ஐம் கண்டக்டிங் திஸ் ஃபுல் ஸ்டாக் பூட் கேம்ப். ஸோ அதான் வந்துட்டு ஒரு மெயின் திங். ஸோ ஃபுல் ஸ்டாக் பூட் கேம்ப் கண்டக்ட் பண்ண ரீசன் என்ன அப்படின்னா வந்துட்டு லைக் எனக்கு பர்சனலாக ஒரு பெரிய கம்பெனியில் ஒர்க் பண்ண அப்படின்றத விட ஸோ உங்களை மாதிரி லைக் வந்துட்டு நம்ம இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ லாங்குவேஜில் ஸ்ட்ரகிள் ஆகக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஒரு பர்டிகுலர் இது அண்டர்ஸ்டாண்ட் பிகாஸ் தே வில் பி ரியலி குட் அட் கோடிங், பட் ஸ்டில் என்ன அப்படின்னா அவங்களால இந்த டெக்னாலஜி வந்து கிராப் பண்ண முடியாது. ஸோ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி ஸோ அவங்கள ஒரு பெட்டர் கம்பெனிக்கு அனுப்பணும் அப்படின்றது தான். So that is my goal. So that is what I'm working towards. So அதனால தான் வந்துட்டு இந்த
ஃப்ரீயா வந்துட்டு ரெஸ்யூம்ல அப்லோட் பண்ற அளவுக்கு ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் தென் வந்துட்டு பூட் கேம்ப்ஸ். ஸோ தட் இஸ் வாட் ஐ டு. Cool. So here is a build guys. So completely good, completely thing. And last ஒரு thing, இதுல என்ன பண்ணா வந்துட்டு இப்போ ட்வீட்டை பிளாக் பண்ணோம் அப்படின்னா அது ஒர்க் ஆகுதான் செக் பண்ணும்ல. ஸோ இப்போ ட்வீட் போயிட்டு லெட்ஸ் சே இப்போ இதில் வந்துட்டு ஐ ஹேவ் அ லைக் ஓகே. ஸோ இப்போ என்ன அப்படின்னா வந்துட்டு இந்த மாதிரி லைக் வந்துட்டு ஒரு இன்அப்ராப்ரியேட் ட்வீட் வந்து நான் ஒன்று ட்வீட் பண்ணுறேன். ஓகேயா. ஸோ ஆஸ் ஆல்ரெடி டோல்ட் இமேஜ் இல்லாமல் என்னால் இது பண்ண முடியும். பார்த்தீங்கன்னா ட்வீட் போஸ்டட் அட் 2 seconds ஆகோ இப்படி ஒரு ட்வீட் போட் பண்ணுங்க. ஸோ இது வந்து ஒரு இன்அப்ராப்ரியேட் ட்வீட். எனக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ட்வீட் அப்ளிகேஷன் இருக்கக்கூடாதுன்னு நினச்சேன் அப்படின்னா வாட் ஐ கேன் டூ இஸ் ஐ கேன் கோ ஹியர். ஸோ இங்கே இந்த ட்வீட் இருக்குது. ஸோ ஆல் ஐ கேன் சே ஜஸ்ட் பிளாக் த ட்வீட் அண்ட் பப்ளிஷ். ஸோ ஒன்ஸ் நான் ட்வீட்டை பிளாக் பண்ணோன்னா இப்போ நான் இங்கே போயிட்டு ரீஃப்ரெஷ் பண்ணேன் அப்படின்னா ஸோ பாருங்க எனக்கு அந்த ட்வீட் இல்லை பாருங்க. சரிதா? பிகாஸ் அது ஒரு இன்அப்ராப்ரியேட் ட்வீட். நான் அதை இங்கே பிளாக் பண்ணதுனால ஆஸ் அன் அட்மின் என்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா அந்த ட்வீட்டை பிளாக் பண்ண முடியும். அண்ட் அதை பிளாக் பண்ணதுனால இங்கே யாருக்கும் அது டிஸ்பிளே ஆகாது. ஓகேயா. அண்ட் அதே மாதிரி இங்கே இது ரீஃப்ரெஷ் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, இந்த ரீஃப்ரெஷ் இன்னும் ஒர்க் ஆகல. ஸோ அதை ரீஃப்ரெஷ் பண்ணுறதுக்கு வாட் வி ஆர் கோயிங் டு டு இஸ் தேங்க்யூ மேகன். ஸோ ஸ்ட்ரீம் ஸ்டார்டிங்லேருந்து இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களை ஸ்ட்ரீம் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்கள் கமெண்ட் பார்த்தேன். தேங்க்யூ ஸோ மச். ஸோ இப்போ என்ன அப்படின்னா வந்து இந்த ரீலோட் அஃப்கோர்ஸ் அதை நம்ம ஒர்க் பண்ண வைக்கணும். ஸோ அதுக்கு என்ன அப்படின்னா வந்து வேற இஸ் இட் ஓகே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் எனக்கு அந்த ரீஃப்ரெஷ் ஐகான் இருக்குது. ஸோ இங்கேருந்து என்ன அப்படின்னா வந்து ஸோ ஐம் கோனா ஹேவ் கான்ஸ்ட் handle refresh and இதுல என்ன அப்படின்னா async அப்படின்னு சொல்லிட்டு I would say const refresh tweet which is equal to the same toast dot loading. ஸோ இதில் வந்துட்டு நான் லைக் ஆட் பண்ணல. ஸோ எப்படி கமெண்ட் ஆட் பண்ணியிருக்கணும் அதே மாதிரி தான் இந்த சேம் வே லைக். ஸோ என்ன அப்படின்னா வந்துட்டு பட் லைக்ல வந்து இன்னும் கொஞ்சம் பிகாஸ் கமெண்ட் அப்படின்ற போது ஒரே பர்சன் எத்தனை வாட்டி வேணாலும் கமெண்ட் பண்ணலாம். பட் லைக் அப்படின்ற போது ஒரு பர்சன் ஒரு வாட்டி தான் கமெண்ட் லைக் பண்ண முடியும். ஸோ தட்ஸ் லிட்டில் பிட் டிஃப்ரெண்ட். ஸோ ட்ரை பண்ணி பாருங்க சானிட்டி ஏவோல. பிகாஸ் ஆல்ரெடி இந்த பில்ட் வந்துட்டு ரொம்ப பெருசாகிட்டு ஆல்மோஸ்ட் லைக் இட்ஸ் கோனா பி 4 hours. ஸோ இதுக்கு மேலே நான் பெருசாக விரும்பலை. ஸோ ஐ ஸ்டாப் இட் ஹியர். ஸோ வித் திஸ் ரீஃப்ரெஷ் ஃபங்க்ஷனாலிட்டியோட ஸோ இங்கே என்ன அப்படின்னா வந்து டோஸ்ட் லோடிங்ல என்ன அப்படின்னா வந்து ஐ வுட் சே ரீஃப்ரெஷிங். அண்ட் இங்கே என்ன அப்படின்னா வந்து கான்ஸ்ட் tweets is equal to await fetch tweets அப்படின்ற ஃபங்க்ஷனை கால் பண்ணிட்டு இங்கே என்ன சொல்கிறேன் set tweets அப்படின்றதுல அந்த tweets பாஸ் பண்ணுறேன். அண்ட் toast dot success அப்படின்றதுல feed updated அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து ஐடியில் அந்த ரீஃப்ரெஷ் tweet அப்படின்றத கொடுத்துட்றேன். ஸோ ஒன்ஸ் இதாகும்போது எனக்கு அந்த ஃபீட் அப்டேட் வரும்போது ரீஃப்ரெஷிங் ரிமூவ் ஆயிரும். ஸோ இங்கே இந்த ரீஃப்ரெஷ் ஐகான்ல ஆன் கிளிக்ல நான் அதை பாஸ் பண்ணிடுறேன். இதை ஹேண்டில் ரீஃப்ரெஷ். ஓகே கூல். ஸோ நான் இதை கிளிக் பண்ணுறேன். ஸோ ரீஃப்ரெஷிங் ஃபீட் அப்டேட்னு வருதா. ஸோ எனக்கு ஒவ்வொரு வாட்டியும் கிளிக் பண்ணும்போது எனக்கு ஃபீட் சப்போஸ் வேற யாராவது ரியல் டைம்ல இது பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஸோ அப்போ வந்து எனக்கு என்ன ஆகும் அந்த ஃபீட் வந்து அப்லோட் ஸோ ரீஃப்ரெஷ் பண்ணும்போது எனக்கு ரியல் டைம்ல எனக்கு இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஓகேயா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இட்ஸ் ஆல்சோ கம்ப்ளீட்லி ரெஸ்பான்சிவ். வி ஆர் finish this entire build guys. So இதோட இந்த build நமக்கு கம்ப்ளீட்டா finish ஆகுது. And I think I'll take a leave from here. And thank you Surya Tech, thank you Bithun, Suresh Tobi, hi. So and Sumegan, Karthi, Muhammad Safir, and Nishant, Lesna, Code with Dinesh, Mugundan. So streamல இருந்த எல்லாத்துக்குமே வந்துட்டு பெரிய பெரிய தேங்க்ஸ். ஸோ ஸ்ட்ரீமில் கடைசிக்கு இருந்து ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணதுக்கு. பிகாஸ் யாராவது இந்த மாதிரி கமெண்ட் பண்ணிகிட்டே இருந்தால் தான் ஸோ எனக்கு தெரியும் ஓகே சம்ஒன் இஸ் வாட்சிங் அப்படின்னு. இல்லை அப்படின்னா வந்துட்டு லைக் கண்டிப்பாக ஸ்ட்ரீம் முடிஞ்ச பிறகு நிறைய பேர் பார்ப்பீங்க. பட் ஸ்ட்ரீம் பண்ணும்போது இல்லை நான் மட்டும் ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் தனியாக பேசிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ யாராவது கவனிக்கிறாங்கன்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா இட் வில் பி ரியலி ஹெல்ப்ஃபுல் ஃபார் மீ. பிகாஸ் 4 மணி நேரம் இல்லை 5 மணி நேரம் உட்காந்து ஃபுல் எனர்ஜியோட
ஒரு கம்ப்ளீட் ப்ராஜெக்டை நானும் சோர்ந்து போகாம அட் த சேம் டைம் உங்களுக்கு புரியுற மாதிரி டீச் பண்ணும். ஸோ தட் இஸ் வாட் ஐ லவ். ஸோ தட் இஸ் வாட் ஐ டூ. ஸோ இதே மாதிரி நீங்க வந்துட்டு லைக் ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் லேர்ன் பண்ண நினைச்சீங்க அப்படின்னா, ஒரு ஜாப் போகணும்னு நினைச்சீங்க அப்படின்னா வந்துட்டு ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்க ஃபர்ஸ்ட் கூகுள் ஃபார்ம் லிங்கை செக் பண்ணி பாருங்க. ஸோ நான் உங்களுக்கு கம்ப்ளீட் ஃபுல் ஸ்டாக் பூட் கேம்ப் எஸ் தட் இஸ் சேக் கண்டிப்பா இந்த ப்ராஜெக்ட் நீங்க பண்ணிட்டு ரெஸ்யூம்ல ஆட் பண்ணலாம். பிகாஸ் திஸ் வில் பி ரியலி அ வொர்க். பிகாஸ் இதுல வந்துட்டு ஆத்தென்டிகேஷன் இருக்கு, டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் இருக்கு, அண்ட் யூ ஹேவ் அன் லைக் கம்ப்ளீட் something like எப்படி சொல்ல admin panel. You have an admin panel, you have the comment functionality, you can add the tweet and you can also get it in real time. So and also you have a Twitter login, Twitter authentication. So it's a complete build of the Twitter clone. So you can do this one and definitely you can add it in resume. That is shake, it will be worth. Okay, yeah. So guys, that's it. So நீங்க யாராவது என்னோட full stack bootcamp தமிழ்ல லேர்ன் பண்ண நினைச்சீங்க அப்படின்னா 4 months full stack bootcamp நான் உங்களுக்கு starting from basics HTML ஸ்டார்ட் பண்ணி CSS, JavaScript and then Bootstrap and then Git, GitHub, Node.js, React and then MongoDB, AWS, Firebase இந்த மாதிரி கம்ப்ளீட்டா go through பண்ணுவேன். ஸோ கம்ப்ளீட்டா வந்துட்டு உங்களுக்கு நான் டீச் பண்ணுவேன், இன்க்ளூடிங் ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் முடியும் போது உங்க கையில ப்ராப்பர் ரெஸ்யூமே, ப்ராப்பர் போர்ட்ஃபோலியோ அண்ட் எந்த இதுல போய் ஜாப்ஸ் அப்ளை பண்ணும், எப்படி நீங்க ஜாப் ரீச் பண்ணும் எல்லாமே வந்துட்டு நான் உங்களுக்கு டீச் பண்ணுவேன். ஸோ நான் உங்களுக்கு டேட்டா லைவ்ல டீச் பண்ண வச்சிங்கன்னா வந்துட்டு கீழே யூ கேன் ஸோ டைரக்ட்லி லைக் ஃபர்ஸ்ட் லிங்க்ல இருக்க கூகுள் ஃபார்ம் லிங்கை செக் பண்ணி பாருங்க. ஓகேயா? Yes, Suresh Gopi, definitely you can learn. And Prashant San, comment watch பண்ணிட்டு தான் இருக்கேன். Web 3.0 ஸோ அதுக்கான ஒரு பில்ட் ரெடி ஆயிட்டு இருக்குது. பிகாஸ் Web 3.0 அப்படின்றது வந்துட்டு இந்த மாதிரி பில்ட்ஸ் கிடையாது. இட்ஸ் அ கம்ப்ளீட்லி நியூ ஸ்டஃப். ஸோ இப்போ கிட்டத்தட்ட ஒரு லாஸ்ட் 10 years Web 2.0 யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதுல இருந்து Web 3.0 அப்படின்றது ஸோ கம்ப்ளீட்டா எல்லாரோட யூசேஜுக்கும் வரதுக்கு இன்னொரு 4 to 5 years ஆகும். பட் Web 3.0 ஒரு பில்ட் பண்ணோம் அப்படின்ற போது இட் ஷுட் பி அ ப்ராப்பர் ஒன் அண்ட் கண்டிப்பா எல்லாத்துக்கும் அண்டர்ஸ்டாண்டும் ஆகணும். So it is taking some time. Once on the build முடிஞ்சோன்னா கண்டிப்பா I will do it live in YouTube. Okay, yeah. So guys, and I think I'll end it from here. So யாரெல்லாம் full stack bootcampல இன்ட்ரெஸ்டா இருக்கீங்களோ, full stack developer ஆகணும்னு இன்ட்ரெஸ்டா இருக்கீங்களோ, கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க first Google form லிங்கை செக் பண்ணி பாருங்க. Because the bootcamp is going to start soon. So already நிறைய பேர் ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. Registrations is going to close soon. So நீங்களும் ஒன் ஆஃப் த மெம்பரா ஜாயின் பண்ண நினைச்சீங்க அப்படின்னா வந்துட்டு சீக்கிரமா கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணி பாருங்க. அண்ட் எதுவுமே ரெக்கார்டட் கிளாஸ், ப்ரீ ரெக்கார்டட் கிளாஸ் மற்ற எல்லாருக்குமே கிடையாது. இட்ஸ் கம்ப்ளீட்லி லைவ். ஸோ நான் உங்களுக்கு லைவ்ல டீச் பண்ணேன் அண்ட் யூ கேன் டைரக்ட்லி ஆஸ்க் யுவர் கொஸ்டின்ஸ். எஸ் சூர்யா, நான் தான் சொல்லி தருவேன். இட்ஸ் மீ ஹூ இஸ் கோனா டீச் தட். ஓகேயா? ஸோ நான் லைவ்ல டீச் பண்ணேன். ஸோ மற்ற இடங்கள்ல மாதிரி பூட் கேம்ப் அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கார்டட் வீடியோஸ் ப்ரொவைட் பண்ணி அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. லைவ்ல நான் டீச் பண்ணா நீங்க டைரக்டா 1-to-1ல ஸோ டைரக்டா என்கிட்ட உங்க டவுட்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஓகே? So interested guys, so definitely name கொடுங்க full stack bootcampல. Maybe நீங்களும் one of the member இருக்கலாம். See you in the bootcamp guys. Bye and next week இன்னொரு different concept ஓட different video ஓட உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். Until that it's signing off Jijo. Bye guys. மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணிருங்க, இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. See you soon guys. Bye.